பிரகாஷ் நான் கேக்குதாண்ணா? கேக்குது கேக்குது ப்ரோ, கேக்குது தாராளமா கேக்குது. அப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஞாயிறு ஸ்பெஷல்? தொப்புச்சுக்கு பிக் பாஸ். அங்க பிக் பாஸா? இங்க வந்து ரீகானா ரீகரீகனா வேணானா வேணானா எப்படி தலைவி தர்ஷா குப்தா பாத்தீங்களா? பிக் யார் யாரெல்லாம் வரணுமோ தர்ஷா குப்தா ஆர்மியில ஜாயின் பண்ணிக்கங்க. பேஜ் நாளை ஓபன் செய்யப்படும். என்ன போங்க, அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கிஃப்ட் வாங்கியாச்சு. இதுக்கு மேல என்னத்த வாங்குறது அவங்களை பாராட்டி? திட்டு வாங்குனீங்களா? பாருங்க, நான் கிஃப்ட் வாங்கினேன்னு சொன்னா கூட உங்களுக்காக திட்டு வாங்கினேன்னு விழுவுது. அந்த அளவுக்கு இருக்கு நம்ம ராசி. என் காதல சத்தியமா திட்டுன்னு தான் விழுந்துச்சு. ரைட்டு, வாஸ்து சரியில்லை. இப்போ இன்னைக்கு வந்த நியூஸ்ல ஒரு அப்செட் நியூஸ்னா அந்த ஏர் ஷோ ஈவெண்ட் தான். அது ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியல. நிறைய பேர் போய் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது பாருங்க. கொஞ்சம் வாய்ஸ் ஏத்துனீங்கன்னா தான் கொஞ்சம் கிளியரா கேட்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப லோவா கேக்குது. ஹலோ, இப்போ கேக்குதா? இப்போ கொஞ்சம் கிளியரா கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல, இன்னைக்கு வந்த நியூஸ், இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சேட் ஆயிடுச்சு. அந்த ஏர் ஷோ ஈவெண்ட் அது இப்போ டெத் கவுண்ட் 3ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க சொன்னாங்க. அன்எக்ஸ்பெக்டட். நான் கூட சரி ஒரு மாதிரி நல்லா ஈவெண்ட்டை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதான் ப்ரோ, மத்தவங்களுக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி நடத்தணும்னு தெரியணும்ல. எதை ப்ரோ சொல்றீங்க? இல்லை ப்ரோ, மற்ற எதுக்கு ஆனாலும் ஆடியோ லான்ச் எதுக்கு பர்மிஷன் கேட்டாலும் அதுக்கு எதுக்குன்னு 1008 நொட்டு நூலை சொல்றாங்கல்ல. எக்ஸிட் எப்படி, என்ட்ரி எப்படி, தண்ணி எப்படி செய்ய போறீங்க, சாப்பாடு, டாய்லெட் எல்லாமே என்னென்னு ப்ராப்பரா கேள்வி கேட்டு தானே பண்றாங்க. எல்லார்த்தையும் கேள்வி கேட்கறது இவங்க. இப்போ இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கணும்ல. எனக்கு காலையில 2-3 நாளா வந்து நம்ம சினி டாக்ல போட்டுட்டு அதை பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு ஏகப்பட்டது. ஏங்க நீங்க பாலிடிக்ஸ் பேசுறீங்கிறாங்க. இப்போ நம்மளும் இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே பாலிடிக்ஸ் பேச வேணாம். அதனால ஃபர்ஸ்ட் சினிமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு போயிடுவோம். அவ்வளோதான், சிம்பிளா. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலான்னு நினைச்சேன், அவ்வளோதான். ஏகப்பட்டது நம்மள்ட்ட வந்து அது வேணாம் இது வேணாம் சினி டாக்னு போட்டுட்டு அப்புறம் நீங்க பாலிடிக்ஸ் பேசுறீங்க, நான் பாலிடிக்ஸ் டாக்னு போடுங்கிறாங்க. நம்மளும் சொல்லிட்டோம் வீக்லி ஒன்ஸ் போடுவோம்யா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் நாங்கள் பாலிடிக்ஸ் பேசுறோம் அப்படின்னோம். இருந்தாலும் வேணாம், சினிமா பத்தி ஜாலியா பேசிட்டு போங்க, என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், நமக்கு ஜாலியா பேசுற வரோம், நம்ம சண்டை போட வரலன்ட்டாங்க. அதனால அதுவே பேசிட்டு போவோம் நம்ம, அதுதான் பெட்டரும் கூட. இன்னைக்கு வந்து அப்டேட்டை பத்தி சொல்லிருங்க. சொல்லுங்க மகேஷ் பிரதர், சொல்ல வந்தீங்க. இல்ல நீங்க சொன்னது கரெக்ட் தான். அப்படி பேசுறதா இருந்தா அதுக்குன்னு தனியா ஸ்பேஸ் போட்டு அதுக்குன்னு தனியா ஆடியன்ஸ் வருவாங்க. அது பேசுறதுதான் பெட்டர். இல்ல அதான் கூட, ஏன்னா நம்ம அதுக்கு ஒரு டைட்டில் போட்டோம்னா அது டைட்டில் ஏற்ற ஆடியன்ஸ் வருவாங்க. அப்பதான் அதை பேசுறதுக்கும் நம்ம வந்து நியாயமுள்ளதா இருக்கும். ஏன்னா அப்பதான் அதுக்கான வாதமோ பதிலோ கிடைக்கும். நம்ம சினி டாக்குன்னு போட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிட்டு அது வந்து இப்போ அரசியல் பேச கரெக்டா இருக்காது. கரெக்டு தான், நம்ம ஏற்கனவே சொன்னதான் வீக்லி ஒன்ஸ் அரசியல் பேசலாம், அதுக்கு தனியா போடலாம் நினைச்சோம். ஆனால் டைட்டில் வைக்கல. நம்ம அடுத்த வாட்டி டைட்டில் அதுக்கேற்ற மாதிரி வச்சு போடுவோம். சரி, ஓகே, நான் அப்டேட் சொல்றேன். ஆசிஃப் அலியும் அமலா பால் அஜித், ஓகே, ஆசிஃப் அலியும் அமலா பால் நடிச்ச லெவல் கிராஸ் படம், அந்த படம் வந்து ஆஹால வந்து ஸ்ட்ரீம் ஆகும் மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுன்ற மாதிரி சொன்னாங்க, கம்மிங் வீக்கெண்டு. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து வேட்டையன்ல கேரளா புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 7 AM, 4 AM ஷோ கிடையாது. அதுக்கான ரீசன் ஹைப் இருந்ததுன்னா கண்டிப்பா 4 AM ஷோ இருந்திருக்கும். ஹைப் இல்லாததான் ரீசன். இதுக்கு முன்னாடி தங்கலான் கோட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு மூவியும் வந்து எல்லாமே வந்து கோகுலம் ஸ்டுடியோஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் மூணுமே எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல. ஸோ நம்ம வேட்டையனை நம்பி தான் இருக்கு. 7 AM ஷோ தான் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் வந்து 7:30 AM ஷோ தான் புக் பண்ணியிருக்கேன். 7 AM ஷோ இருக்குது, பட் ஆனால் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனால 7:30 AM ஷோ புக் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அப்படின்னு சொல்லி.
அதே மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனலோட அடுத்த ப்ராஜெக்ட் அதோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வருது. மையலகன் தேங்க்ஸ் மீட்டோட ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து திருஷ்யம் 3 அந்த படம் வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாக ஒரு ஸ்ட்ராங் பஸ் இருக்குது. 2025ல வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கொடுத்துருந்தாரு டேரக்டர் ஜோசப், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஐடியா வந்து இருக்குது, ஸோ அது ஒரு த்ரெட் கிடச்சிச்சின்னா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டூலேயே எனக்கு எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவுமே இருக்குது, பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 1 அந்த படம் வந்து அக்டோபர் 22 வந்து வீடியோ ஆன் டிமாண்டில் வரும், டிஜிட்டலில், யூஎஸில் மட்டும். ஸோ அதே மாதிரி சூர்யா அண்ட் கார்த்தி சுப்ராஜ் ப்ராஜெக்ட் வந்து ஷூட் ஃபுல்லாக ரேப் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வருஷம் தேட்டருக்கு ரிலீஸு. வேறு தான் அப்படின்னு போயிருக்கா. சீரன் படத்துலேருந்து ஸ்னீக் பீக், 2வது ஸ்னீக் பீக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வேட்டியன் ஆடியோ லான்ச் சன் டிவியில் வந்துச்சு. ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சன் நெக்ஸ்டில் இருக்கும், போய் பாருங்கள். இல்லைன்னா கொஞ்சம் நாளில் யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, பிக் பாஸில் வந்து 18 கண்டஸ்டன்ஸு. நான் காலையிலே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருந்தேன். ஸோ இது பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக மட்டும் சொல்லிக்கிறேன். யார் யாருன்னு லிஸ்ட்டு சொல்லிடுறேன். விஜய் விஷால், ரவீந்தர் சந்திரசேகர், சச்சனா நாமிதாஸ், தர்ஷா குப்தா, சத்யா, ஆங்கர் தீபக், சுனிதா கோகாய், கானா ஜெஃப்ரி, ஆர்ஜே ஆனந்தி, ரஞ்சித், இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பண்ணார் அவர் தான், பவித்ரா ஜனனி, தர்ஷிகா, அர்ணவ், அன்ஷிதா, முத்துக்குமரன். அவருமே தமிழ் சூப்பராக பேசுவார். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜாக்லின், சௌந்தர்யா நந்திட்டன், அருண் பிரசாத், பாரதி கனமா சீரியல். இதில் கமெண்டில் வந்து நிறைய பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நிறையா நான் பார்த்தேன். கமெண்ட்லேயும் சரி, காமனான ட்வீட்லேயும் சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஷோ, பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் எந்த டிவி சேனல் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இது பண்ணணும், பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஆல்ரெடி தேஸ் பேஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பிக் பாஸ் ஷோ எடுத்துக்கிட்டாலும் அது அப்படி தான் நடக்கும். தெலுங்குனாலும் சரி, கன்னடனாலும் சரி, மலையாளம்னாலும் சரி. உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணுற அந்த மாதிரி ஆளுங்கள் தான் கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கள தான் அதிகமாக ஸ்டே பண்ண வைக்கவும், அந்த ஹவுஸில் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண வைக்கவும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப ஏதாவது பேடாக போச்சுன்னா மட்டும்தான் வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. அப்படிதான் எப்பயுமே எல்லா டைமும் பிக் பாஸ் ஷோ நடக்கும். அவ்வளோதான். யாராவது ஏதாவது சொல்லணுமா? ப்ரோ அந்த வேல்ஸ் படம் சொன்னீங்கல்ல, அந்த படமே மொத்தமே முடிஞ்சிருச்சு தானே? அதுவும் நியூஸ் பார்த்தேன், படமே ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. அது உண்மையா? ஃபுல்லா முடிஞ்சிருச்சா? ஜீவா அது ஆமா, பா விஜய் படம் நினைக்கிறேன் ப்ரோ. பா விஜய் டைரக்ஷனு, ஜீவா நடிக்கிறான்னு நினைக்கிறேன். சரியா பிரகாஷ் ப்ரோ? கரெக்ட் தான், அதே தான், ஜீவா தான் ப்ரோ. அவங்க ஜீவா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு தயாரிப்பாளர் நிறுவனத்துல அவங்க ஆரம்பிச்சாங்க. மேதாவின்னு ஒரு படம் ஆரம்பிச்சாங்க. அந்த படம் வந்து தயாரிப்பாளர் வந்து ஒரு சின்ன இஷ்யூவால அவர் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுனால அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. இப்போ அதே டீமை வச்சு, அதாவது ஜீவா, அர்ஜுன், ராசிகண்ணா, இன்னும் ஒரு முக்கியமான கேஸ்ட்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து இந்த படம் பண்றாங்க. அதே டீம் தான், ஆனா வேற ஒரு கதை பண்றாங்க. இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு பழைய போர்ஷன் பீரியட் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், பீரியட் ட்ராமா பண்றாங்க. நல்லா இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பிக் பட்ஜெட் மூவி. ஜீவாக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேரியர்ல ரொம்ப ஹையஸ்ட் பட்ஜெட் எடுக்கிற படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யுவன் சங்கர் ராஜா இதுக்கு மியூசிக் பண்றாரு. பா விஜயோட 2வது டைரக்ஷனா, முதல் டைரக்ஷன் ஸ்ட்ராபெரின்னு ஒரு படம் பண்ணாரு. அடுத்து ஒரு டைரக்ஷன் பண்ணாரு, அதாவது மேதாவி படம். அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இதுதான் வந்து மொத்தம் ஒரு 3வது படம், ஆனா 2வது ரிலீஸ் ஆகிற படம். பிரகாஷ், நான் இப்போ லோவா கேக்குது. இப்பதான் கொஞ்சம் கிளியரா கேக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப லோவா கேக்குது. அந்த அப்டேட் கேட்டவங்க கேட்டுக்கோமா கூட தெரியல. அப்டேட் ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா சொல்லிருங்க.
இல்ல இந்த ஸ்பீடு இருக்குல்ல, இந்த இந்த சவுண்ட் தான் கொஞ்சம் கிளியர் சவுண்ட். இதுதான் கேட்கறவங்களுக்கும் கரெக்டா பொருத்தமா இருக்கும். ஓகே ஓகே ஆனா அது கிளியரா தான் இருந்ததுங்க. எனக்கு கிளியரா தான் இருந்தது. மேபி ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் லோவா இருந்தது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ அந்த இந்த அது என்ன தீபாவளிக்கு ஊர் படம் ரிலீஸ் ஆகுது, எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்காங்க. மம்முட்டி பையன் பேரு துல்கர் சல்மான். துல்கர் சல்மான். லக்கி பாஸ்கர். லக்கி பாஸ்கர். லக்கி எனக்கு அது பாஸ்கர். ரிலீஸ் ஆகுமானே டவுட்டா இருக்கு ப்ரோ அன்னைக்கு. இல்ல அந்த படம் வந்து ஏற்கனவே வந்து ஒரு மொத்தம் 4 தடவை டேட் அறிவிச்சு மாத்திருக்காங்க. அந்த படம் இது 4வது டேட் தீபாவளி வெளியீடுங்கிறது. இந்த முறை கரெக்டா ரிலீஸ் பண்றாங்களான்னு செக் பண்ணணும். பட் உண்மையாலே டீசர் பார்க்கறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவங்க இந்த வாட்டியாவது கரெக்டா ரிலீஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவை ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க. போன வாட்டி வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்ல டைம் எடுத்து நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு தரணும்னு நினைக்க ஆசைப்படுறோம். அதனால தீபாவளி வெளியிடுனாங்க. ஆனா இப்ப பிளடி பேக்கருக்கு வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இன்சைட் ரிப்போர்ட் பயங்கரமா சொல்லுது அந்த படம். அந்த படம் ஜானரே இது வரைக்கும் பார்த்த ஜானர் வேற, இதுக்கு மேல பார்க்க போற ஜானர் வேறங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஜானர் படம் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம். பிளடி பேக்கர் மேல ஒரு தீபாவளி வெளியீடுல வந்து பிளடி பேக்கர் மேல ஒரு இன்சைட் ரிப்போர்ட்ல பயங்கரமா ஒரு ஹைப் இருக்கு. ப்ரோ இந்த விக்னேஷ் சிவனா ப்ரோ அந்த கிளாடியேட்டர் 2ங்கிறது என்ன பெரிய படமா ப்ரோ? ஆமா எதுங்க? கிளாடியேட்டர் 1 கிளாடியேட்டர் 2ங்கிறது ரொம்ப பெரிய படம் ப்ரோ. ரொம்ப பெரிய படம் இல்ல. இன்னைக்கு நானு மத்தியானம் ஸ்பேஸ் போயிருந்தேனா. ப்ரோ பெருசு டியூரேஷனை மீன் பண்றீங்களா, பிரம்மாண்டத்தை மீன் பண்றீங்க? இல்ல ப்ரோ அந்த படத்தோட இது சொல்றேன் ரிலீஸ். இல்ல நான் மத்தியானம் ஸ்பேஸ் போயிருந்தேன். அங்க வந்து போயிருந்ததுல என்ன சொன்னாங்கன்னா, ஓவர்சீஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐமேக்ஸ் ஸ்கிரீன் வந்து கப்பா கிடைக்காது, கிளாடியேட்டர் 2 தான் கிடைக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த படத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். அது என்ன அவ்வளோ பெரிய படமான்னு. நான் இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் போனதுக்கு தான் ஒரு படமே ரிலீஸ் ஆகுறது எனக்கு தெரியும். அதனால ஒரு டவுட்டுக்கு கேட்டேன். இல்ல ஆக்சுவலா அதோட பார்ட் 1 வந்து என்ன சொல்ல ஒரு செம்ம ஹிட் படம். ஸோ அதனால இந்த பார்ட் 2க்கு ஹைப் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு பார்ட் 2க்கு ஹைப் இருந்தாலுமே அந்த படம் ஒரு மாதிரி ஆவரேஜ் கண்டென்ட்டா இருக்குமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள சொல்லுது. பார்ப்போம். அது ஆக்சுவலாக வந்து ட்ரெய்லர் கூட எனக்கு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ படமாக எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி வந்து எப்படி ரிலீஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து அங்கே இது ரெட் கார்பெட் ஷூட் நடக்கும்போது நமக்கு வந்து ரிவ்யூஸ் வந்துடும், இனிஷியல் ரிவ்யூஸ். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கலாம். அப்படி இருந்தாலுமே வந்து படம் அவ்வளோ ஐமேக்ஸ் கொடுத்தாலுமே அது கொஞ்சம் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காது. ப்ரோ நீங்க வேட்டையின் ஏதாவது ப்ரீமியர் போடுறாங்க சும்மா அவங்க டீமுக்குள்ள மட்டும்? பெரிய படத்துல அப்படிங்க ப்ரீமியர் போடுவாங்க பெரும்பாலும். இல்ல அவங்க இல்ல ப்ரோ, அவங்க டீமுக்குள்ள மட்டும் விக்ராந்த்னு ஒருத்தர் ப்ளே பண்ணியிருந்தாரு ட்விட். அவர் கொஞ்சம் இல்ல அது பிரீமியர் கணக்கு கிடையாது. அது வந்து பிரீமியர் கணக்கு கிடையாது. ஸ்பெஷல் ஷோ அவங்க யாரா டீம்ல உள்ளவங்க ஒருத்தர் 2 பேருக்கு போட்டு காமிப்பாங்க, அவ்வளவுதானே தவிர பிரீமியர் கணக்கெல்லாம் சேராது. எப்பவுமே பெரிய நடிகர்கள் படத்துக்கு பிரீமியர் போடவே மாட்டாங்க. கடைசியா போட்ட படம் 2 படம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒன்னு வந்து வாத்தின்னு ஒரு படம் போட்டாங்க, இன்னொன்னு வந்து வாரிசுன்னு ஒரு படம் போட்டாங்க. ரெண்டுமே 7 ஸ்கிரீன் லலித் வந்து போட்டாரு. அதுக்கு காரணமும் இருந்துச்சு, நம்ம அன்னைக்கே சொன்னோம். இந்த 2 பெரிய படம் தவிர எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாச்சு பெரிய படங்களுக்கு பிரீமியர்ல போட்டுடலாம். கம்ப்ளீட்டா ரெடி ஆனோடனே அவங்க சும்மா ஸ்டுடியோக்குள்ள வேணா பார்ப்பாங்க ப்ரோ. இந்த லியோக்கெல்லாம் அனிருத்தும் லோகேஷும் சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டாங்கல்ல, விக்ரம்க்கும் லியோக்கும். பிரகாஷ் ப்ரோ இந்த ஆப்டாக் சப்பான்னு சொல்லி இந்த ஒரு மராத்தி படத்தோட ரீமேக் தான் வேட்டைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல கூட காலாபுரத்துல எல்லாம் நடிச்சுட்டு அதுல ஹீரோ. நானா படையக்கரா? ஆமாமா ராணா படைக்கிறது அதுல ஹீரோ. இல்ல தெரியல. ஆனா ரீமேக் படம்லாம் கிடையாது. வேட்டையன்ல வந்து ரீமேக் படம்லாம் கிடையவே கிடையாது. அது வந்து அதான் சொல்லிட்டாங்க, அவருக்கு ஞானவேல் வந்து அவர் கதை சொல்லி அவர் எழுதி அவர் ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2 பிரச்சனையை பேசுற படம் இது. நம்ம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஒரு எஜுகேஷன் பிளஸ் வந்து என்கவுண்டர், இந்த 2டையும் பேசுற ஒரு படம் இது. அந்த படத்தை பத்தி தெரியல, அது தெரியல. அந்த படம் நீங்க சொல்றப்ப நான் பார்த்ததும் இல்லை, அதனால தெரியல எனக்கு. ஆனா ஒண்ணு, இந்த வேட்டையில ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. அதை மட்டும் உங்களுக்கு படம் பார்க்குற அன்னைக்கு தெரியும். அதுக்கு முந்தின நாள் நைட் வேணா ஸ்பேஸ்ல வேணா சொல்லலாம் ஒரு என்ன ஆகிறது. ஏன்னா ரிலீஸ்க்கு முந்தின நாள் சொன்னோம்னா அது கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஸ்பாயிலர் இருக்காது. முன்னாடி இப்பயே சொன்னோம்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே இப்ப சொல்ல மாட்டேன். ரிலீஸ்க்கு முந்தின நாள் வேணா ஒன்று சொல்றேன். நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு சொல்றேன். நான் கவினோ விக்னேஷ் சிவன் தயார் பண்ண நடிக்கிற மாதிரி சொல்லு, அது என்னாச்சு ப்ரோ? விக்னேஷ் சிவன் ஆமா வீடியோல கூட விட்டாங்களா ஃபர்ஸ்ட் ஊர்க்குருவி. அதுவா
அது தெரியல, அதெல்லாம் அவ்வளவுதான் போல இருக்கு, ஞாபகமே இல்லை எனக்கு, அவ்வளவுதான் மறந்துச்சு இல்ல அந்த ப்ரோ, படமும். அது வந்து இவரு அஸ்வின் நடிக்கிற மாதிரி போச்சு. கவின் இருந்தா அஸ்வின்ட்ட போச்சு, மறுபடியும் அஸ்வினும் அதுக்கப்புறம் போல, டிராப் ஆயிடுச்சு. அதாவது இப்ப கவினோட ரேஞ்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா ஏறிடுச்சு பயங்கரமா. முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் இப்ப இருக்க முடியாதுல்ல, ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ரொம்ப இதுல போக முடியாது, ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட்ல போய் ஒரு நோட்டட் ஃபேஸ்ல அவர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ப்ரொடியூசர் ஆகட்டும், டேரக்டர் ஆகட்டும். இப்போ வந்து அவர் பண்ற படம் என்ன, மாஸ்க்னு ஒரு படமா, வெற்றிமாறன் தயாரிப்புல, அப்புறம் கிஸ்ன்னு ஒரு படம், அப்புறம் வந்து என்ன படம், பிளடி பக்கர் நெல்சன் தயாரிப்பு, அது போக இன்னும் 2 படம் கமிட் ஆயிருக்காரு. அது இல்லாம ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா கவினோட இந்த கிராஃப் வந்து அது அந்த படங்கள்லாம் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் ஏறி அது அந்த பிளடி பேக்கரே வந்து பெரிய லெவல்ல போகும்னு சொல்றாங்க. ரொம்ப அதாவது இண்டஸ்ட்ரியில ஒரு ஹிட் ஜானர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜானர்ல சேருங்கிறாங்க. ட்ரெய்லரோ டீசரோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுங்கிறாங்க. இந்த படம் வந்து பார்ப்போம். ஆமா ப்ரோ, நேத்து ஏதோ மறுபடியும் கவின் மேல ஏதோ வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க, வழி பேச்சு. நேத்தே ஸ்பேஸ் வரலான்னு பார்த்தேன், கொஞ்சம் எமர்ஜென்சி வர முடியல. அது தெரியல. ஆனா ஒன்னே நேத்து ரொம்ப கம்மி. அவங்க அதான் மாஸ் பட டைரக்டர் கூட சண்டை ஆயிடுச்சு. ஆல்ரெடி பிளடி பேக்கர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க, பேட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டாருங்கிற மாதிரி கிளப்பி விட்டுருந்தானுங்க. ஏன் ரவுண்டு கட்டி இவங்க 3 பேர்த்த ரொம்ப டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல. இவன் இல்லைங்க, அவங்க சொல்லிட்டேங்க, அவங்க சில நடிகர்கள் வச்சிருக்காங்க, அந்த லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல உள்ளவங்க வந்து அவங்க வந்து அவங்க வம்படியா வம்பளுப்பாங்க. ஆனா இங்க ஒன்னே ஒண்ணுதான், இந்த யூடியூப்ல தான் வந்து இங்க வந்து கெத்தா உட்காந்து என்ன உட்காந்து பேசலாம். நம்ம பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம நேர்ல அங்க பாக்குறவங்க நான் ஒரு தடவை ரொம்ப பாக்குறேன், அங்க வேற மாதிரி இங்க வேற மாதிரி அதெல்லாம் சரிங்களா. அவங்க ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு, அவங்க வந்து இதையே வந்து ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க, அதையே நம்மளும் சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம். அவங்க 4 பேருக்குள்ள ரிப்பீட்டடா வந்து இந்த டார்கெட் பண்ணி அபியூஸ் பண்றாங்கிறத. ஆனா அது சரி உண்மை இல்லை, அவ்வளவுதான். அவங்க கவினை பத்தி இவ்வளவு தூரம் குற்றம் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகேங்களா. யார் வளர்ந்து வந்தாலும் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, அவர் சம்பளம் கூட கேட்கறாரு, சம்பளம் கூட கேட்கறாரு, ஈகோ பண்றாரு, பிரச்சனை பண்றாரு. மணிகண்டனுக்கு சம்பளம் அதான் கூட bro கேட்காம என்ன சொல்றாங்க. பண்ணுவோம் இப்போ நம்மளே. லாஸ்ட் இல்ல சொல்லுங்களேன் இப்ப ஒரு படம் யோசிச்சுப்பாங்க, இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம், அடுத்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறோம்னா அதே சம்பளம் கேட்போம், அதோட கூட சம்பளம் எதிர்பார்ப்போம். நம்ம ஒரு ஆவரேஜா எதிர்பார்க்கணும். நம்ம முன்னாடி 15,000 வாங்கிட்டு இருந்தேங்க, இப்ப எனக்கு 20,000 எதிர்பார்க்கறேன் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா எந்த ஒரு இதுவுமே வேலை மாறினாலே நம்ம கேட்கறது அதுதான். அப்போ ஒரு ஹிட் கொடுத்துருக்கோம், ஹிட் கொடுக்குற இடத்துல 4 பேர் வராங்க, 4 ப்ரொடியூசர் வராங்க. 4 ப்ரொடியூசர்ல ஒருத்தர் நீங்க போன படத்துக்கு 50 லட்சம் வாங்குறீங்க, இந்த படத்துல ஒரு 75 லட்சம் தரேங்கிறாரு. அடுத்த ஒருத்தர் 1 கோடி தரேங்கிறாரு, காட்சி உடனே கேட்கறது 1 கோடி தரேங்கிறாரு. அப்படின்னா 50 லட்சம் கூடுதலா கிடைக்குதுன்னா அவங்க பார்ப்பாங்க. போன படத்தோட இந்த படம் கூடுதல் கேட்க அவங்க அந்த ப்ரொடியூசர் சலுகை கொடுக்கறதுனாலதான் இவங்க போறாங்க. யாரும் இங்க டிமாண்ட் பண்ண போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயமே நீங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா தான் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது வந்து வெற்றி அவங்க, அதாவது ஒருத்தவங்களோட ரேட்டை நிர்ணயிக்கிறது இவங்க யாருன்னு கேட்கறேன். அவர் கூட கேட்கிறாருன்னா அது கூடங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இவங்க எப்படி நிர்ணயிக்க முடியும்? அவரோட ரேட்டு அவரோட வேல்யூங்கிறத அவர் தான் நிர்ணயிக்க முடியும். அதை இவங்க கூட இவங்க இவ்வளவு ரேட்டை ஏத்து கேட்கறாங்க, சம்பளம் ஏத்துக்காங்க, இவங்க எப்படி அதை நிர்ணயிக்க முடியும்னே தெரியல. 3வது நபர் இவங்க சம்பளம் கொடுக்கறவரும் சம்பளம் வாங்குறவரும் தான் இதுல வந்து பேசக்கூடிய ஒரு நபர்களா இருக்க முடியும். இவங்க 3வது நபர் இதை பேசி அதை பத்தி நம்ம பேசுறதே தவறு. இல்ல மணிகண்டனுக்கு இப்படிதான் bro அவ்வளவுதான், ரொம்ப சொல்லிக்கிட்டே சிம்பிளா. இருந்தாங்க. மணிகண்டனுக்கு 2 படம் ஹிட் ஆனே சம்பளம் 2 கோடி உயர்த்திட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படி இப்படின்னு நெகட்டிவ் வைப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. போட வேண்டியதான், கலப்பி விட வேண்டியது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆயுதம் இருக்குங்க, சம்பளம் கூட கேட்கறாரு அப்படிங்கிற ஆயுதத்தை பெருசா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷம் ஒரு டைலாக் ரைட்டரா இருந்து, டீம் சின்ன சின்ன ஒர்க்கா பண்ணி, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து, நடிகரா வந்து சைடு ஆக்டர்ல பல நடிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹீரோவா ஒரு படம் ஓடி, அதுக்கப்புறம் அந்த இந்த பேரை ஏத்துறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு ஃபீல்டெல்லாம் நமக்கு தெரியும், கண் கூட பாக்குறோம் நம்ம, எவ்வளவு பேத்த நம்ம பாக்குறோம்னு தெரியும். அந்த அப்படிப்பட்ட ஃபீல்டுல இருக்கையிலே மோசமான ஃபீல்டு சினிமா தான். அதாவது சூதை விட மோசமான சினிமா, ரேஸை விட மோசமானது, எல்லாத்தையும் விட மோசமானது. எப்ப தூக்கி விடும் எப்ப இறக்கி விடும் தெரியாது. இருக்கும்போது சம்பாதிச்சுதான் எல்லாரும் நினைப்பாங்க. அது கேட்கறது தப்பு கிடையாது. அதை ஒரு குறையா சொல்லி இவங்க இவங்க யோசிச்சுங்க, இவங்களை பத்தி பேசுங்களேன். இந்த சைட்ல ஆடு போடுறாங்களா, ஆடு காசு வாங்காம போட போறாங்களா? வந்து ஃபர்ஸ்ட்லயே படங்களுக்கு எல்லாம் ஆடு போடுறாங்களா? அது மொக்க படங்களுக்கு தானே ஆடு போடுறாங்க. சில நேரம் கொடூரமான படம் இல்ல தெரியும், ப்ரோ, அந்த படத்துக்கு ஆடு போடுறாங்கல்ல. சிம்பிளா அப்ப இல்ல அதுக்குன்னே நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். யோகி பாபு வந்து அப்படி பேசினாங்க. ஆனா கடந்த 3 நாளா அந்த படத்தோட ப்ரொமோஷன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனீங்க, அந்த போட்டோட என்னது டிஜிட்டல் வருதுங்கிறத ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வீடியோவே ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான். இங்க இவங்களுக்கே காசு தான் பிரதானம்ங்கிறப்ப அப்ப மத்தவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு இவங்க அடுத்தவங்க எப்படி குறை சொல்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இவங்க எல்லா வகையிலுமே சரி, அவங்க கொள்கை ரீதியாவே சரி பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி நீங்க சில நடிகர்களுக்கு அவங்க பாசிட்டிவ் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த பாசிட்டிவ் செய்திகளை கூட நக்கலான தோணில, ஆனா இதுல இருக்கும் நக்கலான தோணில இல்ல அப்படிங்கறது டிஸ்க்ளைமர்ல போட்டுருவாங்க. சரி விடுங்க, அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு, அடுத்த டாபிக் போவோம். வேற ப்ரோ ஏதாவது வணங்கான் ரிலீஸ் அப்டேட் எப்போ ப்ரோ 44 இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சிட்டாங்க. தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சம்மர் ரிலீஸ் தான் பிளான் எனக்கு தெரிஞ்சு அந்த படம். ஆனா வந்து இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சாலும் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்களே உரியா இல்லாத வார்த்தை. ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவோம், மணிரத்னமும் கார்த்திக் சுப்ராஜும் ஸ்பீடு 2 பேருமே ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா முடிச்சிட்டாங்க. தக்லீஃப் பாத்தீங்கன்னா
அவ்வளோ பெரிய ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சிம்பு வச்சு அசால்ட்டா முடிச்சிட்டாரு. கமல், சிம்பு, இவ்வளோ பேர் 2 பெரிய பெரிய நடிகர்கள். அது போக அது அசோக் செல்வன் இருக்கிறாரு. இன்னும் ஒரு பெரிய கேஸ்டிங் இருக்கு. அது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆக்ஷன் படம், அதுவும் மல்டி லொகேஷன்ல எல்லாத்தையும் பண்ணி அதை முடிச்சிட்டா தக்கலை. இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 3 லொகேஷன்ல படம் எடுத்தாங்க. என்னது அந்தமான்ல, அப்புறம் கேரளால, அப்புறம் சென்னையில, இப்படி எல்லா ஏரியாலையும் எடுத்து படத்தை பாருங்க. டக்கு டக்கு 3 டக்கு லொகேஷனு 2 கெட்டப்பு. ஆமா 2 கெட்டப்பு. அதாவது ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருக்குங்க இவர்கிட்ட. கார்த்திக் நீங்க பேட்டையன் அப்படின்னு சொல்லுவேன். பேட்டையை பார்த்தீங்கன்னா 6 ரஜினி படம். அது ரஜினி படத்துக்கு அப்புறம் கேஸ்டிங் பாருங்க. விஜய் சேதுபதி, நவாசுதீன், வேற யாரு, அதுக்கப்புறம் பாபி சசிகுமார், சிம்ஹா. மாளவிகா மோகன், பாபி சிம்மா, அவரோட ஒட்டுமொத்த கேஸ்ட், அது போக பார்த்தீங்கன்னா நடிகர்கள், இவங்க எல்லாத்தையும் இந்த இவ்வளவு கேஸ்டிங் வச்சு டக்கு டக்குன்னு இந்த 60 நாட்களுக்குள்ள படத்தை முடிச்சு பொங்கல் ரிலீஸ் டக்குன்னு வேகமா போட்டாங்க அந்த படத்தை. இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட ஜூலைல ஆரம்பிச்சாங்க படம். இப்ப அக்டோபர்ல முடிச்சுட்டாங்க படத்தை. ஸ்டார்டிங்ல அக்டோபர் ஸ்டார்ட் தான், நமக்கு 5 தேதி 6 தேதி ஆயிருக்கு. அதுக்குள்ள படத்தையே முடிச்சிட்டாங்க. மொரட்டு பிளானிங். கார்த்திக் சுப்ராஜ் அதான் சொல்றேன். கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல் இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இறங்கும். சில நேரம் இறங்கும். சில படங்கள் வந்து ஒரு சில படங்கள் இறங்கும். ஆனா பாருங்க அவர் அந்த மேக்கிங் பிளானிங் பாருங்களேன், பக்காவா மிரட்டி விட்டுறாரு. ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போறாரு. பெரிய விஷயம். மயில் திருமணி தான் சொல்லுங்க பிரதர். எல்லாரும் இப்ப மயில் திருமணி இல்ல நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக்காவீங்க. ஷாக்காகிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா அஜித்தே வந்து விளையாட்டுக்கு மகிழ் தொம்பளு போறான். இந்த விடாமுயற்சி செட்ல போய் நான் வந்து குட் பை டேக்கில் காலைல நடிச்சிருக்கேன், இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் எடுத்து செல்லுல காமிச்சு மகிழ்கிட்ட போட்டு காமிப்பாரான். இந்த இவ்வளவு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஸ்பீடா இருக்காது சொல்லி வம்பளுக்கு விளையாட்டுக்கு வம்பளுக்கு போறான் மகிழ. ஆனா மகிழ் சொல்லுவான், அஜித்தே சொல்லுவாரான், இது உங்க ஒர்க் ஸ்டைல், அவனோட ஒர்க் ஸ்டைல், எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு அப்படின்னு பாறான். நான் கேள்விப்பட்ட வகையில் அது இது மாதிரி வந்து அது அவங்கவுங்க ஒர்க்கிங் ஸ்டைல். இப்போ இவரே பாருங்களேன், ஆதிக் ரவிச்சந்திரன் அந்த படம் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அவங்க ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ண தேதி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 நாள் வச்சிங்களேன், அவர் 18 நாள்லயோ 17 நாள்லயோ அந்த 30 நாள் பிளான் பண்ணதை எடுத்துட்டாராம் ஆதிக்கு. அது மாதிரி வந்து சில டேரக்டர்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்பயே ஸ்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெயின்ல வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவங்க பிளானிங் பத்தி 67 நாள்ல இருந்து 80 நாள் வரைக்கும் ஷூட்டிங் பிளான் பண்ணி போயிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ போற ஸ்பீடு பாத்தீங்கன்னா படமே ஒரு 60 நாளுக்குள்ளேயே முடிச்சுட்டு வந்துருவாங்க போல. அவங்க அதாவது அவங்க ஃபுல் படமே முடிச்சுட்டு வந்துருவாங்க போல. அது ஒவ்வொரு டேரக்டரோட ஸ்பெஷல். மகிழோட ஸ்பெஷல் வந்து அவருடைய பாணிங்கிறது பொறுமையா எடுக்கிறது தான். ஒரு ஷாட் 4 தடவை எடுத்து அது திருப்தி வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு போறது. சில டேரக்டர்கள் அந்த பிளானிங் வந்து எக்ஸிகியூஷன் இருக்கும். சில டேரக்டர்கள் அவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அந்த 44 கொஞ்சம் ப்ராப்பரா ரிலீஸ் டேட் பிளான் பண்ணி பண்ணணும் ப்ரோ. அதையும் இதே மாதிரி நட சொதப்பினாங்கன்னா கடுப்பாயிடும். தெளிவா ஏதாவது பிளான் பண்ணி தான் பண்ணணும். அதுல ஒண்ணு ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல கார்த்திக் சுப்ராஜ் எடுத்து கொடுத்து சூரிய தயாரிச்சுக்க அந்த படத்தை டோடி. ஓகேங்களா, அவரோட சொந்த நிறுவனம். அதனால அவங்க பார்த்து கரெக்டா ரிலீஸ் டேட் அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணணும். ஏன்னா சம்மர்ல ஆல்ரெடி லோக்கி இது கூலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அப்புறம் அது வந்துச்சுன்னா வருது. தக்லைஃப் வந்து சம்மருக்கு போயிருச்சு. இப்போ இந்த படம் பிளான் பண்றது சம்மர் தான். பட் டேட் தெரியல. எல்லாரும் பொங்கல் இப்போ திடீர்னு ஷூட்டிங் முடிக்கனாலும் சொல்றாங்க. பட் தெரியல நமக்கு. இது வரைக்கும் அவங்க முன்னாடி சொல்ல செய்திகள் வந்து அது வந்து சம்மர் ரிலீஸ் தான் பிளான் பண்றாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா இந்த அக்டோபரே படம் முடிஞ்சு 2 மாசம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டு பொங்கல் கூட ரிலீஸ் பண்ணலாம். ஆனா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் எடுத்து பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. இல்ல டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்றாங்கன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணாதான் தெரியும் எதுவாக இருந்தாலும். ஆனா ஒண்ணு, இந்த படம் வந்து சூர்யாவுக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல, ரொம்ப சூர்யாவுக்கு மட்டும் இல்ல, ஒரு பெரிய நடிகர் படத்திலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமீபத்துல வந்து பேட்டையை விட ரொம்ப குறுகிய காலத்துல எடுத்து முடிக்கப்பட்ட படம் நினைக்கிறேன். பேட்டை வந்து 60 நாள்லயே நம்ம முடிச்சாங்க. இது அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க போல. அடுத்து சூர்யா அது யாரு பண்றா? கேக்குது ப்ரோ. ஆக்சுவலா நீங்க கார்த்திக் சுப்ராஜ் பத்தி சொன்னீங்கல்ல, அவருக்கே அந்த ஃபர்ஸ்ட் 3 படத்துல இந்த குவிக்னஸ் அதெல்லாம் வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேட்டல இருந்தா அவர் ரொம்ப ஃபாஸ்டா, பேட்டை அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார்ல, ஏதோ ஒரு படம் மெர்க்குரி. அப்பத்துல இருந்தா அந்த படத்துல இருந்தா அவர் ரொம்ப இது பண்ண அந்த டைமிங்கு, அந்த சீக்கிரமா எடுக்கிறதெல்லாம் பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அவரும் ரொம்ப டைம் எடுத்து டேஸ் எல்லாம் கால் ஷீட் சொன்ன டேட்ல இருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் இருந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? இல்ல, மெர்க்குரியில இருந்து ஸ்பீட் எடுத்தது உண்மை. அதுக்கு முன்னாடி அவர் இறைவில தான் படம் எடுக்கிறதுல அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஆச்சு. அதையே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜிகிர்தாண்டா படம் இருக்கு பாத்தீங்களா, ஜிகிர்தாண்டால அவருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய பிரச்சனை ஆச்சு. அதாவது இறைவில சீனாவே வச்சிருப்பாரு அவரு. அது ஒரு கிட்டத்தட்ட அந்த தயாரிப்பாளையே வந்து இது பண்ற மாதிரி வச்சிருப்பாரு சீனாவே. இல்ல அதுதான் அவர் சில டேரக்டர்ஸ் இதை கத்துக்கிறாங்க வந்து சில நாள்ல. பட் ஆனா பல டேரக்டர்ஸ் அப்படியே இருக்காங்க.
இல்ல அதுக்கு வந்து டெக்னிக்கல் டீமும் ஒரு காரணங்க. இவர் வந்து ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் டீம் வச்சுக்கிட்டு டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப ரொம்ப பூஸ்ட் பண்றது நம்ம இந்த இதுல வந்து அப்படிதான். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா யங்ஸ்டர்ஸை வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க அந்த டேரக்டர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற லெவல்ல இருப்பாங்க. நீங்க லோகேஷ் கனகராஜ் டீம்ல பாருங்க, குரூப் போட்டோ பார்த்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. இப்போ இதுலயே பாருங்க, கார்த்திக் சிவாஜி இப்போ அந்த குரூப் போட்டோ விட்டுருக்காரு. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் டீம் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டலா சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க. பார்க்க என்ன அந்த ஸ்பீட்னஸ் இருக்கும், பயங்கரமா இருக்கும் ஸ்பீடு. டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு நல்ல பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும், அடுத்தடுத்த படம் பண்ணணும், வேகமா போகணுங்கிற அந்த வேகம் இருக்கும். அது எப்பவுமே வந்து அந்த சில இப்போ மகிழ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இப்பயே பாருங்க எடிட்டர், அவரோட பழைய எடிட்டருக்கு போயிட்டாரு. யாருக்கு? பிரவீன் கேலுக்கு போயிட்டாரு. இப்போ வந்து எடிட்டர்லாம் பயங்கரமா எல்லாம் அப்டேட்டர் வேற வேற ஆளுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் பழைய எடிட்டர் போற போஸ்ட் டிசைனே பாருங்க. கலை தலைவன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பழைய போஸ்ட் டிசைனர் போனாரு. அவர்லாம் அந்த கலை தலைவன்லாம் 2000ங்கள்ல வந்த போஸ்டர்லாம் கலை தலைவன் படத்துக்கு போஸ்ட் டிசைனா வந்துச்சு. சில நேரம் வந்து எப்படி சொல்றது, அவர் பல டெக்னிக்கல் லெவல்ல வேற லெவல்ல இருக்கிறாரு. ஆனா வந்து டீம் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஆளுங்களை வச்சிருக்காரு. இப்ப அதெல்லாம் மாத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதான் வந்து சில விஷயங்கள் மாறிக்க முடியும், அப்டேட் ஆக முடியும். எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா நம்ம கூட வச்சுக்கணும். நம்மளே பாருங்களேன், இப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 40 வயசு 45 வயசு ஆளுங்க வந்து அவங்க செட்டில் ஆளுங்களை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இயங்குவாங்க. இதே ஒரு 45 வயசு உள்ள ஆளுங்க ஒரு 30 வயசு பையனை ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சுக்கும்போது 30 வயசு பையன் ஒருத்தன் 25 வயசு பையன் ஒருத்தன் கலந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 45 வயசுங்கிறதை மறந்து இவங்களும் இந்த சின்ன பையன் மாதிரி துருன்னு இருப்பாங்க. சேட்டை பண்றது, வெளியூர் டூர் போறது, பயங்கரமா அந்த அலப்பறை பண்றது ஒரு ஜாலியா இருக்கும். அந்த வயசுக்குள்ள அந்த மனசுக்குள்ள வயசுங்கிற ஒரு வார்த்தையே வராது. அது எப்பவுமே அது டீமுக்குமே அது பிரதிபலிக்கும் எப்பவுமே. அதனால சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸை வந்து வச்சுக்கணும் டீம்ல, எல்லா டேரக்டரும் வச்சுக்கணும். அப்பதான் சுறுசுறுன்னு இருக்க முடியும். இப்ப சங்கரே பாருங்க, நான் சொல்றேன், சங்கர் வந்து இந்தியன் டூல பாத்தீங்கன்னா பழைய அசிஸ்டன்ட் டேரக்டர் டீமை கூப்பிட்டாரு. வசந்த பாலனா இருக்கட்டும், சிம்புதேவனா இருக்கட்டும், இப்படி பழைய ஆளுங்களை கூப்பிடுறப்ப திரும்ப அதே மாதிரிதான் வரும். நீங்க புதுசா அட்லி மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சங்கர் இருக்கவங்க தான் அந்த எந்திரன் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. நிறைய படங்கள் வந்து இன்னும் புது புது ஐடியாஸ் கிரியேட் ஆகும், படம் நல்லா இருக்கும். அது மாதிரி அட்லி அப்ப சின்ன பையனா இருந்திருப்பா அப்படி எந்திரன் இருக்கும் போதெல்லாம். அது மாதிரி இன்னும் அடுத்த தலைமுறை அசிஸ்டன்ட் டேரக்டர்கள் கூட வச்சுக்கணும் எப்பவுமே. அதே மாதிரி நம்மளோட ஸ்கிரிப்ட் என்ன எடுக்க போறோம், எப்போ முடிக்க போறோங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் தெளிவா பிளான் பண்ணிட்டு தான் ஷூட்டிங்க போகணும். ஆனா இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்ப பண்றது இல்ல. அதுதான் பெரிய பிரச்சனை படம் இழுக்கிறதுக்கு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா மகிழ்ங்கிற மணிரத்னம் பாருங்க, தக் லைஃப் முடிச்சுட்டு தக் லைஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் படம் ஒன்று பண்றதா இருந்துச்சு. இந்த பொன்னியின் செல்வன் முடிச்ச உடனே கடைசியில பார்த்தா இப்ப ரூமர் வந்துருச்சு திரும்ப நியூஸ். பொன்னியின் செல்வன் முடிச்ச உடனே அவங்க என்ன நியூஸ் வந்துச்சோ அது இப்ப திரும்ப உறுதியாயிருக்கு. தக் லைஃப் முடிச்ச உடனே அவர் சூப்பர் ஸ்டார் கூட படம் பண்றாராம். அப்போ பாருங்க, அப்போ வந்து பண்றப்ப ரஜினி, மணிரத்னம், இளையராஜா காம்பினேஷன் ஒரு படம் வந்துச்சு. ஆனா அவங்க 3 பேர்லயும் வந்து இளையராஜா இல்லாம ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னமும் பயங்கரமா பீக்ல இருக்கும்போது இவங்க சேர்ந்து படம் பண்ணல. இப்போ பாத்தீங்கன்னா ரஜினி, ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் 3 பேர் சேர்ந்து முறையா தளபதி வந்து கமலும் இன்னொரு இளையராஜா படமும் காம்பினேஷன் இந்த பண்றதா முறை வந்து சொல்லியிருக்காராம் ப்ரோ. தக் லைஃப் ஷூட்டிங் முடிச்சோன்னே கமல் கூட அதான் இது கமலும் இன்னொரு இது ரஜினி படம் முடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும் அது அநேகமா. ப்ரோ ஆக்சுவலா இந்த விஷயத்த மணிரத்னம் கிட்ட எல்லாரும் கத்துக்கணும். அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, படம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணா அந்த முடிக்கிற டைமு, அந்த எல்லாமே அவர் அந்த சொன்ன டேட்டுக்குள்ள முடிச்சு எல்லாமே எடுத்துருவார்ல. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ் பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்க, அவ்வளவு பெரிய படமா எடுத்தாரு. அதுவும் சரி, அதுக்கு முன்னாடி செக்க சந்தவானம் இதுவும் சரி, இப்போ தக் லைஃபும் சரி, எல்லாமே இவ்வளவு ஏஜ் ஆகியுமே அந்த டிசிப்ளின் இருக்குல்ல அவர்கிட்ட. ஆமா, அது ஒண்ணு. அடுத்து மகேஷ் ப்ரோ ரொம்ப நேரமா ஏதோ பேசணும்னு சொல்றீங்க, சொல்லுங்க ப்ரோ. பிரதர். வணங்கான் படம் அப்டேட் என்ன ப்ரோ ஆச்சு? வணங்கான் என்ன ரிலீஸ் ஆகுதா இல்லையா? நம்ம ஸ்பேஸ்ல அடிக்கடி சொல்லியிருக்கோம், வழங்கான், 7 கடல் 7 மலை, பார்ட்டி இந்த படங்கள் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்தியன் 3 நெட்ஃபிளிக்ஸ்ல ஜனவரி மாசம் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? இந்தியன் 3 வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பேசி முடிச்சிருக்காங்க டைரக்ட் ஓடிடிக்கு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது அஃபீஷியல் அறிவிப்பு கேம் சேஞ்சருக்கு அப்புறம் தான் வரும். கேம் சேஞ்சர் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கப்புறம் தான் வரும். அது சூர்யா கன்ஃபார்ம் ஓடிடியா? ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜனவரியில் ரிலீஸ் ஆகும்னு தோணல அந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல. ஆனா டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஜனவரியில் ரிலீஸ் ஆகும்னு தோணல. ப்ரோ. விடுங்க ப்ரோ, ஜனவரி 26 ரிபப்ளிக் டே ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டோம். கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி வரும். சொல்லுங்க பிரதர். ப்ரோ சூர்யா 46 வந்து கர்ணன் பெரிய படத்தோடைய டைரக்டர், அவர் எடுக்க போறதா சொல்றாங்க சூர்யா 46. ஸோ அது எப்படி ப்ரோ? அது வாடிவாசலுக்கு முன்னாடி அந்த படம் வேல்பாரி இருக்கு, வாடிவாசல் இருக்கு, கர்ணன் ஒரு படம், ஹிந்தி டைரக்டர் ஓம் பிரகாஷ்ன்றவர் அவர் டைரக்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. ஸோ 3 பெரிய படத்தை நடிக்கிறாரா? நேற்று இதை பத்தி பேசணும், நேற்று பேசணும்.
இது வரேன், அதுக்கு முன்னாடி வரேன். மகேஷ் ஏதாவது சொல்ல வந்தீங்க ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஒன்னே ஒன்று பிரகாஷ், ஒன்றும் நீங்கள் ஏற்கனவே நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் அதை பற்றி பேசலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. நீங்கள் இந்த சில இந்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்ன்றதை பற்றி போன இந்தியன் 3 ஓடிடியில் வரது நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு இங்கே சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸில். என்னன்னு சொல்லலை நீங்கள், அந்த இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னீங்க. பட் ஓகே, நீங்கள் அது சொல்லலை. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏதோ வேட்டையனுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இருக்குது, நீங்கள் சொல்லலை. நீங்கள் அதுக்கான ரீசனும் சொல்லிட்டீங்க. பட் எனக்கு இருந்தாலும் சிலதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணலாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய இங்கே சினி டாக் ஸ்பேஸ் கேட்குறவங்களுக்காக. இல்ல அது என்னன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணுங்கிற ஆசைலாம் கிடையாது. ஒரு விஷயம் தெரியுது, அது சொல்லலாமா வேணாமா எனக்கு தயக்கங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய படங்கள் வந்து நம்ம போற போக்கில் வந்து அதோட ஒரு சின்ன விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும், அதாவது நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம்னு இல்லாம வெளியே வந்து நியூஸ் போதா இது சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பவுமே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி அதனால ஒரு பாதிப்புகள் வரும். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல பாத்தீங்கன்னா டைட்டில்லாம் சில டைட்டில்லாம் வந்து முன்னாடி சொல்லுவேன். ஒரு சொல்லிட்டு ஒரு எப்போ 1-2 படம் டைப் சொல்லிட்டேன். அதுல ஒரு டீம்ல வந்து எனக்கு ஃபோன் பண்ணி திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டிஎம்ல ஹாய் ப்ரோன்னு கூப்பிட்டு நம்பர் வாங்கினாங்க. ஏதோ வேற ஒரு விஷயத்துக்கு நம்பர் வாங்குறாங்க நினைச்சு கடைசியில் வந்து என்ன நாங்க வந்து டைட்டில் சொல்லலாம் வச்சிருந்தோம், நீங்க வந்து இப்ப சொல்லிட்டீங்க, ஏதோ தப்பு தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னாங்க. அது வரல நான் சொல்ற ஸ்டார்டிங் பீரியட்ல, அதாவது நம்ம இந்த எக்ஸ்கிளூசிவ்ங்கிற ஒரு தேடி தேடி அலையிற பீரியட். நான்லாம் அப்ப வந்து யார்ட்டையாவது ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வேகமா சொல்லலாங்கிற ஆர்வத்துல தகவல் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப தகவல் தெரிஞ்சுக்கிட்ட தன்மையும் வரலாம். டைட்டில் போட்டோன்னே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஃபோன் அடிச்சுட்டாங்க. ஃபோன் அடிச்சு மிரட்டல திட்டினாங்க. இது மாதிரி எங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நீங்க பாட்டு அசல்ட்டா சொல்லிட்டீங்களே அப்படி இப்படின்னு. அதுல இருந்தே நான் எதையுமே ஃபர்ஸ்ட் சொல்லணும்லாம் ஆசைப்படுறேன். அதாவது நம்ம தெரிஞ்சா சொல்லுவோம், தெரியலன்னா அப்படியே விட்டுருவோம்னு சொல்லிடுறது. அதனாலதான் இதெல்லாம் சில இந்த விஷயங்கள் எப்படின்னா ரிலீஸுக்கு முன்னாடி சொன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப சொல்றதோ வேஸ்ட் இல்ல. சில விஷயங்கள் அது வந்து ஸ்பாயிலர் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நமக்கு தெரியுது, சரி இது ஒரு விஷயம் கேட்கலாம் கடைசியா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் சொல்லி நமக்கு எந்த பேரும் எடுக்க போறது இல்லைங்க. நமக்கு யாராலும் ஒரு யூஸும் கிடையாது. பாலியர்ஸ் ஏற போறது, எனக்குலாம் 12 வருஷமா பாலியர்ஸ் ஏறவே இல்லை. அது மாதிரிதான். இப்ப நீங்க சொன்ன விஷயம் அந்த கார்த்திக் ப்ரோ நல்லா சொல்லியிருக்காரு ப்ரோ. அவரும் இதே மாதிரி தான் சொல்லுவாரு. நம்ம சொல்றது பிரச்சனை இல்ல, நம்மளை நம்பி ஒரு விஷயம் சொல்றாங்க, அது வேற மூலியமா லீக் ஆனா கூட கடைசியில் இவன் தான் சொல்லிட்டான், அப்படி அடுத்த தடவை நம்ம பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதை நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஷிப்காகங்கிறது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா 1-2 பேர்கிட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்க. அப்ப லீக் ஆகுதுன்னா இவங்ககிட்ட இருந்தா லீக் ஆயிருக்குன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அடுத்த வாட்டி நம்மள்ட்ட விஷயத்த சொல்ல மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு ஏதோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டு அதான் ப்ரோ, அந்த நம்மளோட ட்ரஸ்ட் விஷயம் ஒருத்தி சொல்லல. போயிருங்க, அந்த நம்மளை ஆமா ஆமா. நம்புறாங்கிறது போயிரும். அதனாலதான் அதெல்லாம் சரி கடைசியா சொல்லி அவங்களே சொல்லிடுறாங்க, கடைசி நாளா சொல்லிக்கிங்க நல்லா இருக்கும், இதை வந்து அப்ப சொன்னா நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. சரி அது நம்ம அப்ப சொல்றது நமக்கு ஓகேவா தெரியும். அதனாலதான் சில விஷயம், அதாவது பெரும்பாலும் விஷயம் நமக்கு தெரியாதுங்க, அதான் விஷயம், உண்மை அதுதான். சில விஷயம், ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். தெரிஞ்ச விஷயத்த உடனே சொல்லாம கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் ரிலீஸ் இருக்கும் போதோ இல்ல சமயம் நெருங்கும் போது சொல்றது, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. முன்னாடி கேட்டிருந்தீங்கல்ல அந்த கர்ணன். இல்ல சொல்லுங்க. இது இந்த ஜில்ஜங் எடுத்த டைரக்டர் அவரு ஏதாவது படம் பண்ணிட்டு இருக்காராம்? இல்ல அவரு லியோ வந்து வசனகர்த்தாவும் ஒரு சீன் திரைக்கதை கூடுதல் திரைக்கதைக்காக வந்தாரு. அதுல வந்துட்டு அந்த படம் பயங்கரமா போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது தனியா ஒரு அடையாளம் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த படம் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சாரு. அது அவருக்கு தனியா அடையாளம் எதுவும் கிடைக்கல அந்த படத்துல. அப்படியே அது சைலண்ட் ஆயிட்டாரு. ப்ரோ இது ஜில்ஜங் ஜக் ஹிட்டா ப்ரோ? படம் ஃபிளாப், அந்த படம் ஃபிளாப். ஆனா அந்த படம் வந்து இளைஞர்களால பாராட்ட பெற்ற படம். அதாவது ஓடிடில வந்த அப்புறம் பாராட்ட பெற்ற படம். நான் தியேட்டர்ல பார்த்தேன். தியேட்டர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த படம். அந்த டார்க் ஹியூமரெல்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டார்க் ஹியூமருக்கு மீனிங்ல ஒரு சில படங்கள் தான் இருக்கும். அந்த படங்கள்ல சேர்ற ஒரு படம் சூப்பர் படம் அது ஜில்ஜங் ஜக். ப்ரோ சூர்யாவோட நெக்ஸ்ட் மூவி எது ப்ரோ? நெக்ஸ்ட் மூவி என்னதான் யார் தான் பண்றாங்க? சூர்யா 45 கேக்குறீங்களா? ஆமா ப்ரோ, அதான் 44 முடிஞ்சுல, அடுத்து 45 யார் தான் பண்ண போறா? வாடிவாசல் தான் 45 அவர் உறுதியா இருக்கிறாரு. ஏன்னா அப்புறம் வந்து கலைப்புலி தானே வந்து உறுதி ஆயிட்டாரு. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வாடிவாசல் ஆரம்பிச்சிருது எக்காரணத்தை கூட டிலே பண்றதுல முடிவு பண்ணிட்டாரு. கர்ணன்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் வரும். கர்ணன்லாம் இப்ப இந்தியில வந்து அந்த டேரக்டர் உறுதியா இருக்காரு. இன்னும் சூர்யாவே இன்னும் நாடு கொடுக்கல. அதாவது சூர்யா ஒத்துருக்காரு, படம் பண்ணலான் இருக்காரு. எப்ப என்ன ஏதுங்கிறதுல ஒரு முடிவு பண்ணல. அவர் ஹிந்தி படம் பண்ணலாமா வேணாமாங்கிறதே ஒரு குழப்பம் இருந்துச்சு நடுவுல. இப்பதான் திரும்ப வந்து அதை பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாரு. அதனால வாடிவாசல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் சூர்யா ஒன்று பண்றாரு. அதுக்கப்புறம் தான் கர்ணனுக்கு போவாங்க.
அது போக கைதி டூலயும் சூர்யா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கைதி டூவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கைதி டூலயும் அவர் அந்த கேரக்டர் எடுத்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ கைதி டூ கலைப்புலி தானவும் சூர்யாவும் ஓகே. அந்த பக்கம் வெற்றிமாறன் வந்துருவாரா? இல்ல வருவாருன்னு சொல்றாங்க. இந்த வாட்டி தானு விடுற மாதிரி இல்ல. தானு கரெக்டா வெற்றி லாக் பண்ணிடுவாரு. ஏன் பிரகாஷ் ப்ரோ? இல்ல கைதி டூ அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரும் ஒரு தியரி தூக்கின்னு வந்துருவாங்க. அது இவர் இங்க வருவாரா, அவர் இங்க வருவாரா? எப்பா ஏன் தான் லோகேஷ் அந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரியல. லோகேஷோட நல்ல கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. வரட்டும் அதுவும் நமக்கு டைம்லைன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும். சுகுமார் லிசனர்ல வந்தார், அப்படி போயிட்டாருங்க. அப்படியா? எனக்கு காமிக்கவே இல்ல. பர்னி காமிச்சிட்டா? இப்ப மறுபடியும் வந்திருக்காரு. ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணேன், பட் ஆனா ஸ்பீக்கர்ல வரல. நான் மறுபடியும் அக்செப்ட் பண்றேன், பாப்போம். பிரகாஷ் ப்ரோ, இந்த பழைய இதுல கேஎஸ் ரவிக்குமார் எல்லாம் அவங்க எல்லாம் டைரக்ட் பண்ணும்போது 20 டேஸ்ல 30 டேஸ்ல ஷூட் பண்றாங்களே, அது மெயின் ரீசன் கேமரா ஃபிலிம் ரீல்ல இருந்ததுனால அதுவும் மெயின் ரீசனா ப்ரோ? இல்ல அந்த நேரத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து எல்லா டேரக்டருமே பாத்தீங்கன்னா 2-3 படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 படம் 4 படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்ரீவாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 3 படம் 4 படம் எடுத்திருக்காரு. எல்லாம் வேற ஜானர்ல இருக்கும். அவங்க என்னன்னா ஒரு ஃபிலிம் ரோல் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால டக்குன்னு அதை எதுவும் செலவு பண்ணக்கூடாது, தயாரிப்பில் செலவழிக்கூடாது, கொஞ்சம் சிக்கனமா பண்ணுவாங்க. இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு, எத்தனை நாளும் எடிட் பண்ணலாம், எத்தனை நாளும் தூக்கி பண்ணலாங்கிறதுனால என்ன செலவு கூடுதலாக்குறாங்க. இவரு நட்டியே சொல்லியிருப்பாரு. ஆமா இப்ப கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ரீல்ல ஷூட் பண்றது சூப்பரா இருக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. இவர் மனோஜ் பரமஹம்ச சார் கூட சொல்லியிருக்காரு, நம்ம ரீல்ல ஷூட் பண்ணா இன்னும் நல்ல இதெல்லாம் கிடைக்கும், டீடைல்ஸ் எல்லாம். நீங்க நட்டியோட பேட்டி ஒண்ணு பாருங்களேன். இல்ல நட்டியோட பேட்டி ஒண்ணு பாருங்களேன். மகாராஜா படத்துக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில வந்து சினிமாட்டோகிராஃபி அந்த பிலிம் ரோல்ல பண்றதுக்கும் இப்ப டிஜிட்டலுக்கும் பண்றதுக்குமான வித்தியாசத்தை சொல்லியிருப்பாரு. அவர் இந்த ஆங்கிள்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், செலவை மிச்சப்படுத்துறதாகட்டும், டெக்னிக்கல் லெவல்ல ஒருத்தர் கத்துக்கிறதாகட்டும். அதாவது ஒருத்தர் பிலிம் ரோல்ல பண்றப்ப அவன் எப்படி எல்லாம் கத்துக்கிறான், அந்த ஆங்கிள் எப்படி வைக்கணும், என்ன மாதிரியான ஷார்ட்ஸ் வைக்கணும், ஃப்ரேம்ஸ் வைக்கணும், லைட்டிங் எங்க வைக்கணும், அதெல்லாம் எல்லாமே டெக்னிக்கலா ரொம்ப கத்துக்குவான். டிஜிட்டல்ல அதுவே உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருது. கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக் மோட் கொடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு செட்டு காமிச்சிருது. அதுக்கேற்ற மாதிரி இவன் ஃப்ரேம் வைக்கிறான். அப்போ வந்து எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பல இந்த சினிமாட்டோகிராஃபியை பத்தி பல விஷயம் புதுசா சொல்லியிருப்பாரு. நீங்க நட்டி பேட்டி பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாவே எனக்கு கேமராமேனா நட்டியோட பேட்டி எனக்கு நட்டியை ரொம்ப பிடிக்கும். நடிகரா வந்து பிடிக்கிறது தாண்டி கேமராமேனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேட்டிலேயே பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு சுவாரஸ்யம் கொடுக்கும் அந்த சினிமா கேமரா பத்தி அவர் பேசுறப்ப. எனக்கு அதனால பிலிமோகிராஃபி பத்தி தெரிஞ்சுக்க, சினிமாட்டோகிராஃபி பத்தி தெரிஞ்சுக்க நீ அவர் பேட்டி பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். இல்ல கடைசியா தனியூர் தான் ப்ரோ அப்படி படம் வந்துச்சு. அதுதான் நினைக்கிறேன் ரீல்ல வந்தது லாஸ்டா. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் இல்லையே. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் சொல்லியே எடுத்தாங்களே, நாங்க ரீல் எடுக்கிறோம்னா ரெமோ வந்து இதுல எடுத்தது, நம்ம டிஜிட்டல் எடுக்காம பழைய கேமராங்களே எடுத்து இந்த ரீல் எடுத்தது, பிலிம் ரோல்ல. ப்ரோ இது ஐ ஃபிலிம் ரீல்ல தான் எடுத்தனா ப்ரோ? அது ரெமோ ஐக்கு அப்புறம் தானே ரெமோ வந்துச்சு. ஐ 2015 இது 16ல ரெமோ. ஆனா எனக்கு ஐ எல்லாம் விஷுவல் ஸ்பீசி ஸ்ரீராம் சார் ஏன் லெஜெண்ட் ஐ ஃபிலிம் பார்க்க போறேன்னு தெரிஞ்சது. இல்ல நீங்க இது பாத்தீங்கன்னா தெரியும், அது பேர் என்ன, ரெமோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா ரெமோ ஒரு விஷயம் மட்டும் கூடுதலா பண்ணிருப்பாரு, ஃப்ரேம் கொஞ்சம் கலர் கூடுதலா வச்சிருப்பாரு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லா தெரிஞ்சிடும். பிரகாஷ் ப்ரோ, இந்த வேல்பாரி இங்க நரேட் பண்ணல, அட்லீஸ்ட் யூடியூப்லயாச்சும் ஸ்டோரி சொல்லி எதனா போடுற ஐடியா எதாவது இருக்கா? ஹலோ, டெய்லி ஒருத்தர் 2 பேர் கேட்டுறீங்க. சொல்லுங்க பிரதர். யார், மனோஜ் பிரதரா? ஆமா, அன்னைக்கு நீங்க தண்டோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் தான் பேசினேன், நீங்க இதான் சொல்ல வரீங்கன்னு. அன்னைக்கு தண்டோ அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன், டிராஃபிக்ல இருந்தனால முடியல. ப்ரோ நீங்க இந்த ஸ்பேஸ்ல பேசுறதுனால வேணாம்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபுல்லு சினிமா ஸ்பேஸ் பேசணும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, யூடியூப்ல கேமரா முன்னாடி உட்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, புரியுது கேட்கறவங்களுக்கு. பட் எனக்கு என்னன்னா, அது ஒரு வேலையா இருக்கு. எப்படின்னா அந்த வேலையை மெனக்கட்டு செய்யறது ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. ஒரு வேலையை வந்து மெனக்கட்டு செய்யணும். முன்னாடி நான் யூடியூப் ரிவ்யூ போட்டுட்டு இருப்பேன். அப்ப ரிவ்யூ போடும்போது நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, நம்ம தெருவில் வந்து நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து கேமரா பண்ணுவாங்க. எனக்கு ஏதாவது சில விஷயம் தப்பா பண்ணா அவங்க கொஞ்சம் திருத்துவாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த நண்பர்களுக்கு வந்து பிஸி ஆயிட்டாங்க.
அவங்க வந்து ஒருத்தவங்க அந்த ஒர்க் இருக்கு, ஏன்னா ஒர்க் இருக்கு, அவங்களோட ஒர்க்கு முன்னாடி வேலை இல்லாம இப்போ ஒர்க் இருக்கு. அது போக சில பல பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம யாரையும் தொந்தரவுப்படுத்த முடியாது. அந்த நண்பர்கள் இருந்தா மட்டும்தான் நமக்கு பழையபடி வந்து கேமரா எடுத்து இந்த வீடியோ வீடியோ முன்னாடி நம்ம தோணி பேசுறதா நமக்கு நம்பிக்கை வரும். இப்போ எனக்கு இந்த ஆடியோவா பேசிட்டு இருக்கிறதே எனக்கு பர்சனலா பிடிக்கல. ஏன்னா அது உட்காந்து பேசணும், ஆடியோ பேசும்போது திடீர்னு ஃபோன் வரும், சைடில் வண்டி போகும், இந்த ஆம்புலன்ஸ் போகிற சவுண்டு கேட்கும். நான் என்னதான் எல்லாத்தையும் ஃபேன் ஆஃப் பண்ணி பேசணும் பயங்கர ஏதோ ஒரு வகையில் அதாவது சொல்றேன், வேலை செய்யாததுக்கு ஒரு காரணம் தேடுற மாதிரி ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நான் நல்லா கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷம் தொடர்ச்சி ஆடியோ பேசியிருப்பேன். 30 நிமிஷம் ஆடியோ வச்சுங்களேன். கடைசி 5 நிமிஷம் முடியும் போது ஒரு பெரிய கரைச்சல் வந்து எனக்கு மைண்டே கெடுத்து விட்டுரும். இல்லைன்னா ஒரு ஃபோன் வந்துடும். ஃபோன் வந்து எனக்கு ஏன்னா நமக்கு வேலையும் முக்கியம். நமக்கு வேலை ஃபோன் மூலமா தான் நமக்கு வேலை ஜாஸ்தி. எல்லாமே ஏதாவது கெடுத்து விட்டுருக்காங்க. அந்த பர்சனலா ஒரு தனியா வீடியோ போடுற அந்த மைண்ட் செட்டே போயிருச்சு இப்ப. அதனால ஸ்பேஸை வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம்னு சொல்லிட்டு தான் ஸ்பேஸில் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். அதுவுமே நிறைய பேர் இப்போ யூடியூப் நேற்று போட்ட கமெண்ட் கேட்பாங்க, அதுக்காடி கமெண்ட் யூடியூப்ல வேணாம், வேல்பாரி வேணாம், வேல்பாரி வேணாம். அதுவே நமக்கு வந்து எப்படின்னா இந்த உற்சாகம் ஊட்டுறதுக்கு பதிலாக வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே வேணான்னு சொன்னாங்க, அதே மாதிரி இப்பயும் திரும்ப வேணுமா வேணாமான்னு கேட்டா கூட வேணாம் வேணான்னு கமெண்ட். ஒரு சிலர் மட்டும் தான் வேணும்னு கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, அத அன்னைக்கு 3வது நாள் சொல்லும் போது நான் ஃபுல்லா கதைக்குள்ள போயிட்டேன் ப்ரோ. அவங்க கூட்டி போவாங்க தானே ப்ரோ, அங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நான் தங்கலான்னு போனதான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க ஸ்டார்டிங்ல வெள்ளக்காரங்க கூட்டு போவாங்க தானே, அந்த அப்படியே நினைச்சிட்டேன், அந்த இடத்துல போயிட்டேன் நான் கதையில. அந்த லாஸ்ட்ல இன்ட்ரோ கொடுத்ததுக்கு அப்புறம் முடிஞ்சு இனிமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாள் வராதுன்னு சொல்லிட்டீங்க. இல்ல அதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தேன், ஒருத்தரும் கேட்கல. நேற்று ஒரு 10 பேர் 4 பேர் கேட்டீங்க, 10 பேர் வேணான்னு சொன்னீங்க. அது மாதிரி போச்சு. இப்போ நமக்கு என்னன்னா வேணும்னு சொல்றவங்க கூட வேணான்னு சொல்ற எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கனாலே ஒரு பயம். பயம்னா தயக்கம், என்னடா இவ்வளவு பேர் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா சொல்லணுமா? ஆனா எனக்கு சொல்லணும்னு ஆசை இருக்கு, அதிகமா இருக்கு. ப்ரோ அத கொஞ்சம் இன்னும் கதைக்குள்ள ஒரு நாள் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, நீங்க சொல்லுங்க. மூணு பேர் ஒரே இடத்துல பேசுறீங்க. இப்ப யாரு பேசுறீங்க? போயிடுறேன் மனோஜ்குமார், பேசிட்டு போயிடுறேன் ப்ரோ. நீங்க கேட்கும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு வந்து கேட்பாங்க, ஏன் நிறுத்திட்டீங்கன்னு. அப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா கேட்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்கு ப்ரோ. ஏதோ யூடியூப்ல பண்ற மாதிரி பண்ணா பாருங்க ப்ரோ. நீங்க கண்டிப்பா பண்றேன். அப்படி இல்லைன்னா நான் பண்றேன் முழுக்க நான் இல்ல என்ன பண்றேன் அப்படின்னா, இனிமேல் அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி பாக்குறேன். இல்லைன்னா ஒரு நாள் ஸ்பேஸ் பூரா இந்த மாதிரி ஒரு கதை சொல்றதுக்கு மட்டும் வச்சுக்கலாங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க வரட்டும். அப்படிதான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஸ்பேஸ் நீங்க சிவி அப்டேட்னு சொல்லி ஸ்பேஸ் போடுறீங்க, அதனால அதுக்கு ஜாலியா பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதை நீங்க கதை சொல்றதுனால அவங்க சங்கடப்படுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க கடைசியா வந்து இதை மட்டும் முடியும். நான் அப்பயே சொல்றேன், 1.5 மணி நேரம் நம்ம வந்து இல்ல நானே என்ன பண்றேன், இதுலயே பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஸ்பேஸ் நடத்துறோம்னா 1.5 மணி நேரம் முழுக்க நம்ம ஜாலியா ஸ்பேஸ் எப்பவும் போல ஒதுக்கிட்டு கடைசி 1/2 மணி நேரம் தான் கதை சொல்றோம். பட் அதுவே சில பேருக்கு கொஞ்சம் இதா இருக்கு. அதனால அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம், பாப்போம். ஐடியா பண்ணுவோம். அந்த 3வது நாள் சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் 2 நாள் ரிப்பீட் பண்ணிட்டு வந்தேன் ப்ரோ. 3வது நாள் 1/2 மணி நேரம் ஃபுல்லா நல்லா போச்சு. ஃபுல்லா அந்த கதைக்குள்ள இறங்கிட்டேன் ப்ரோ. அந்த தங்கம்ல அவங்க போகும்போது அந்த இடத்துக்கு போற மாதிரி ஃபுல்லா பாருங்க ப்ரோ, சொல்றேன் முடிஞ்சா. நான் சொன்னேன் பாத்தீங்களா உங்ககிட்ட, கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ப்ரோ. நீங்க ஒரு 10 பேரோ இல்ல 15 பேரோ சொல்றத வச்சுட்டு டக்குன்னு டிசைட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ. இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டான், என்னடா அடுத்து ஏதாவது ஸ்பேஸ் போட்டாங்களா, ஸ்டோரி சொன்னாங்களான்னு கூட கேட்டான். நான் சொன்னல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாரு, ஃபர்ஸ்ட் நாள் நீங்க சொன்ன அந்த கதையை நான் வந்து என்னன்னா அவருக்கு ரெக்கார்டிங் அனுப்பிச்சேன். அவர் கேட்டுட்டு சூப்பரா இருக்கு, கண்டினியூட்டி மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு, இல்லைன்னா நானே வந்து என்னன்னா ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்றேன் அந்த டைமுக்கு அப்படின்னு. இப்போ அவரே கேட்டாரு 2 நாளா ஏன் எதுவுமே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. இல்லடா அவர் ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர் சைட்ல இருந்து, இப்போதைக்கு வேணாம், படம் மாதிரி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைங்க, அனௌன்ஸ் நீங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணலாம் ப்ரோ. பண்ணாதான் எல்லாருமே கேட்பாங்க. பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரி பெரும்பான்மை யாரும் வேணாம்னு சொல்றது காரணம், இப்ப சொல்லி என்ன வரப்போது போர் அடிக்குதுன்ற மாதிரி நினைப்பாங்க. ஏதாவது அனௌன்ஸ் பண்ணும்போது ஐயா வந்துருச்சு இப்ப கேட்கும் போது நல்லா இருக்கும்ன்ற மைண்ட் செட்டுக்கு போவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பண்ணணும்ன்றது கல்கியை பத்தி சொன்னாரு. அப்ப ஏன் கேட்டாங்கன்னா கல்கி ரிலீஸ் ஆன டைம் சொன்னப்ப நல்லா ரீச் ஆயிடுச்சு. இதே கல்கி ரிலீஸ் ஆகாம சொன்னா என்னையா ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொன்னியின் செல்வன்ல நம்ம வந்து சொல்ல இந்த கேரக்டர் விக்ரம் கரெக்டா இருப்பாரு, இந்த கேரக்டருக்கு கார்த்தி கரெக்டா இருப்பாரு. காரணம் வந்து பொன்னியின் செல்வன் ரிலீஸ், அதனால அப்ப வந்து ஒரு எல்லாருக்கும் இமேஜின் பண்றது கரெக்டா இருக்கு. இல்ல ஆனா ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் இதுல. ஏன்னா வந்து பொன்னியின் செல்வன் நான் வந்து இந்த ஒரு ஹைப் ஒன்று கொடுத்தேன் கதையில. ஆனா உண்மையில அது ஹைப்புக்கு ஏத்த ஒரு டிசர்வ்டான ஒரு நாவல் தான். அப்படி இருந்துமே சில பேர் படம் பார்த்துட்டு நீங்க கொடுத்த ஹைப்புக்கு இல்லை, நீங்க கொடுத்த ஹைப்புக்கு இல்லைன்னா, அதனாலதான் நான் வேலுப்பாரிக்கு நான் ஹைப்பே கொடுக்காம கதையை மட்டும் டைரக்டா போவேன்னு போனேன்.
ஆனா ஒரிஜினலா சொல்ல போனா இதுலதான் வந்து நம்ம இன்னும் ஹைப் கொடுக்கலாம், எவ்வளவு நாள் நன்றி கொடுக்கலாம், எவ்வளவு நாள் நன்றி கொடுக்கலாம் அளவுக்கு நம்ம இதுல இருக்கு விஷயங்கள் இருக்கு, கண்டென்ட் அதுல அவ்வளவு இருக்கு. நீங்க படிப்படியா கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ஒருவேளை நான் கதை சொல்லி திரும்ப கண்டினியூ பண்ணோம்னா உங்களுக்கு அந்த வந்து நீங்க கேட்கும்போது நீங்க இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பா இந்த படத்தை எப்பதான் எடுக்க போறாங்கிற அளவுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஆர்வமாயிருக்கீங்க. அதுல வேணா உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க 100% எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா 200% உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். நம்ம இந்த கதை கேட்கும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஏமாற்றம் கொடுக்காம அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பயங்கரமா போகும். நிறைய வந்து கிளை கதைகள் ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்ததுக்கு அப்புறம் மெயின் கதைக்குள்ள போகும். அதாவது முதல்ல ஒரு போர் ஒன்று வரும். அந்த போருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற மாதிரி வந்து கதையே வேற வேற லெவலுக்கு போயிடும். சண்டை காட்சி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாப்போம். நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா பண்ணாலும் யோசிக்கிறேன். இல்ல ஏதாவது ஒரு ஐடி பண்ணி கதையை சொல்றதுக்கு வாய்ப்பு பார்ப்போம். இல்ல பிரகாஷ் நீங்களே ப்ரோ, இல்லைன்னா ஐடியா சொல்லுங்க, என்ன இல்லைன்னா மாதிரி வந்து பண்ணலாம் அவங்க எப்ப ஒரு சொல்லலாம். அவங்க சொல்ற அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரையும் வெயிட் பண்ணா அது எனக்கு தெரிஞ்சு கேம் சேஞ்சர்லாம் ஆமா முடிஞ்சிட்டு ப்ரோ. அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவாங்க. நம்ம வந்து அது வரையும் அது ரொம்ப தள்ளி இல்ல ப்ரோ, போயிடும். அது சூர்யா ப்ரோ, நாளுக்கு நாள் கேம் கேட்கறாங்கல்ல. சேஞ்சர் ஏதாவது படம் ஓடலன்னா சங்கர் இருப்பாரான்னு இல்ல கூட இல்ல டவுட் அதுதான் ஆயிரும் இல்ல bro. இல்ல அது நம்ம அதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். பட் ஆனா அதுக்கு டைம் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து பெரிய எஃபர்ட் போடணும். அதுக்கான வந்து முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சாலும் 1 இயர் ஆயிடும். அது டைம் இருக்குன்றனால நம்ம அது கேம் இப்ப இவங்க சேஞ்சர் எல்லாரும் செகண்ட் கேக்குறாங்க பார்ட் ப்ரோ. தான். இல்ல ப்ரோ, கேம் சேஞ்சர் செகண்ட் பார்ட் தான் பார்த்தோம், பிரகாஷ் நம்பிக்கையே ப்ரோ, இல்ல. நான் திரும்ப அதே மாதிரியே பிரகாஷ் பார்த்து ப்ரோ என்னன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி எடிட்டிங் இல்ல 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த இல்ல வந்து மாதிரி தான் இருக்கு. 3 நாளுக்கு ஒரு வாட்டி இல்ல வந்து வாரத்துல ஒரு நாள் மட்டும் ஃபுல்லாவே ஏன்னா அப்படி கரெக்ட் பண்ணலாமா? கரெக்ட் சுகுமாரன் ப்ரோ சொல்ற மாதிரி கரெக்ட். வெப் சீரிஸ் இல்ல மாதிரி இல்ல நீங்களே ஒரு டேட் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாரத்துல இந்த இந்த ஹாட் வீக் இல்ல ஸ்டார்ல மட்டும் வெள்ளிப்படி வாரத்துக்கு ஒரு பத்தி தான் நாள் மட்டும் டிஸ்கஸ் பண்ண விடுவாங்கல்ல போறோம். அந்த எபிசோட், அந்த மாதிரி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எபிசோட் மாதிரி சூப்பர் பண்ணலாமா ஐடியா, ப்ரோ? சூப்பர் ஐடியா ப்ரோ. கரெக்டா இருக்கு. சூப்பர் ஐடியா, உண்மையிலே அது இல்ல நல்ல இல்ல ஐடியா. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு என்னன்னா டெய்லி கதை சொன்னாலே இந்த கதை வந்து 2 மாசம் வரைக்கும் போகும். 2 மாசத்துக்கான பரவாயில்ல ப்ரோ, கண்டென்ட் அவ்வளவு போட்டோம். இருக்கு அதுல. அது அதை போறது நம்ம பிரச்சனை இல்ல வாரத்துக்கு இல்ல ஒரு நாள் ஒரு சொல்லாம ஒரு 2 வாரத்துக்கு வாரத்துல ஒரு போயிருங்க. 2 நாள் இல்ல 3 நாள் ப்ரோ. எடுத்துக்கலாம் ப்ரோ. இல்ல 2 நாள் எடுத்துக்கலாம் ஒரு வாரத்துல. 2 நாளா நீங்க வந்துட்டு வார ஸ்டார்டிங்ல ஒண்ணு வார கடைசி வீக்கெண்ட்ல ஒண்ணு அப்படி பண்ணீங்க அப்படின்னா 2 நாள் சொன்னீங்கன்னா வந்துட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகி 2 மாசம்ன்றது நான் 3 மாசமா கூட போட்டோம். அது அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல. சரி நமக்கு பாப்போம். அப்ப தேவை வந்து ஸ்பேஸ் பத்தின இதே வந்து டிஸ்கஷன் தான் இல்ல ப்ரோ. இதே ஸ்பேஸ் வந்து இது கண்டினியூ சொல்லுவோம். பண்றதுக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்குல்ல, நமக்கு அது ஒரு பிளஸ் ஃபர்ஸ்ட் தானே ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வீக்லி ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. அந்த வளர்ப்பை பார்த்து அப்படியே வீக்லி டூ அப்படி மாத்தி ஃபர்ஸ்ட் கரெக்ட். திங்கட்கிழமை இவங்க நாளையில சொன்ன மாதிரி சரி ப்ரோ, ப்ரோ ரைட். நான் சரி மறுபடியும் ரைட். நான் நீங்க இன்னொரு விஷயம் முதல்ல ப்ரோ சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் கூட நீங்க சொன்னீங்களே கதைக்குள்ள போனாதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் கூட நம்ம வந்து கதையோட இதுவுமே டெய்லியும் ஆரம்பிக்கலாம். அப்புறம் எல்லாருமே கதைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் போட சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அப்படியே 4 நாள் அதிகரிச்சுட்டே போலாம்ல. அப்படியும் வச்சுக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் ஒன்னு சொல்றேன் ப்ரோ. எனக்கு தோன்ற ஒரு ஆனா ஒப்பீனியன் பிரகாஷ் ப்ரோ சொல்றேன். நீங்க வந்து நிறுத்துறது என்னன்னா என்ன தெரிஞ்சு நிறுத்தினா வந்துட்டு அப்ப ஆரம்பிக்கலாம்னா அது தள்ளி போயினே இருக்கும் ப்ரோ. அது வந்து நம்ம ரொம்ப தள்ளி போற மாதிரி ஆயிடும். எல்லாரும் கேக்குறாங்கன்னும் போதே வந்து நம்ம வந்து 10 பேர் கேக்குறாங்கன்னா 2 பேர் 3 பேர் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும். கேட்பது இப்போ அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. அதுதான் நானுமே 3ஆம் நாள் சொல்றேன். அந்த இன்ட்ரோ எப்பயோ வேணாம்னு ப்ரோ அப்போ சொல்றதுக்கு ரொம்ப பத்தி திங்கக்கிழமை யோசிக்கலாம். ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருங்க. நாளையில இருந்து மண்டே ஃபர்ஸ்ட் டெய்லி ப்ரோ ஸ்டார்ட் இந்த ஒரு ஒரு நாள் நல்ல விட்டு ஒரு படம் நாள் எப்படி வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆடியன்ஸோட அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல ரீச் கரெக்ட் ஆகுமோ கரெக்ட். அந்த அது மாதிரி கொஞ்சம் இந்த டைம் கதை எடுக்கும் ப்ரோ. கண்டிப்பா வேர்ட் ஆமா ஆஃப் டைம் மவுத்ல ரீச் எடுக்கும் ஆகும். டைம் எடுக்கும். ஆமா டெஃபினட்டா ரீச் ஆகும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. மத்தவங்க அந்த யாரு நீ எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே கொஞ்சம் அது ரீச் வேணாம் ஆகல, அது நல்லா அவ்வளவுதான் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு 10 போட பேர் 15 நினைக்கிறேன். பேர் இருப்பாங்க ப்ரோ. அதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான்லாம் புக்கு இன்னொருத்தர் வச்சிருக்காரு, ஆனா அவர்கிட்ட வாங்காம உங்களோட கதையை கம்ப்ளீட்டா கேட்கணும் அப்படின்றதுக்காக நான் புக்கே படிக்காம சரி இவரோட ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருக்கும், இவர் சொல்ற விதம் நல்லா இருக்கும், அது அப்படியே நம்மளால இமேஜினேஷன் பண்ணி விஷுவலாவே நம்ம எடுத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து என்னன்னா உங்களை சொல்லி சேம் ஒவ்வொரு ப்ரோ. முறையும் சொல்றேன். அதை ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். பிரகாஷ் பண்ணி பார்த்துக்கப்புறம் யூடியூப்ல போய் பாக்குறேன் bro. ஒரு 11 ஹவர்ஸ் இருந்துச்சு. அவங்க சொன்னது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நீங்க சொன்ன நரேஷன் கேட்டு அதான் ஆரம்பிக்கும் ப்ரோ சீக்கிரமா. நாளைல இருந்து ஆரம்பிங்க ப்ரோ. சரி மண்டே நீங்க இல்ல மண்டே வேற யாரு கேக்குறாங்களோ இல்லையா உங்க 4 பேருக்காகவே நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க 4 பேரே பார்த்தாலே போதுங்கிற அளவுக்கு நான் அப்புறம் திரும்ப பிரகாஷ் ப்ரோ, சொல்றேன். ஒன்றும் டாபிக் பிரச்சனை இல்லை. சேஞ்ச் பண்றது நாளைல இருந்தே வரும். வேற ப்ரோ டாபிக் சரி ஒண்ணு. யூடியூப்ல அப்லோட் உங்களுக்காகவே பண்ண மாதிரி சொல்றேன். பாருங்க ப்ரோ. ஒரு வாட்ச் ஸ்பேஸ் வர முடியலன்னா இல்ல யூடியூப்ல கேட்போம். இல்ல நான் எப்படின்னா நான் வந்து கதையை சொல்றேன். நாளைல இருந்தே சொல்றேன். ஆனா பாத்தீங்கன்னா இது மாதிரி விட்டு விட்டு சொல்றேன். ஒரு வாரத்துல 2 நாளோ இல்ல 3 நாளோ சொல்லிட்டு அன்னைக்கே சொல்லிடுறேன். இந்த மாதிரி இது மாதிரி வந்து இப்போ நான் 3 எபிசோட் விட்டுருக்கோம் யூடியூப்ல. எபிசோட் 4 அப்படி பேச போறப்பனா எபிசோட் 4 இந்த இன்ட்ரெஸ்ட் கேசிங் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ட்விட்டர்ல ட்வீட் போட்டு அது விடுறேன். ஆமா. அது மாதிரி எபிசோட் 5 டைட்டில் அப்படின்னு போட்டு வைக்கிறப்ப விடுறேன். வந்து அதை நீங்க வேல்பாரின்னு பாத்துங்க. வச்சிருங்க டைம் ப்ரோ. சினி டாக்குன்னு வைக்காம வேல்பாரின்னு போட்டு அப்படி டைட்டில் வச்சிருங்க. அப்ப யாரும் கேட்க ரைட் மாட்டாங்க. ஓகே. பக்கத்துல சினிடாக் இல்ல பக்கத்துல போட்டு சினிடாக்னு போட்டு சினிமா அப்டேட்ஸ்ங்கிறது பதிலா அந்த இடத்துல வேல்பாரின்னு போட்டு விட்டுறேன். ஓகேங்களா?
ஓகே, நான் அதையே பண்றேன் நானு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். நம்ம உங்களுக்கு இல்ல கேட்ட 4 பேத்துக்காக எனக்கு நீங்க 100 பேர் யூடியூப்ல கேட்டாலும் சரி, இல்ல 50 பேர் கேட்டாலும் சரி, இல்ல 10 பேர் கேட்டாலும் சரி, நான் வந்து ரெகுலரா அதை கண்டினியூ பண்றேன். எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான், கேட்கிற ஆளுங்க யாரெல்லாம் கேட்கறீங்களோ அவங்க கேட்கறவங்க அது நிறைய குறைய எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா வந்து அப்பதான் இத்தனை பேர் கேட்டுறீங்க, இத்தனை பேர் அதாவது எப்படின்னா யூடியூப்ல வியூஸ் வந்துடும். நமக்கு வியூஸ் முக்கியம் இல்லை, எத்தனை பேர் அதை முழுசா கேட்டு நமக்கு அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எனக்கு வியூஸோ லைக்ஸோ எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து எத்தனை பேர் அதை பாக்குறாங்க, எத்தனை பேர் ஃபுல்லா கேட்டுக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ப்ரோ கமெண்ட் நீங்க பண்ணுங்க, இந்த குறை கமெண்ட் இருக்கு, பண்ண கொஞ்சம் கஷ்டம் இது ஆயிடும். இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. டிஎம் ஓப்பன் பண்ணா டிஎம்ல பண்ணிடுவோம் ப்ரோ. கமெண்ட்லாம் நான் பண்ண மாட்டேன் அவ்வளவா, தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. டிஎம் ஓப்பன் பண்ணிட்டா டிஎம்ல சொல்லிடுவோம் ப்ரோ. அதனாலதான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த குறைய பரவாயில்ல சொல்லுங்க. நீங்க வந்து அனாமினஸ் ஐடியில வந்தாச்சு யூடியூப்ல சொல்லுங்க. குறையாவதுன்னு சொல்லலாம், பரவாயில்ல, எனக்கு தப்பு. நான் அதே மாதிரி ஒன்னே ஒன்று தான், நான் வந்து என்கிட்ட நிறைய குறைய சொன்னீங்கன்னா, குறை சொன்னீங்கன்னா கண்டிப்பா திருத்திக்கணும். நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதனால திரும்ப அதே தப்பா செய்யணும்னு நினைக்க மாட்டேன். ஏதோ ஒரு வகையில் திருத்திக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதனால என்கிட்ட தைரியமா நீங்க சொல்லலாம். நான் கண்டிப்பா வந்து கூச்சப்பட மாட்டேன் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதை இது பண்ணுங்க. நான் அது ஒண்ணுக்கா அதுதான் அந்த ஒரு ரீசன் தான் நமக்கு வந்து நிறுத்துறதுக்கே காரணம். யாருமே நான் கேட்டு ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணலையே, ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு சொல்லலையே, ஒருத்தர் கூட அதை ஃபாலோ பண்ணலையே, அடுத்த நாள் இது கதை வேணுமா வேணாமா, அடுத்த நாள் என்ன நடக்குங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட கேட்கலையே, அதே மாதிரி டவுட் கேட்கலையேங்கிறது எனக்கு ரொம்ப நம்ம கதை சொல்லியிருக்கோம். அந்த கதையில சொன்ன கதையில ஏதாவது டவுட் இருக்கா கேட்கறேன். அன்னைக்கு 3 நாளுமே கேட்கறேன், ஒருத்தர் கூட டவுட் கேட்கல. அப்படி சுகுமார் புறவாச்சும் பரவாயில்ல, அன்னைக்கு வந்து 3வது நாள் ஸ்பேஸ்ல கேட்டாரு, ஏன் காக்கா வச்சு கதையை அப்புறமே சொல்றேங்கிறீங்க, அப்புறமே இப்பயே சொல்லுங்கன்னாரு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காக்கா விரிச்சிக்கு வந்து பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. முருகரோட காதல் கதையை நிப்பாட்டிட்டீங்க, அந்த முருகரும் வள்ளி என்ன ஆனாங்க அப்படிங்கிறது அவர் சொல்ல சொன்னாரு. அதுக்கு பின்னாடி அந்த கதையில ஒன்று வரும், அதுக்காக தான் நிப்பாட்டணும். இது மாதிரி யாராவது ஒருத்தராச்சும் கேள்வி, ஏன்னா சுகுமாரபுரம் கேட்கறது என்னன்னா நம்ம டீம் வச்சு நம்மளே ஆள் கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு. அது மாதிரி சின்ன இல்ல ப்ரோ, உங்களுக்கே சின்ன தெரியும் நான் வந்து அது நான் கவனிச்சனால தான் கேட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது மத்தவங்க அப்படி நினைச்சுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் யோசிக்க வேணாம் ப்ரோ. ஓகே, இல்ல இதுக்காக நீங்க என்ன சொல்றீங்க, உங்க மனசுக்கு திருப்தி படுறது மட்டும் தான் நீங்க செய்யணும்னு பாக்குறீங்க. நீங்க நெகட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே தான் வரும். ஒரு படம் எடுத்தா வந்து அதுக்கு வந்து எவ்வளவு சூப்பர் படம் எடுத்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து நெகட்டிவ் சொல்றது ஏத்துக்குங்க, அதனால வந்து கதையை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. கண்டிப்பாங்க, நான் நெகட்டிவ் சொன்னா ஏத்துக்கிறேன். எனக்கு நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன், கதையை சொல்லாதீங்கன்னு சொல்றேன், தவிர நெகட்டிவ் என்னன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அதுதான் வருத்தம். கதையை சொல்லாதீங்கன்னு இல்ல சொன்னா அது கூட கதைக்குள்ள இன்னும் சொல்லலாம் டீப்பா ப்ரோ. போக போக சொல்லிடுவாங்க ப்ரோ. ப்ரோ நெகட்டிவ் இருந்தா சொல்லலாம், கரெக்டா இருந்துச்சு அதுதான். பர்னி நாளை தமிழ் இதுதான். நாளை முதல் வந்து வேல்பாரி, அதாவது நாளைக்கு தமிழ் வரப்போ இன்று முதல் வேல்பாரி கதை வருங்கிற தமிழ் இது பண்ணுங்க. கண்டிப்பா நாளையில இருந்து நம்ம கதை சொல்ல ஆரம்பிப்போம். நன்றி ப்ரோ. அதுதான் ப்ரோ, இப்ப நம்ம ஆரம்பிச்சு அது வரவேற்புக்கு ஏத்த மாதிரி அப்படியே நாளை இன்க்ரீஸ் பண்ணினே வருவோம். அதுதான் வந்து பிளான் பண்ணி அப்படி போலாம். சரி, ரைட், ஓகே ஓகே. இல்ல டெய்லி வந்தாலும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்கல. சிங்கம் அகைன் ட்ரைலர் நாளைக்கு வருதா? 4 நிமிஷம் ஏன் பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு போனோம், இன்னைக்கே சொல்லலாமே, இன்னிலிருந்தே கூட ஆரம்பிக்கலாமே. இல்ல நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நிறைய பேர் கேட்கணும்னு ஆர்வப்பட்டவங்க நாளைக்கு ஒரு டைம் கொடுப்போம். திடீர்னு இன்னைக்கு சொல்லிட்டோங்கிறத விட சரி ஓகே. கேட்கணும்னு பரணி தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயில் போடும்போது வேல்பாரி போட்டு தான் இன்னைக்கு நம்ம நாளைக்கு அப்லோட் பண்ணும்போது இதுவே அதுலயே வரட்டும். நீங்க ட்வீட்டும் தனியா போட்டுருங்க இதுக்குன்னு. கண்டிப்பா போட்டுறேன். எபிசோட் 4 நாளை முதல் தொடரும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்றேன், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்ல ஆரம்பிக்கிறேன். எடுத்த உடனே ரொம்ப சொல்லாம, இப்ப 3வது எபிசோட் 30 நிமிஷம் சொன்னாலும் அது மாதிரி சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமாவே சொல்ல ப்ரோ நீங்க அதே மாதிரி இந்த ஹாட் ஸ்டார்ல சஸ்பென்ஸோட முடிப்பாங்க, அது மாதிரி நீங்க சஸ்பென்ஸோட முடிக்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க ப்ரோ. அப்பதான் இன்னும் வந்து என்ன அடுத்தது என்ன. இந்த கன்னித்தீவு கதெல்லாம் ஒரு காலத்துல உங்களுக்கு நீங்களா பயங்கரமா படிச்சிருப்பீங்க. நீங்களா அந்த காலத்து ஆளுங்கனால உங்களுக்கு தெரியும். படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க, அந்த காலத்து இல்ல ப்ரோ அப்படி சொல்லல, நானும் தான் படிச்சிருக்கேன், அதுக்கு சொல்றேன். நம்மளுக்கு எல்லாம் வந்து அது அப்பெல்லாம் நிறைய பார்த்தனால எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது தெரியும்ல. அது டெய்லி அது கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் விட்டனால தான் வந்து அது எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். கண்டிப்பா அதே மாதிரி நானும் வந்து முடிக்கும் போது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தோட முடிக்கும். அன்னைக்கு வேல்பாரி நான் தான் வேல்பாரின்னு சொல்லி முடிச்சேன். அந்த வேல்பாரி இன்ட்ரோட முடிச்சேன். ஓகேங்களா? நீங்க அது எங்க அக்கா பையன் எனக்கு ஒண்ணு நான் ஒரு விஷயம் மட்டும் அந்த சதுரங்க வேட்டையில சொல்லுவான்ல, அது மாதிரி எங்க அக்கா பையன் வந்து அவன் வந்து அதை பிடிச்சிருக்கு, கதை சொல்லுங்க மாமா, மேற்கொண்டு சொல்லுங்க மாமான்னா. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஆர்வமே வந்துச்சு. ரைட், இவனுக்கே கதை கேட்டு யூடியூப்ல கேட்டு நம்ம வீடியோ வந்து கேட்டுட்டு அவன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றானே, அப்ப அவனுக்காகவே நம்ம கதை சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு. பட் ஒருத்தனை விட அவனுக்கு டேரக்டா உட்காந்து நேரில் சொல்லிட்டு போயிடலாம், மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப கண்டிப்பா சொல்லுவான். 2வது
எனக்கு வந்து நான் விருப்பப்பட்ட ஆட்கள் வந்து கதை கேட்க ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காகவே நான் திரும்ப சொல்றேன். இப்போ நீங்க 4 பேர் இருக்கீங்களா, எனக்கு சுகன் ப்ரோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மளோட வந்து பலகாலமா நம்மள வந்து நம்ம நேரில் அவரை பார்த்ததே கிடையாது. ஆனா வந்து ட்விட்டர்ல ஒரு சிலர் இருப்பாங்க. அது எனக்கு ட்விட்டர்ல வந்து நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல, அதாவது இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் நம்ம மேல வந்து நலன் விரும்பிகள்ங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அதுல வந்து 100 பேர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அந்த 100 பேர் சொன்னா பெரிய லிஸ்ட்ல போகும். அதுல ஒரு ஆள் தான் நம்ம சுகன் பிரதர். அவர்லாம் வந்து கதை ரொம்ப ஆர்வமா கேட்டாரு. இது மாதிரி ஒரு 4 பேத்துக்காகவே நம்ம திரும்ப சொல்லுவோம். எத்தனை பேர் கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இவரு கை தூக்கிட்டே இருக்காரு ரொம்ப நேரமா. சதீஷ்யன். எனக்கு ஒரு டவுட், 2 டவுட். சொல்லுங்க. அந்த திருச்சி ஸ்ரீரங்க வீடியோ பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதுல வந்து அஜித்தோட 64 படம் வந்து சிவா இருக்காது, ஒரு பெரிய டைரக்டர் பேன் இந்தியா, அவருதான் படம் புதிய சீக்கிரம் போடுவாங்க பாருங்க, பயங்கர ஷாக்கிங்கா இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்று சேர்த்து சொன்னேன். நம்ம பிரசாந்த் நீல் தான் எடுக்க போறாருன்னு சொல்லியிருந்தோம். 64 என்ன நம்பர் நமக்கு தெரியல. ஆனா பிரசாந்த் நீல் ஒரு பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிங்கிறது பிரசாந்த் நீல் மட்டும்தான். அவங்க தான் அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஓகே 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 ப்ரோ. முதல் டவுட் கிளியர் ஆச்சு. 2வது டவுட் வந்து அந்த கேம் சேஞ்சர் செகண்ட் சிங்கரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? ரொம்ப மோசமா இருந்துச்சு சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவேன். எனக்கு இல்ல, எனக்கு பாட்டை விடுங்க, அந்த விஷுவல் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. தாத்தா வர்றாரு அந்த வைப்லயே தான் இருந்துச்சு. அது தம்மன் வந்து எப்பவுமே வேலை பண்ணுவாங்க. அனிருத் ஒரு பாட்டு எடுத்தாருன்னா அதே மாதிரியே தம்மன் இருந்து ஒரு பாட்டு ஒண்ணு எப்பவுமே ஒண்ணு வரும். இது எனக்கு அதே மாதிரி இருந்துச்சு. ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா சங்கர் தான் காமன். அப்ப நீ தானே ரெண்டுக்குமே டேரக்டரா, அப்ப உனக்கு ஒரே மாதிரி சாங் ஒருத்தர் போட்டு கொடுக்குறாரு, நீங்களும் அதை வந்து விஷுவல் பண்றீங்க. பண்ணும்போது அதுக்கு ராம்சரனுக்கு ஒரு ஸ்டெப் வேற வச்சிருப்பாங்க, ஹூப் ஸ்டெப். பாக்குறப்ப எனக்கு செம்ம காண்டு. எவ்வளவு பெரிய படம், அவர் ட்ரிபிள் ஆருக்கு அப்புறம் வரா, அப்படி நீங்க எவ்வளவு பெரிய படங்கிறீங்க, அதுல இப்படி ஒரு ஸ்டெப் வைக்கிறீங்க, அது என்ன ஸ்டெப் கேட்டா தெலுங்குல கொண்டாடுவாங்க அப்படி இப்படி இப்படிங்கிறாங்க. தெலுங்குல இப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க, அது எதுக்கு கொண்டாடுறாங்க? எனக்கு ரொம்ப காண்டு. அந்த ஸ்டெப்பை பார்த்து வெறுப்புல வெறுப்பு. என்ன கொடுமைனா, சங்கர் வந்து முன்னாடி நமக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கர் ரொம்ப, நான் சின்ன பிள்ளைல ரொம்ப விரும்புற டேரக்டர், எல்லாத்துலயும் ரொம்ப நம்ம வந்து இந்தியாவின் நம்பர் 1 டேரக்டர், ஷோமேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்னமோ சொல்லுவோம். ஆனா அது என்னன்னா, அது இந்தியன் டூல இருந்து நம்ம ஸ்பேஸ்ல ரொம்ப கண்டினியூஸா ஒரு தாக்குற மாதிரி எனக்கே ஒரு பர்சனலா ஃபீல் ஆகுது. ரொம்ப ஒரு திட்டி பேசுறோமோ, ரொம்ப குறை சொல்றோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இதை பாக்குறப்ப அந்த நம்ம சொல்றது ஒன்றும் அவ்வளவு குறை இல்லை, நம்ம அவ்வளவு திட்டல அப்படிங்கிற ஃபீல், அந்த ஃபீலும் வருது, இந்த ஃபீலும் வருது. என்ன ஃபீல்னே தெரியல. இது அதை சொல்லுவாங்க, என்ன மைண்டா இது, மானங்கிட்ட மைண்டுன்னு சொல்லி இந்த முன்னேற்ற படத்துல வந்து இவன் சொல்லுவான். அது மாதிரிதான் இப்ப எனக்கு நானே திட்டிக்கிறேன். அவர் திட்டுறோமா, நம்ம என்ன பண்றோம்னே தெரியல. ஹாய் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ. பிரதர், நீங்க இப்ப நாளைக்கு வேல்பாரி அந்த இது டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்ல போறீங்களா, கேம் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல போறீங்களா பிரதர்? ஐயோ, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னா மீண்டும் மீண்டும்னு சொல்லி ரெடிங் புக்ஸ் மாதிரி ஆரம்பிச்சுருவாங்க. அந்த அளவு சொல்ல மாட்டேன். நான் ஆரம்பிக்கும் போது இப்பயே சொல்லிடுறேன். நான் ஆரம்பிக்கும் போது நாளைக்கு யாராவது ஒருவங்கள நம்ம ஸ்பீக்கர்ல உள்ளவங்கள யாரை வேணா தேர்ந்தெடுத்து கொஞ்சம் ரீகேப் பண்ணுங்க. தயாரா இருங்க. யாராவது ஒரு ஆள் ரீகேப் பண்ண மாதிரி ரொம்ப சுருக்கமா, நான் வந்து 1.5 மணி நேரமோ 1 மணி நேரமோ சொல்லியிருப்பேன். 5 நிமிஷம் சொல்ற மாதிரி ஒரு ரீகேப், அந்தந்த ஒரு பிட்டா, இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இங்க இருந்து முடிச்சீங்க அப்படிங்கிற சொல்லணும். கதை தெரியும் ப்ரோ, பேர் தான் கரெக்டா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நான் இங்க பெங்களூர்ல இருப்பேன். எனக்கு இல்ல, கதையை சுருக்கமா யாரா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்ற மாதிரி ஒரு ரீகேப் நீங்களே சொல்லணும். யாரெல்லாம் வேல்பாரி வேணும் இல்ல, யாரெல்லாம் வேல்பாரி வேணும்னு ஆர்வமா கேட்டீங்களோ நீங்க நாளைக்கு ஸ்பீக்கர் வந்துடணும். பாத்துங்க. யாருப்பா எங்க கிடைக்குது? செகண்ட்ல கூட கிடைக்க மாட்டேங்குது, டிமாண்டா இருக்கு. அப்படியா தெரியல, அது தெரியல எனக்கு. பழைய புக்ஸ்ல கூட கிடைக்க மாட்டேங்குது. மாவீரன் தான் அது. கம்மியான பிரிண்டிங்னால ப்ரோ ரொம்ப லோவா கேக்குது. ஐயோ, மறுபடியுமா? இப்போ ஹலோ ஹலோ ஹலோ, இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கு. இல்ல, நேத்து அருள கோர்த்து இருந்துட்டு இந்த மாவீரன் மறுபடியும் லோவா கேக்குது. ஹலோ ப்ரோ, சூர்யா 43ன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, ஐ திங்க் புறநானூறுன்னு நினைக்கிறேன். அது டிராப்டு தானே, சூர்யாவோட சைட்ல இருந்து பண்ற மாதிரி இல்லல்ல? அது டிராப் தான், அவ்வளவுதான். அந்த 43க்கு அப்ப ரீப்ளேஸ்மெண்டா என்ன ப்ரோ படம் இருக்கும்? இல்லையே பிரதர், இப்ப சில படங்கள் எனக்கு டவுட் இருக்கு. என்னன்னா, இப்ப முதல்ல 41ன்னு ஆரம்பிச்ச படம் பாத்தீங்கன்னா கங்குவா.
அதுக்கு முன்னாடி ஆமா 39 ஆரம்பிச்சாங்க, அந்த படத்தை 39 ஆரம்பிச்சாங்க, சூர்யா 39 ஆரம்பிச்சாங்க அந்த படத்தை ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா டி அதுக்கப்புறம் சூர்யா மியூசிக் 41 டைரக்டர் ஆரம்பிச்சு. அனௌன்ஸ் பண்ணது ஆமா, ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 42ன்னு சொல்லி கங்கோ இது வணங்கான் ஆரம்பிச்சாங்க, வணங்கான் டிராப் ஆச்சு. அப்புறம் 43ன்னு ஆமா சொல்லி புறநானூறு ஆரம்பிச்சாங்க, அது டிராப் ஆச்சு. இப்போ 42 43 என்னங்கிறது தெரியல. 44ன்னு சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் படம் பண்றாரு. இப்ப 44 அடுத்த படம் 45 கணக்குல வருமா, 42 43 நடுவில் கணக்கு காணா போச்சு, அது என்னாச்சுன்னு தெரியல. இது நம்பர் குழப்பம் நமக்கு வரும். டைட்டில் அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது. எனக்கு டிக்குமே பாத்தீங்கன்னா இந்த குழப்பம் இருந்துச்சு ப்ரோ. டி பண்ணாருல 43 அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு ராம்குமார் நினைக்கிறேன், டேரக்டர் ராட்சசன் டேரக்டரோட. ஆனா அது அப்படியே ஆமா, வந்து இல்ல என்னன்னா இல்ல டிராப் ஆயிட்டு நான் நீங்க அடுத்து இல்ல அப்படியே 45 ஒன்னே ஒண்ணு நீங்க 47 நல்லா வந்து நோட் பண்ணி 50 வந்துட்டாரு. இன்னொன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு வேலையில்லா பட்டதாரி. ம் வேலையில்லா பட்டதாரி சமயத்துல என்னோட ட்வீட் ஒன்று பாத்தீங்கன்னா தெரியும். நான் தனுஷோட எல்லா படங்களையுமே நம்பர் போட்டிருப்பேன். அதுல போட்டு அது தனுஷுக்கு வந்து வேலையில்லா படம் 28வது படமா வரும் அந்த கணக்குப்படி. ஆனா அது 25 படம் அறிவிச்சிருப்பாங்க. ஏன் இப்படி அறிவிச்சிங்கன்னு கேட்டேன் அப்படி. ஆனா அதுக்கு இன்ன வரைக்கும் ரிப்ளை வரல. ஓகேங்களா, அப்பயே வந்து நம்பர் குழப்பம் வந்து நிறைய இருக்கு இந்த நடிகர்கள்ட்ட. நீங்க அப்பயே தனுஷுக்கு 28வது படம் தான் வேலையில்லா பட்டதாரி, ஆனா அவங்க 25வது படம் தான் அதை அறிவிச்சிருப்பாங்க. அதை அப்படி நம்பர் பார்த்தோம்னா எதையுமே பார்க்க முடியாத அளவுக்கு அப்ப தான். வாடி வருஷம் 40வது படமா? இப்ப அதெல்லாம் சூர்யா படம் பாத்தியா வாடி வருஷம்? ஆடியோ சொல்லா அது நம்பரே தெரியலங்க. ஏங்க இனிமேல் நம்பர் குழப்பம், அடுத்த படம் என்னன்னு மட்டும் வச்சு போவோம். நம்மளே வந்து எதுக்கு நம்பர் குழப்பிக்கிட்டு. எனக்கே நான் சொல்றேன் நம்பரே குழப்பமா இருக்குங்க. எனக்கு திரும்ப ஏன்ட்ட அடுத்த நம்பர் என்னன்னு கேக்குறீங்க. நம்பர் ரொம்ப குழப்பமா இருக்கேன். பிரகாஷ் இப்ப சில கேக்குதா? வருஷத்துக்கு முன்னாடி பெக் லைஃபா இருந்திருக்கீங்க போல. கவுண்டமணி காமெடி மாதிரி தான் இருக்கு ப்ரோ, ஒரே குழப்பமா இருக்குல்ல அந்த மாதிரி. இல்ல அதனாலதான் வந்து நான் நம்பரே எடுத்துக்கிறது இல்லை. அடுத்த டேரக்டர் யார் படம், டேரக்டர் படத்தை வச்சு பேசிட்டு போயிடுறது. சர்தார் 2 பத்தி எதனா அப்டேட் இருக்கா? அதோட கிளிம்ஸ் சீக்கிரமா வரும் ப்ரோ. ஓ ப்ராபபிலி தீபாவளி இருக்குமா? கிளிம்ஸா தெரியல, சீக்கிரம் வருதுன்னு கிளிம்ஸ் அது டீசர் மாதிரியே வரும். அது டீசர் ஒரு சின்ன டீசர் மாதிரி வரும். அதாவது இந்த ரிவ்யூவா ஏதோ சொல்றாங்களே அது மாதிரி வரும். அது வந்து இப்பயே மையலன் கூட அட்டாச் பண்றதா இருந்துச்சு, ஆனா பண்ணல. இந்த மாசம் 27ஆம் தேதியா அக்டோபர் 27 என்னமோ பண்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாசத்துக்குள்ள ஆனா வந்துரும் அது. சரி இது மட்டும் சொல்லுங்க எனக்கு. சரி ஒன்மேன் இது மட்டும் ஒன்று சொல்லுங்க. இது வந்து ப்ராப்பர் சீக்குவலா இல்ல இது செப்பரேட்டா தனி ஸ்டோரியா? இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, ஐடியா இல்ல இருக்கா? ப்ராப்பர் சீக்வல்னு சொன்னாங்க. ஆனா வந்து அதுல வந்து ஒரு வாட்டர் பிரச்சனை இருந்துச்சுல்ல, அது மாதிரி இதுல ஒரு சாப்பாட்டு பிரச்சனை, அவ்வளவுதான். சாப்பாடு ஐட்டம் நான் சொல்ல விரும்பல, ஒரு சாப்பாட்டு பிரச்சனை. ஓகே 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 ப்ரோ அதே மாதிரி காலையில இருந்து மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் அது நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. சலீன் கூட பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னீங்களா? இப்ப சொன்னமே நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் டீடைலா பேசணுமே. நம்ம டீடைலா பேசணுமே. இப்ப அடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ணாரு. இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர்லயே இருந்துட்டு அப்படியே கேக்குறீங்க. மார்ஷல் ராஜ் படம் ப்ரோ, அவரை மீட் பண்ணார்ல ரஜினி. ஹலோ கேக்குதா ப்ரோ உங்களுக்கு? இல்ல மைக் ஆன் பண்ணாம பேசிட்டேன். மாரி செல்வராஜ் படம் கூட ஒரு அவருக்கு பேசி வச்சிருக்காரு, கதை சொல்லியிருக்காரு. ஆனா அவருமே ஸ்பீடா எடுக்கிற ஆள் தான். இப்ப கார்த்திக் செல்வராஜ் மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி தான் வரும். டக்குன்னு ஸ்பீடா எடுத்து முடிக்கிறாரு தான். இப்ப அவருக்கு வந்து பைசன் முடிச்சுட்டு ஒரு தனுஷ் படம், அதுக்கப்புறம் இன்னொரு கார்த்திக் படம், அதுக்கு நடுவில் இன்னொரு படம் பண்ணிட்டு தான் அவர் ரஜினி படம் போறாரு. அது கேப் இருக்குல்ல, இவ்வளவு படம் 4 படம் பண்றாருல ஒரு நடுவில் 3 படமும் 4 படம் பண்ணிட்டு தான் அவர் போறாரு. டைம் இருக்கு. ரஜினியும் பாத்தீங்கன்னா இந்த படம் முடிச்சுட்டு கூலி முடிச்சுட்டு அப்புறம் அவர் என்னது ஜெயிலர் 2 பண்றாரு, ஹுக்கும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணிரத்னம் படம் போனாருனால இன்னொரு படம் ஒன்று பேச்சுவார்த்தை வந்துச்சு. இதுக்கு நடுவில் இன்னொரு படம் ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அந்த படம் முடிச்சுட்டு தான் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்க மாரி செல்வராஜ் படம். ஆண்டனி ஜூடோவா? ஆமா, ஜூட் ஆண்டனி டேரக்டர். அது தெரியல, அது கன்ஃபார்மா இல்லன்னு தெரியல. இந்த மாதிரி அவரு எல்லாத்தையும் படம் பேசிட்டு தாங்க இருக்காரு ப்ரோ. அதே மாதிரி நீங்க நிறைய பேர் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு படம் பண்ணலாம் ப்ரோ. நிறைய ட்ராக்கர்ஸ் ஒர்த்து வெயிட் பண்றதுக்கு ஒர்த்து ஜிபின்னு போட்டுருக்காங்க. என்ன ரீசன் ப்ரோ? அது ப்ராடக்ட் நல்லா வந்திருக்கா? இல்ல எது ஒர்த்து? ஜிபி ஒர்த்து அஜித் ஃபேன்ஸ் வெயிட் பண்றதுக்கு ஒர்த்து அஜித் ஃபேன்ஸ் இன்னைக்கு அஜித் ஃபேன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. யார் போட்டுட்டு இருக்காங்க? அது சின்ன ட்ராக்கர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல தெரியல, ஃபேன்ஸ் கிளப் ஐடி போட்டா அது எப்பவும் போல போடுறது. வேற யாரும் போறாங்களா இல்லன்னு தெரியல. பட் என்னன்னா அவர் ஷெட்யூல்ல கலந்துக்கிட்டாரு. இந்த ஷெட்யூல் அவரோட கெட்டப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதுக்காக போட்டிருப்பாங்க. ஏற்கனவே சொன்னதுதான், இந்த படம் வந்து ஒரு முழுக்க ஒரு ஃபேன் பாய் சம்பவம். நீங்க கொண்டாட்ட மனநிலைக்கு ஏற்ற ஒரு படம். இந்த படம் பொங்கலுக்கு வரணுங்கிறதா என்னோட விருப்பம். விடாமுயற்சி கூட கொஞ்சம் லேட்டா கூட வரட்டும்.
இந்த படம் பொங்கல் தேதியிலேருந்து நவரக்கூடாது. ஏன்னா பொங்கலுக்குன்னே ஏற்ற கண்டென்ட். ப்ரோ விபி ஏதாச்சும் இப்போ என்ன படம் பண்ண போறாரா ப்ரோ? சின்ன படம் ஏதாச்சும்? சிவகார்த்தியன் கூட லேட் ஆகுதுல. இல்ல அது தெரியல. குமார் ப்ரோ இருந்தார் மேல இருந்தார் ஆளக்கானா. பரணி எங்க ஆகுது? நான் பேசுறது கேக்குதா தெரியல, நடுவில் 2 வாட்டி இன்டர்வியூ பண்ணேன். ஸோ அதனால நான் பேசுறது கேக்குதானே எனக்கு டவுட் இருக்கு. கேக்குது, இப்ப கிளியரா கேக்குது. ஓகே ஓகே, நான் சுகுமார் நான் எனக்கும் தெரியல சீரியஸா, நான் மெசேஜ் பண்ணி பார்க்கறேன். ஓகே ஓகே சரி. அவரு வெங்கட் பிரபு படம் பத்தி கேட்டாரு. வெங்கட் பிரபு அடுத்து என்ன படம் பண்றாருன்னு தெரியல. சின்ன படம் பண்றாருன்னு அவரே சொல்லியிருக்காரு. சிவகார்த்திகேயன் படம் பண்ண போறேன்னு. சிவகார்த்திகேயன் நடிப்புல சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புல வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு படம் ரெடி ஆக போகுது. பட் இது எப்போ ரெடி ஆகுதுன்னு தெரியல. வெங்கட் பிரபு அடுத்த படம் அதுவாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ, நான் லீவ் ஆயிக்கிறேன் ப்ரோ. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க வெயிட் பாரு. தேங்க்ஸ். டிசைன் பேர். ஓகே ஓகே ப்ரோ, கண்டிப்பா வரேன். நாளைக்கு நீங்க வரணும். நாளைக்கு வந்து நீங்க யாராவது ஒரு ஆள், நான் யார்ட்ட வேணா கேட்பேன், ரீகேப் பண்ணணும். நான் வரேன் ப்ரோ. ஈவினிங் டெலிவரி பண்ணுவேன். இங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. மழை வந்தா முடியாது. நார்மலா இருந்தா நான் வந்துடுறேன். கேட்பேன். ஓகே ஓகே சரி ரைட். ஓகே ஓகே ப்ரோ. பரணி ஒரு 2 நிமிஷம் பாத்துருங்க. ஒரு சின்ன வேலை முடிச்சிருக்கேன். 2 நிமிஷம். ஓகேண்ணா. பரணி ப்ரோ, நீங்க தானே என்ன கோர்த்துட்டே இருக்கீங்க. நான் தான் கேட்டேன், நடுவுல ஓவர்லாப் ஆயிடுச்சு. அபியும் நானும்ல மாதிரி நீங்க போய் அந்த 3 எபிசோட ரீவிசிட் பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு வந்து எந்த கேள்வி வேணா கேளுங்கன்னு நீங்க ரெடியா இருங்க. ஏங்க நான் அந்த 2 நாள் வேற ஊருக்கு போயிட்டேங்க. நான் எப்பயுமே ஸ்பேஸ் ரெக்கார்டிங் போட்டாங்கன்னா நான் ரெக்கார்டிங் போட்டு காலையில எடிட் பண்ணுவேன்ல. இப்போ இந்த ரீசெண்டாக இந்த ஆடியோ விஷயம் வந்ததுனால நான் ஒரு 2 மினிட்ஸ் கேட்குறேன், அவ்வளோதான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ்லாம் கேட்க மாட்டேன். நானே ஸ்பேஸில் இல்லைனாலும் அந்த ஸ்பேஸ் நான் கேட்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரியா இவர் யார் இப்படி சொல்கிறார்? ஆனால் என்கிட்டலாம் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் என்னைய பற்றி. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது ஃபிலிம் கிராஃப்ட் அருண் ரிவ்யூஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் பெருசாக யார் ரிவ்யூஸும் ஃபாலோ பண்ணுறதில்ல. 2 ரிவ்யூஸ் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒன்று வந்து லென்ஸ்மேன் ரிவ்யூஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, மலையாளம் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்ப்பாரு. அவர் ரிவ்யூ ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி ஐஜிஎன் ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணுவேன். அவ்வளோதான். இல்லை 2 days பேக் ஒரு ஃபிலிம் கிராஃப்ட் அவருன்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் ஆகும் சார், ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்ன்ட்டு ஒரு ஃபிலிம் சொல்லியிருந்தாரு. நல்லா சூப்பர், நல்லா இருக்கு. சிம்பிள் ஸ்டோரி, நான் லீனியராக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி அதுதான் நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களான்னு கேட்கலாம் தான். ஆக்சுவலாக அந்த படம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் டிஜிட்டலில் வந்த மாதிரி எனக்கு தோணுது. நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். அந்த மீன்ஸ் படம் பார்க்கல, அது டிஜிட்டலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். எனக்கு தெரியல ப்ரோ, அந்த படம் நான் பார்க்கல. ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் வாட்ச் இன்சைட்னு ஒரு படம் நிறைய பேர் நல்லா இருக்கு. எனக்கு சரியா கேட்கலையே ஜே ப்ரோ, கேட்கல சரியா. இட்ஸ் வாட்ச் இன்சைட். ஆமா ஆமா. அது கூட சொல்லிருந்தாங்க, ஒரு மாதிரி ட்ரிப்பியா சூப்பரா இருக்கு, காமெடி நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் லக்ஷ்மி ப்ரோ கூட அதை பத்தி ரிவ்யூ போட்டிருந்தாரு. அந்த படம் நாளைக்கு நான் பார்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ. இப்ப நீங்க சொன்னது இட்ஸ் வாட் இன்சைட். இப்படி இல்லாம வந்துச்சு படம். ஆமா. ஓகே ஓகே ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு போல. இது ஒரு மோகன்லால் படம் ஆச்சுல ப்ரோ, தி டோல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த படம் மாதிரி நினைக்கிறேன். அது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி தானே. இதுவும் அப்படியா? இது ஹாரர் இல்ல? அப்படி இல்ல, இது கேம் மாதிரி. இது வந்து கூடு விட்டு கூடு பாயிற கான்செப்ட்னு கேள்விப்பட்டேன். கூடு விட்டு கூடு, ஒருத்தர் உடம்பு வந்து இன்னொருத்தர் உடம்பு போற மாறி மாறி ஒரே ரூம். அப்படியா? சரி ஓகே, பாத்துட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே ப்ரோ. ப்ரோ யாராச்சும் இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரியஸா படம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், தியேட்டர்ல பார்த்தேன். நானும் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் நேத்து தான் உக்கான்னு சொல்லி ஹெச்டில போட்டு பார்த்தேன். அதே இல்லைனாலும் விஷுவலா நம்மள ஸ்டன்னிங் பண்ணி உக்கார வச்சிடறாங்க ப்ரோ. அது எப்படின்னு தான் தெரியல அவங்களுக்கு. ஆக்சுவலா எனக்கு லாஸ்ட் எனக்கு ஒரு பாயிண்ட் வரைக்குமே எனக்கு ஸ்டோரியாவே எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. சீரியஸாவே அந்த சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல அதை வளர்றது, அந்த பார்ட் வரைக்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் அந்த ஃபைனல் ஆக்ட், அதுக்கு முன்னாடி உள்ளது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஓகே ஷான்ஸ். இது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு
1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எனக்கு ஆனா என்ன அந்த படம் என்னமோ ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. ஏன்னா 2015 அப்படி ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு விஷுவல் கொடுத்துட்டாங்க. நான் அதை விட பெட்டரா எதிர்பார்த்து போனேன். அதுவும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு ஒரு மாதிரி தேட்டர்ல கண்ணை கட்டின படம், என்னடா கண்ணை கட்டுதுன்னு ஆயிடுச்சு படம் அதுதான். ரொம்ப ஸ்லோவா போனாங்க. அது சேசிங்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது ஆமா 2015 கம்பேர்ட் டு பார்ட் படம்லாம். 1 இது கம்மி தான். இல்ல அப்பா ஆக்சுவலா இன்னொரு அந்த வாட்டி பொண்ணு பெரிய ஸ்கிரீன்ல நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த பொண்ணு பெருசானதுக்கு அப்புறம் வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. அந்த படத்துலயே வந்து கரெக்டா ஒரு 1 மணி நேரம் அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் தான் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சது. நான் என்ன நினைச்சேன்னா, இப்பயே இந்த ஒரு சீக்வன்ஸ் சூப்பரா வந்துருச்சு. ஃபைனல் ஆக்ட்ல செம்மையா பண்ணிடுவாங்க. இதை விட மாசா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் அங்கதான் படம் டிராப் ஆச்சு. ஃபைனல் ஆக்ட்ல அதை விட பெட்டரா இல்லாம அது கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா போய் ஒரு மாதிரி என்ன சொல்ற ரொம்ப ஒரு மாதிரி அண்டர்வெல்மிங் ஆயிடுச்சு அந்த லாஸ்ட் ஃபைனல் ஆக்ட் மட்டும். ஆனா அவங்களுக்கு அந்த எல்லாம் ஆயுத கிடங்குக்குள்ள ஒரு சீன் வருமே, அதானே சொல்றீங்க? இல்ல ரோட்ல ஓஹோ. அந்த ஹை பண்ற மாதிரி அந்த இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அந்த டிரைவருக்கு வந்து தெரியும் இவ வந்து பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அது கிளைமேக்ஸ்க்கெல்லாம் முன்னாடி வர இது நினைக்கிறேன். ஆமா ஆமா, நடுவுல ஒரு படம் நடுவுல வரும். அந்த ஆயுத கடங்கு சீனுக்கு முன்னாடி சீன். ஆமா 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 டிரைவர் அப்புறம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆமா கரெக்ட். அது அந்த சீன் தான். அந்த சீன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. என்ன படம்னு தெரியல, எதுவும் தெரியல, ஒண்ணும் புரியல. மேட் மேக்ஸ் Mad மேட் Max மேக்ஸ் Furiosa. ரைட், ஓகே. நமக்கும் அந்த இங்கிலீஷ் படத்துக்கு ரொம்ப தூரம். பார்க்கலையே நீங்க, நல்லா இருக்கும். கொரியன் படம்லாம் பாக்குறீங்க, ஏன்னா இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு இந்த விஷுவலுக்குமாக மட்டும் இந்த ஃபைட்ஸ், இந்த ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஃபுல்லாக ஃபேண்டசி மாதிரி ஒரு விஷயத்தையும் வச்சு படம் ஓட்ட எனக்கு செட் ஆகாது. வெரைட்டி வெரைட்டி டப்பு 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 அடுத்து என்ன அடுத்து 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 என்ன அப்படி மாதிரி போகணும். சரி, இப்போ பிரகாஷ் நீங்க அந்த கியாங்சாங் கிரியேச்சர் சீசன் 2 பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவர் பார்த்துருக்க மாட்டார். இல்லை, நான் தான் சொன்னேன், நான் நடுவில் ஒரு நாவல் படிக்கிறேன். இல்லை, எடுத்து வச்சுட்டேன் பாருங்க, நீங்கள் டவுன்லோட் போட்டு வச்சுட்டேன். ஆனால் பார்க்கல. என்ன காரணம்னு சொல்லிட்டேன். நான் வந்து இன்னொரு நாவல் ஒன்று புதுசாக படிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது. ஒரு எப்படின்னா ஒரு வேர்ல்டு மாதிரி ஒன்று நம்ம மைண்டில் செட் ஆச்சுன்னு அந்த வேர்ல்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிருப்போம். நம்ம கதை மாந்தர்கள், அந்த உலகம், அந்த உலகத்திற்கான பாதைகள், அந்த உலகத்துக்கான களங்கள், அதில் வந்து கிழக்கிலே கதைகள்ல மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்போ அந்த உலகத்துக்குள்ள நம்ம உள்ள நடந்து போகிற மாதிரியும் அவங்க பண்ணுற விஷயம்லாம் நம்ம படிக்கிற மாதிரியும், படிக்கும்போது அதை வாழ்கிற மாதிரி பார்க்குற மாதிரியுமே இருக்கும். அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு படம் நடுவில் ஒரு மிட்டில் பார்க்க அது ஒரு வேற ஒரு வேர்ல்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு வேற 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 வேர்ல்டாக இருக்கும். ஒரு மனுஷன் வந்து எத்தனை உலகத்துக்குள்ள ஒரே நாள் இருக்க முடியாது. ஒரு அதிகபட்சம் 2 அல்லது 3. அதுக்கு போக நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. நம்ம உலகம், நம்ம உழைக்கணும், சாப்பாடணும், சாப்பிட்றது சம்பாதிக்கணும், சம்பாதிச்சது போக நடுவில் வீட்டில் இருந்து ஃபோன் வரும், அந்த ஃபோன் பேசணும், அவங்க என்னென்ன வாங்கிட்டு வர சொல்றாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இதுக்கு நடுவில் குழந்தைங்க, இவங்க எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு அவங்க தொந்தரவு நம்ம தாங்கிக்கணும், நம்ம தொந்தரவு அவங்க தாங்கிக்கணும். ஏகப்பட்ட உலகத்துக்குள்ள நம்ம இயங்கிட்டு இருக்கனால இன்னொரு உலகத்துக்குள்ள போக வேணாம் தான் அடுத்தடுத்து நான் எதையும் படங்களே இந்த வாரம் ஒரு 10-15 நாள் இருக்கும் படம் பார்த்து. தேட்டர்லன்னு பாக்குறது மட்டும் தான் படம். அதுக்கப்புறம் நடுவில் இப்போ ஓட்டி எந்த படமும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோட சரி, எதுவுமே பாக்குறது இல்லை. காரணம் இந்த எப்போ நான் படிக்க ஆரம்பிச்ச ஒரு நாவல் ஒன்று இருக்கு. அது எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான். ஏற்கனவே இதுல வேற நம்ம நடுவில் வேல்பாரி சொல்லிட்டு இருந்தோம். அந்த வேல்பாரி சொல்றதுக்குன்னா என்னன்னா, இந்த இதுவும் அதுவும் அது கிராஸ் ஆகக்கூடாது. இல்லை, படம் பார்க்குறப்ப நம்ம வேல்பாரி அந்த ஃப்ளோ கட் ஆகிடக்கூடாது. ஓகே, சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வேல்பாரி கதையெல்லாம் முடிச்சுட்டு நான் படிச்சுட்டு இருக்க நாவலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படங்கிறது ஆரம்பிக்கும். நடுவில் தேட்டரில் வர படங்களை மட்டும் பார்த்து அந்த 3 மணி நேரத்தில் அந்த உலகத்தை கட் பண்ணி வெளியே விடலாம். அவ்வளோதான். எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்க படிக்கிறது வந்து ஃபேண்டசி ஸ்டோரியா இல்ல ரியலிஸ்டிக் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா? ரெண்டுமே இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் வேல்பாரி மாதிரியான ஒரு அந்த காலகட்ட கதை, ஒரு வரலாற்று புதினம். தமிழ்யா ப்ரோ? தமிழ் தான் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் புக்கு பேரை சொல்றேன். ஏன்னா இப்போ நடுவில் வேற என்ன ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வந்து யாராவது ரிவீல் பண்ணிடுவாங்க. கமெண்ட்ல போற புக்கில் போட்டுருவேன். எல்லா கமெண்ட்டையும் படிக்கிற பழக்கம் ஒன்று இருக்கு. நான் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே பெரும்பாலும் படிச்சிருவேன். கிட்டத்தட்ட 90 to 99% மேல படிச்சிருவேன் கண்டிப்பா. அதனால யாராவது ஒருத்தவங்க போட்டாங்கன்னா எனக்கு தவிர்க்க முடியாது. அது எனக்கு படிக்கிறப்ப ரொம்ப நான் ஏன்டா அதை பார்த்தோங்கிற மாதிரி ஆயிரும். அது ஒரு மன உளைச்சல, அந்த மன உளைச்சல் நீங்கிறதுக்கு 2 நாள் ஆயிரும். எந்த சூப்பர் மார்க்கெட் சீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு அது ஒரு சீனுன்னு தாங்க இருக்கு. நான் ஒரு சீனா சொல்லலைங்க, அப்படி ஒன்று இருக்குங்கிறத சொல்றேன். அது என்ன சீன் சொல்லல, நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். இது வேட்டையின் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு அப்டேட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னா ஏதாவது ஒரு சீனை சொல்லிடுவீங்களா அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா நான் சீன் சொல்ல மாட்டேங்க. நான் வந்து இப்ப முன்னாடிலாம் எப்படின்னா 1-2 படத்துல வந்து இப்ப உதாரணமா வந்து துணிவு படம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் வந்து மங்காத்தால 500 கோடி, இதுல 5000 கோடி ஒரு மேட்டர் ஒன்று வரும்.
அப்புறமேட்டு அது சில விஷயங்கள் ஒன்று நாலு துணிவு வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டுவிட்டேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போட்டு விட்டேன். அதுவே சில பேர் வந்து நம்ம ரசிகர்கள் வந்து திட்டினாங்க, ரசிகர்களோட நம்ம நண்பர்கள் திட்டினாங்க, இப்போ நீ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், எனக்கு வந்து படத்தில் பார்க்குறப்ப நீ சொன்ன மாதிரியே இருந்துச்சு சில விஷயங்கள்னாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் அதனால தான் துணிவுல இருந்தால் நான் எதையுமே சொல்றது இல்லை, இது அது அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிறது, வேற எதுவுமே சொல்றது இல்லை. பிரகாஷ் ப்ரோ, மாவீரன் பிளிங்க் வைஸ்னு படம் பார்த்தேன்னீங்கல்ல, நீ பார்க்கலான் இருக்கேன், எப்படி நல்லா இருக்குங்களா, என்ன மாதிரி இது த்ரில்லரா? அதான் அன்னைக்கு சொன்னல ப்ரோ, ஹாலிவுட்னாலே பெரும்பாலும் அந்த மாதிரி படம் தான். ஒரு தனி ஐலாண்டு ரிசார்ட் இந்த மாதிரி போவாங்க, கூட்டிகிட்டு போகிற இடத்துல அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றதா கதை. ஒரு மாதிரி கோரியாக தான் இருக்கும் அந்த படமும். அது வித்தியாசமான அட்டம்ப்ட்டு, வித்தியாசமான அங்கே அவங்களுக்கு நடக்கிற சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமான சம்பவம். அந்த இது ஒரு படம் வந்ததுங்களே, ஃபுட்டு பேஸ் பண்ணி கூட வந்தது அந்த மாதிரி ரீசெண்டாக, இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் பண்ணுவாங்க ஒரு செஃப். மெனூன்னு சொல்கிறீங்களா மாதிரிங்களா கிட்டத்தட்ட? மெனு நான் இன்னும் பார்க்கல ப்ரோ, அது பார்க்கணும். ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, இந்த படம் பார்த்துருப்பீங்கல்ல, அது படத்து பேர் தான் டக்கு டக்குன்னு வர மாட்டுது. அந்த இது பிளாக் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், சூப்பர் படம் அது, கெட் அவுட்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படம் மாதிரி. கெட் அவுட் மாதிரிங்களா? ஓகே ஓகே. அந்த மாதிரி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி, நீங்கள் பாருங்க, அது மாதிரி தான் கிட்டத்தட்ட. சரி சரிங்க, ஓகே, நான் பார்க்குறேன் பண்ணிடுறேன். இது மாவீரன் ப்ரோ, மெனு பாருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அது நிறைய பேர் பாருங்க, ஆஸ்கார் வாங்குச்சுல ஆக்சுவலாக அந்த படம். அது தெரியல, ஆனா மெனு நல்லா இருக்கும். ஆமா, ஆஸ்கார் வாங்குச்சான்னு எனக்கும் தெரியல, பட் ஆனா வந்து படமா எனக்கு வந்து எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த செக் பேஸ்டு ஃபிலிம்ஸ் இல்லை சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நான் பார்த்தேன். அது நான் கூட வந்து சில விஷயங்கள் ஒரு மாதிரி என்னடா இப்படி போகுதுன்னு பார்த்தேன், பட் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம், அந்த படம் சொல்ல அந்த ஒரு மெசேஜ் வந்து எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி, பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் யாரோ இல்ல நான் தான். இல்ல இப்போ நீங்க நாவல் படிச்சிட்டு இருக்கேன்றீங்களே, இப்போ இருக்கிற இந்த ஒரு வேர்ல்டு போன் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. எப்படி நீங்க இதெல்லாம் வச்சு அந்த புக் படிக்க இன்ட்ரெஸ்ட் வருதா உங்களுக்கு? அந்த கான்சென்ட்ரேட் பவர் இருக்கா? இல்லை சீரியஸாகவே எனக்கு புக்கு படிக்கிறதா இப்போ திரும்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நான் முன்னாடி வந்து புக்கு படிப்பேன். புக்கு படிக்கும்போது வந்து அதை புக்கு படித்து முடிச்சோன்னே ஒரு இப்போ எனக்கு முடியிற தரவையில் கடைசி ஒரு 4 பக்கமோ 5 பக்கம் வச்சு ரொம்ப ஏமாந்துருவேன். இவ்வளோதானா அவ்வளோதானான்னு, எப்படா முடிஞ்சு போச்சுன்னு. அது மாதிரி கேம் ஆஃப் த்ரோன் பார்த்தோன்னே வேகமாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோன்னே இவ்வளோதானா, இதுக்கு மேலே இல்லையா. பிரேக்கிங் பேடும் அப்படி தான். எனக்கு கடைசியாக வந்து ஒரு ஏதோ ரொம்ப நாள் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் படிச்சிருந்தா முடியும் போது ரொம்ப டென்ஷன் ஆயிரும், ஏன்டா சீக்கிரம் முடிஞ்சுன்னு. அதனாலே அதுக்கப்புறம் வந்து எந்த புக்கும் படிக்காமே தான் இருந்தேன். அப்புறம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், வேல்பாரின் கதை நீங்கள் சொல்கிறது சூப்பராக இருக்குது, நீங்கள் இந்த புக்கு படித்து பாருங்க, இதே மாதிரி அந்த மாதிரியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வரலாற்று சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சஜஷன் பண்ணார். அதை நான் படிக்காமே இருந்தேன். பட் வேல்பாரி இந்த அவர் திரும்ப திரும்ப சொன்னார், வேல்பாரி நீங்கள் வந்து சூப்பராக சொல்றீங்க, கடைசி 3வது எபிசோடு பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு, கிட்டத்தட்ட வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போன மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி இதுவும் இருக்கும், நீங்கள் அந்த படிக்கும்போது உங்களுக்கு தெரியும்னாரு. எனக்கு திரும்ப படித்தோடனே ஒரு ஆர்வம் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம நான் ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி போன மாதிரி போயிட்டேன். அதாவது எனக்கு வந்து நான் ஒவ்வொருத்தரும் திரும்ப புதுப்பிக்கிற ஒரு காலம் வரும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மனுஷருக்கும். அது மாதிரி என்ன நானே புதுப்பிக்கிற காலமா நினைச்சிட்டேன். ரைட்டு, புக்கு படிச்சா நம்ம படம் பார்க்கறதுல உள்ள சுவாரஸ்யத்தை விட நமக்கு புக்கில் தான் சுவாரஸ்யம் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், பொன்னியின் செல்வன் சமயத்தில் ஒரு ஸ்பேஸில் ஒன்று சொல்லியிருப்பேன். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தில் வந்து விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி இந்த 3 பேர் தான் நமக்கு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்றாங்களோ என்ன காமிக்கிறாங்களோ அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இதே கதை படித்தோம்னா நமக்குள்ள ஒரு கற்பனை வரும். இப்போ வந்து பெரிய பெரிய பழுவேற்றையர் வந்தார், வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி கார்த்திகை விட்டுருங்க, நம்ம பொன்னியின் செல்வன் கொண்டு இப்போ படம் பார்த்தாலும் கார்த்திகை வருவாங்க. அந்த வந்தியத்தேவன் வரும், வந்தியத்தேவனை வந்து சிறிய பழுவேற்றையர் கழுத்தை நெருக்கிறதுக்காக பின்னாடி கையை நெரிப்பாரு, நெரிக்கும் போது அப்போ வந்தியத்தேவனால் மூச்சே விட முடியாது, ரொம்ப அப்படியே பயங்கரமா இருக்கும். நான் புக்கு படிக்கும்போது எப்படின்னா அப்படியே அதை கற்பனை பண்ணி அந்த சீனை வந்து படத்துல வரல, அதாவது கற்பனை பண்றப்போ அது வந்து சின்ன பழுவேற்றையர் வலுவை காமிக்கிறதா இருக்கும். நான் என்ன நினைச்சேன், அப்போ வந்து சரத்குமார் அந்த ரோல்ல, சின்ன பழுவேற்றையர் ரோல்ல நான் நினைச்சிருந்தேன். சரத்குமார் அந்த நெருக்கிற மாதிரி, இல்ல நெப்போலியன் நெருக்கிற மாதிரி நான் மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு பெரிய பழுவேற்றையர்னா இவரு, சின்ன பழுவேற்றையர்னா இவருங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அது மாதிரி படத்துல வராது. நம்ம ஒரு கற்பனை படிக்கும்போது நம்ம 4-5 கற்பனை வரும். அது 4-5 கற்பனை சூப்பரா இருக்கும். உதாரணத்துக்கு வேல்பாரியே பார்த்தீங்கன்னு
வேள்பாரியில வந்து ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் சம்பவம் ஒன்று வரும். அந்த கடத்தல் சம்பவத்தை தொடர்ந்து ஒரு சேசிங் சீன் ஒன்று வரும். அந்த சேசிங் காடுகளில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். அந்த காட்டுல வந்து அவன் கால் இப்படி வச்சு பறந்தான், அப்படி பறந்தான், அப்படி பறந்தான்னு சொல்றப்ப நமக்கு முன்னாடியே காட்டுக்குள்ள போய் அந்த புல்வெளியில நடந்து முள்ளை எடுத்து குத்தி அந்த முள்ளை வந்து சின்ன சின்ன முட்களை உடச்சி அப்படியே நமக்கு எல்லாமே கண்ணு முன்னாடி வரும். நமக்கு வந்து படிக்கும் போது எப்படின்னா நமக்கு 1000 விஷுவல்ஸ் வரும் கண்ணுக்குள்ள. அந்த 1000 விஷுவல்ஸுமே சூப்பரா இருக்கும். ஆனா படம் பார்த்தா அந்த படத்துல நம்ம காமிக்கிற ஒரே ஒரு விஷுவல் தான். அந்த ஒரு விஷுவல் என்ன காமிக்கிறோம் அதை நம்ம அப்படியே நம்பிட்டு போயிடுவோம். ஆனா படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கான ஒரு கற்பனை திறனை அப்படியே ஒரு விரிவுபடுத்தும் படிக்கும் போது. அல்லது யாராவது ஒருத்தவங்க கதை சொல்லி கேட்கும் போது நமக்குள்ள ஒரு கற்பனை அந்த அந்த விஷுவலை கண்ணு முன்னாடி கொண்டு வருவோம். அப்ப நீங்க நினைக்கிற ஒரு விஷுவல் வேற மாதிரி இருக்கும், இன்னொருத்தர் நினைக்கிற விஷுவல் வேற மாதிரி இருக்கும். இங்க மாவீரன் ப்ரோ அவர் கதை கேட்கறாரு, அவரு விஷுவல் அவருக்கு நான் சொல்ற கதையில அவர் ஒரு விஷுவல் வேற மாதிரி இருக்கும். பரணிக்கு அது வேற ஒரு மாதிரி இருக்கும். அவரு ஒருத்தர் கற்பனை பண்ணுவார் அந்த இடத்துல. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனை உலகம் தனியா ஒரு விரிவடையும். அந்த விரிவடையும் போது எப்படின்னா கற்பனை திறன் நமக்கு அதிகமாக நமக்கு வந்து எப்படி சொல்றது, யோசிக்கும் திறன் இன்னும் அதிகமாக நம்ம மூளை பயங்கரமா வேலை செய்யும். அது பல நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். அதனாலதான் நான் திரும்ப படிக்கும் போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நம்ம இதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்குள்ளே ஆர்வம் செலுத்தோம், படம் பார்க்கல ஆர்வத்தை குறைச்சி கொண்டு டவுன்லோட் பண்ணி ஒரு 10-15 படம் டவுன்லோட் பண்ணி சும்மாவே கிடக்குது. பர்னி ஒரு சைனீஸ் படம் பார்க்க சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் 26 நம்ம ஒரு படம் தெரியும். என்ன பர்னி அது செக்டார் 36? ஆமா, நான் செக்டார் 36. செக்டாரா அது? ஆமா, செக்டார் 36 ஒரு படம் இருந்துச்சு. எனக்கு அந்த படம்லாம் அவர் சொல்லும் போதே பார்க்கணும்னு ஆர்வம். ஏன்னா வன்முறை ஜாஸ்தியா இருக்குன்னு நமக்கு அது ஒரு படங்கள் பிடிக்கும். ஆனா டவுன்லோட் பண்ணி பார்க்காம இருக்கு. ஒரு இன்னும் தமிழ் படம் 2 படம் அனுப்பிச்சுட்டாரு, அது டவுன்லோட் பண்ணி பார்க்காம இருக்கு. தியேட்டர்ல பார்க்காத படத்தையும் நான் இப்ப பார்க்காம இருக்கேன். எனக்கு திரும்ப பழைய காலத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது படிக்கிறதுல வந்து ஒரு முன்னாடி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வத்தை திரும்ப தூண்டுறதுனால எனக்கு ஒரு எப்படி சொல்றது, திரும்ப படிக்கிறதுல நம்ம கவனம் செலுத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா இதுதான் கரெக்ட். காரணம். இல்ல நான் பொன்னியின் செல்வன்ல ஒரு சீன் இருக்கும், நான் எதிர்பார்த்தா அது வரவே இல்லை. இந்த ஆதித்ய கரிகாலன் வந்து ஒரு காட்டுல போயிட்டு பாதி காட்டுல இருக்கிற மிருகத்தெல்லாம் அடிச்சுட்டு அவர் இருக்கிற கோவத்தை, அது எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆனா அது பார்த்தா மூவில இருக்கவே இருக்காது அந்த சீனு. ஆமா, அது ஒரு வேட்டை சீன் ஒண்ணு இருக்குமா, ஆத்துல நடுவாத்துல இருக்கும்போது மணிமேகலை மயங்கி உள்ள சீன். சூப்பரா இருக்கும். அந்த சீன்ல நீ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சூப்பரா இருக்கும் புக்ல. அந்த புக்ல வந்து அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க விதமும் ரைட்டிங்கும் சரி, அதுக்கப்புறம் அந்த வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வர சீக்வன்ஸும், அதுக்கப்புறம் மணிமேகலை மயங்கி விழுகிறது, இது எல்லாமே அங்க பயங்கரம் இருக்கும். அதை தாண்டி வந்தியத்தேவன் வந்து கோட்டையில இருந்து பின்னாடி சிறையில இருந்து கோட்டை சிறையில இருந்து வெளியே வந்து பின்னாடி வந்து கோட்டையில இருப்பான். அந்த கோட்டையில இருந்து கடலை தகர்த்தா பின்னாடி ஆறா தெரிஞ்சு அந்த ஆத்துல கீழே விழுந்துட்டான், ஆத்து வெள்ளத்துல அவன் அடிச்சுட்டு போயிட்டான். அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும். நம்ம கற்பனை பண்ணுவோம் வந்தியத்தேவன் எப்படிலாம் விழுந்தான், எப்படிலாம் உள்ள போனான், இப்படி அந்த ஆத்துல நீந்தி போனானா, அவன் நீந்தி வெளியே வந்தானா இல்லையா, அடுத்த நாள் அவன் கடும் காயத்தோட அப்படியே வந்து அவன் நிற்கும் போது நமக்கு பாக்குறப்பே பயங்கரமா இருக்கும். அதாவது பாக்குறப்பங்கிற சொல்றாங்க, படிக்கிறதையே பாக்குறப்பங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதுதான் ரைட்டிங்கான ஒரு ஸ்பெஷல். நம்ம ஒரு எழுத்து மூலமா, எழுத்து என்னன்னா கற்பனை நமக்கு வந்து மும்மடங்காக்கும். ஆமா ப்ரோ, ஆமா. அதனாலதான் நான் இப்ப எழுத்துக்கே ப்ரிஃபர் பண்ணிட்டு போறது, நாவலுக்கே போறது. அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னு நினைச்சேன். நேற்று மகாபாரத்தை பத்தி கேட்டுருந்தாங்க, அந்த சீரியல் நல்லா இருக்குமான்னு. கல்கி வரப்போ நீங்க ஒரு வாட்டி வந்து நீங்க டைம் பாஸ் பேசுக்கு அப்போ சொன்னீங்க அதை பத்தி. அப்பதான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். 272 எபிசோடு இருக்கு. ஒரு நாளைக்கு 10-15 அதுலயே உட்காந்துருவோம் ப்ரோ. அந்த மாதிரி ஒரு மாசத்துல முடிச்சிட்டேன், 25 நாள்ல. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஆனா நேத்து நான் கரெக்டா நான் நம்பிக்கை சீரியல் நம்பர் கரெக்டா சொன்னாலேன்னு தெரியல. 272 எபிசோடு பேசுறது காத்தால ரெக்கார்ட் கேட்டுன்னு எப்படி கரெக்டா ஞாபகம் நினைச்சேன் ப்ரோ. எனக்கு கரெக்டா அசோசியேட் தான் சொன்னீங்க, யூடியூப்ல போட்டுருக்கேன். நானே கொஞ்சம் யோசிச்சு தான் சொன்னேன். 272 கரெக்டா இல்லையான்னு தெரியல, நம்ம பாட்டு சொல்லிட்டோம்னு. நீங்க இழுத்தீங்க 272 நான் 2 சொல்லிட்டு நீங்க 2 சொல்லிட்டீங்க. அவ்வளவு சீக்கிரம் கரெக்டா அது 272 தானா? நல்ல வேலை கரெக்டா சொல்லிருக்கோம். சந்தோஷமா. பிரகாஷ் ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா ப்ரோ? முடிச்சிட்டேன். அது 2016லயே 17லயே ஆரம்பிச்சு அப்படியே சீரிஸ் சீசன் கடைசி சீசன் வந்த வரைக்கும் ஃபுல்லா கண்டிப்பா. எண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரோ? அப்ப அது ஒரு த்ரெட் மாதிரி போட்டுட்டு இருப்பேன். இல்ல எண்டு பிடிக்கல, பட் என்னன்னா முடிய போது நம்ம என்னன்னா சீக்கிரம் முடிச்சிட்டோமேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எண்டு எனக்கு பிடிக்கல. இல்ல அது எனக்கு பிரேக்கிங் பேட் எண்டு பிடிச்சிருக்கு. பிரேக்கிங் பேட் இல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஏன் ப்ரோ? உங்களதான் கேக்குறது. ஆமா ப்ரோ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் நீங்க ஜான் தான் உட்காரணும்னு நினைச்சீங்களா சீட்ல? ப்ரோ எனக்கு டு பி ஆனஸ்ட் எனக்கு ஜான் உட்காரனாலாம் நான் எதிர்பார்க்கல. எனக்கு சீசன் 1ல இருந்து நைட் கிங் மேல அவ்வளோ ஹைப் கொடுத்தாங்க. நைட் கிங் பார்த்தா ஒரே எபிசோட்ல புசுக்குன்னு முடிச்சிட்டாங்களா. நைட் கிங் எவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு எவ்வளோ பில்டப் இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வின்டர் இஸ் கம்மிங் அவனுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்து. ஆனால்
என்னடா புசுக்கன் முடிச்சிட்ட இவ்வளவு பேர் மனுஷன்ற மாதிரி இருந்துச்சு. நைட் கிங் இது சுத்தமா எனக்கு பிடிக்கும். டு பி ஆனஸ்ட் எனக்கு சொன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ப்ராப்பர் ஆர்க்கா நல்லா இருந்ததுன்னா அந்த இந்த இவங்களுக்கு தான், இந்த சாண்டார் பிரதர்ஸ், இந்த ஹவுண்டு தான். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்கு 2 ஜெயண்ட் சண்டை போட்டுக்கிறது, அது ஆமா ஒண்டி ஆமா தான் கரெக்டா இருக்கு. அந்த மத்தது போருக்கு எதுவுமே எனக்கு நடுவுலயும் அந்த இடமே அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனாலும் பகதான் 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அது அது ஒரே ஒரு இதுதான் எனக்கு அந்த எண்டிங்ல சூப்பரா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எண்டிங்ல. மத்ததெல்லாம் எனக்கு அப்ரப்டா இந்த பட்ஜெட் இஷ்யூஸ்னால தான் சீக்கிரம் எடுத்து முடிச்சிட்டாங்க போல. காஸ்ட் எனக்கு ஆக்சுவலா அந்த பையன் ராஜாவானது ஓகே தான். அந்த அங்கேயே வாரிசு அரசியல் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்க. அவனுக்கு புள்ள பறக்காது, அதான் நமக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப யார் வேணா அடுத்து ராஜா உட்காரலாம் அப்படி. எனக்கு அதெல்லாம் எனக்கு நைட் கிங்குக்கு ப்ராப்பரா ஒரு ஃபைட்டோ இல்ல ஜான்ஸ்னோன் டார்கெரன் எதுக்கு காமிச்சாங்கன்னு கூட தெரியல. சும்மாவே அவனை விட்டு இருந்திருக்கலாம் அவ்வளவு பெரிய ட்விஸ்ட் வச்சு. இல்ல அதுக்குதான் நான் அடுத்த ஒன்று வந்துச்சுல ஹவுஸ் ஆஃப் டிராகன் அது வந்துச்சு அடுத்த ப்ரீக்வல் ப்ரோ. அது சீசன் வேற மாதிரி அது இல்ல அது ப்ரீக்வல் மாதிரி இருந்துச்சு. அதனால அதை பார்க்கவே இல்லைங்கிறேன். எனக்கு அந்த கேம் ஆஃப் த்ரோன் வந்து பார்த்து முடிச்சுட்டு ஃபினிஷிங் சரியில்லை. எனக்கு ஃபினிஷிங் சரியில்லைங்கிறத தாண்டி ஒரு 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 மாதிரி நமக்குள்ள ஒரு திருப்தி ஒன்று வரும்ல, திருப்தி வரல. அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ரீக்வல் ஒன்று வந்துச்சு இல்லை, அதை நான் பார்க்கவே இல்லை. அது போகும், இதுக்கு மேலே நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கூட அதை என்னத்தை பார்க்க. அது கரெக்டா. பட் ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. இதுல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஆச்சு எப்படின்னா ஹவுசஸ் வர்சஸ் சண்டை இருக்கும். ஆனா அதுல பார்த்தா ஒரு கேரக்டரும் அதுல பார்த்தோன்னா இது யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே கெட்டவங்க. இதுல யார் அதிகமாக கெட்டவங்க அவ்வளவுதான் அந்த இது. அது கேரக்டர்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஹீரோன்னு ஒரு கேரக்டர் நீங்க ரூட் பண்ணி இவங்கள தான் ஃபாலோ பண்ணு. ஆனா ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ்ல உன்னால ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா எல்லாருமே கெட்டவங்க தான் அதுல இருக்கிறது. இப்போ இந்த சீசன் 2 கேம் சூப்பரா ஆஃப் இருந்துச்சு. த்ரோன்ஸ் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க ப்ரோ? நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இவன் தான் ஹீரோ போல நினைப்பேன். அவனையும் போட்டு தெரியும். சரி அடுத்து இவன் தான் ஹீரோன்னு நினைப்பேன். வரிசையா எல்லாரும் அந்த கொசு மருந்து காமெடி எல்லாரும் விழுவாங்கல்ல அந்த மாதிரி. அப்புறம் யாரு தாண்டா ஹீரோன்னு ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது. எல்லாரும் வரிசையா சுத்திட்டே வருவாங்க. ஆனா டு பி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் சீரியஸ் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் பார்த்தேன். அங்க ஹீரோல நம்ம யாரும் ரூட் பண்ண முடியாது, கண்டென்ட் தான் ஹீரோ. சின்ன கேரக்டர் கூட கதையை மூவ் பண்ணி எடுத்துட்டு போறது எனக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருந்தே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன். நான் எந்த அளவுக்கு ஹார்ட் கோர் ஃபேன்னா என் ஃபைனல் டிகிரி ப்ராஜெக்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வச்சு தான் ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி இது பண்ணேன். அந்த டைம் தான் ஃபைனல் சீசனே ஏர் ஆச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதே தீமை வச்சு தான் வெப்சைட்டே இது பண்ணேன். அவ்வளோ ஹார்ட் கோர் ஃபேன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான். எனக்கும் தான் ப்ரோ. 1000 சீரீஸ் வந்தாலும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணாலும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் எனக்கு என்னைக்குமே ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மணி ஹெய்ஸ்ட் வந்து பார்த்துருக்கேன். அந்த இப்போ கூட சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, ஃபினிஷிங் வந்து நீங்க வேல்பாரி எண்டிங் முடிக்கும்போது பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிங்கன்னு. மணி ஹெய்ஸ்ட் இந்த எபிசோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைப்பேன், ஆனா அடுத்த எபிசோட பார்க்க வச்சிடும் அப்பவே. அந்த மாதிரி முடிப்பாங்க ஃபர்ஸ்ட் 2 சீசன்லாம். ஆனா என்ன தெரிஞ்ச வரைக்கும் சீரீஸ்ல சூப்பர் எண்டிங்னா பிரேக்கிங் பேட் ஒன்னே தான் ப்ரோ. சீரீஸ்ல கரெக்டா ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா முடிச்சுன்னா பிரேக்கிங் பேட் ஒன்னே தான். மற்ற இதெல்லாம் சும்மா ஒரு மணி மைண்டடா போயிட்டு மணி இன்னும் சொல்ல பண்ணா சீசன் 1லயே முடிச்சிருக்கலாம். அது மணி மைண்டடா போய் அதை எடுத்துன்னு போய் எங்கேயோ இது பண்ணிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஆனா டு பி ஆனஸ்ட் பிரேக்கிங் பேட் அதுதான் ஸ்டார்ட்ல இருந்து ப்ராப்பர் ஃபினிஷ் வரைக்கும் சூப்பரா கரெக்டா எடுத்துன்னு போய் கரெக்ட் ஃபினிஷிங் கொடுத்தது சீரீஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் இன்னும் பீக்கி பிளைண்டர்ஸ் பார்க்கல. ஒரு சீசன் மட்டும் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப போர் அடிக்குது, நிப்பாட்டிட்டேன். திரும்ப பார்க்கணும் அது. ரொம்ப முக்கியம் ப்ரோ அதுக்கு. எனக்கு டார்க்ல கூட அந்த இது இருக்கு. டார்க் ஸ்டார்டிங்லாம் சூப்பரா நல்லா காமிச்சிட்டு கிளைமேக்ஸ்ல சின்னதா இதனால தான் இவ்வளவு கிரியேட் ஆச்சுன்னு சொல்லும் போது அது அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. அது எனக்கு அது பிடிக்கல டார்க்ல. அஜித் லுக் ஒன்று இப்போ ஒரு ஐயப்பன் ப்ரோ ஷேர் பண்ணியிருக்காரு, பயங்கரமா இருக்கு. குட் பேட் அக்லி. நானும் ஷேர் பண்ணியிருந்தேன், பரவாயில்ல. ஆமா பரணி ப்ரோ ஷேர் பண்ணியிருந்தாரு, சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. இதை தான் எதிர்பார்த்தேன் ஃபர்ஸ்ட். பட் ஓகே, இப்போ கேட்கும் போது ஒரு குஷி ஆயிடுச்சு. எங்க பிரகாஷ் நான் காணோம். அவர் அஜித் ஃபேன்ல பார்க்க போயிருக்காரு போல. ஏன் இங்கதாங்க இருக்கு, அது முன்னாடியே பார்த்துட்டேங்க. அது
அதுதான் bro, எனக்கு தான் இந்த லீக்டு இமேஜ் ஷேர் பண்ற விருப்பம் இல்லை இப்ப, இது அதனால நான் லீக்டு ஷேர் இமேஜ் பண்ணல, மாதிரியே அவ்வளவுதான். தெரியலையாண்ணா? வேற யாரும் லீக் பண்ணா லீக் தானே அஃபீஷியலா வராம. அண்ணா இது என்ன போட்டோ ஷூட் ஸ்டில் இது என்ன சொல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்து லீக் பண்ண மாதிரி இருக்குது. என்னண்ணா சொல்றீங்க நீங்க? இது லீக்டு பிக்சர்லாம் இல்லண்ணா. அவர் எதை சொல்ற அந்த ஒயிட் டிஷர்ட்ல இருக்கிறது தானே சொல்றீங்க? பரவாயில்ல, நான் இன்னொன்னு சொன்னேன். இன்னொன்னு வந்து வேற ஒரு கெட்டப்ல இருந்தாரு, ஒரு ஸ்மோக்கிங் ஸ்டைல் மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி சொன்னேன். நீங்க போய் லீக்டு பிக்சர் பார்த்துட்டு எங்களை குறை சொல்றீங்களா? நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் நானு. எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இந்த விஷயத்துல மட்டும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, அது வேற ஒரு கெட்டப். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வேற கெட்டப் அது. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு படம் வந்துச்சுல ப்ரோ, ஸ்பீக் நோ ஈவில்னு. அந்த படம் வந்து நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்பீக் நோ ஈவில்னு 2022 அது டச்சு படம்னு நினைக்கிறேன். அதுவும் போஸ்டர் நல்லா இருந்துச்சு, ஏற்றி வச்சேன். சார் 2 படத்தையும் ஒரே டைட்டில் கொண்ட 2 படத்தையும் ஒரே நாளில் பார்க்கலாம் நேற்று பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த புது படத்தை பார்த்தேன், ரெண்டாவது அதை பார்த்தா இப்போ டைட்டில் மட்டும் இல்லை, படமும் 2 ஒன்று தான். அப்புறம் தான் புரிஞ்சு. ஆனால் ரெண்டுமே கிளைமேக்ஸை வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யாராச்சும் பார்க்கணும் ஸ்பீக் நோ ஈவில் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்க. அதுவும் இந்த பிளிங்க் டாய்ஸ் இந்த மாதிரி இமேஜ், கான்செப்ட் தான். இந்த ஒரே நிமிஷம், இந்த இமேஜ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க. இது என்ன எங்க இருந்து வந்தது இந்த இமேஜ்? நான் பார்த்தது இல்லை இது. வினோத் டிபி வச்சிருக்காருல்ல அது. வினோத் பழைய டிபி தானே ப்ரோ வச்சிருக்காரு? இல்ல இப்ப மாத்திட்டேன். புது டிபி வச்சிருக்காரு போல இருக்கு. பரணி இந்த ஷேர் பண்ணிருக்கீங்களா? இருங்க வரேன், உங்களை பார்த்துட்டு வரேன். ஆமா நான் அதுதான் ஷேர் பண்ணிருக்கேன். இது எங்க இருந்து வந்தது? இது நான் பார்த்தது இது இல்ல, நான் பார்த்தது வேற ஒரு கெட்டப்ல இருந்தது. இது எங்க இருந்து வந்தது? இது வந்து கண்ணன் பாண்டியன் அவர் தான் ஷேர் பண்ணிருக்காரு. கண்ணன் பாண்டியன் அபிஷியலா வந்திருக்கு அவர் சைடுல இருந்து, கண்ணன் பாண்டியன் சைடுல இருந்து. ரைட், ஓகே. அப்ப இது லீக்டு இமேஜ் இல்ல. லீக்டு இல்ல. இன்னும் நீங்க பாத்தீங்க பாருங்க, அது லீக்டு. ஆனா வேற லெவல் ப்ரோ, நான் எதிர்பார்க்கல. ஆனா முதல்ல இது வந்து லீக் ஆச்சு, ரெண்டுமே லீக் ஆச்சு. இது அபிஷியலா வந்துச்சு, ஆனா அது வராது. அது ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜ், அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதானே, நான் அதான் ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜிங் வந்து நான் அதான் ஷேர் பண்ணல. பரவாயில்ல. இது நான் அன்எக்ஸ்பெக்டட், இது நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ப்ரோ கொஞ்சம் லுக்கு பல வருஷம் கழிச்சு கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. சிவா எக்ஸ்பிரஸ் பண்ணாதே ஒரு பண்ணிருக்காரு. ஏங்க எனக்கு இது ஹெச் வினோத் அந்த இந்த படம் பேங்க் ராபரி இருக்கு இல்ல ப்ரோ, பர்னி ப்ரோ டிஃபரெண்டா கொடுக்கல ப்ரோ. வலிமை படத்துல கொடுத்தாரு, ஆனா படம் ரொம்ப லென்த்தா எடுத்தனால அது கெட்டப் சரியா வரல. இந்த படத்துக்கு கெட்டப் நல்லா கொடுத்துருக்காரு. அந்த பீக்கு வராது, ஆனா வந்ததுன்னா பாருங்க செம்மையா இருக்கும் அது. வினோத் ப்ரோ, நானு மத்த ஸ்பேஸ் எல்லாம் உங்க ஸ்பீச்சை கேட்டிருக்கேன், ரொம்ப அமைதியா இருக்கும். இங்க மட்டும் ஆறுன்னு நீங்க கூடவே கூட்டு வந்துடுறீங்களா? பகல் டைம்னா வேற மாதிரி, இது வேற டைம். அது எப்படி ப்ரோ நைட் டைம்னா வேற மாதிரி, பகல் டைம்னா வேற மாதிரி? என்ன பேட்மேனா? இல்ல ப்ரோ, பகல் டைம்ல எங்க டிராபிக் இருக்காது, மெயின்ல இருந்தா கூட இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கும். எனக்கு ஏர்டெல் வீட்டுக்குள்ள போனா எடுக்காது, சரி நான் மாத்த வேணாம்னு சொல்லிட்டு ஏர்டெல்ல வச்சிருக்கேன். ஆனா வெளியில இருந்தா ஸ்பேஸ் வேற ஒரு சிம், நல்ல சிம் எடுத்து மாத்தி ஒரு நாய்ஸே இல்லாத ஒரு நாள் நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பேசணும்ல ஜியோ சிம் மாறுபடும்னு சொல்லி, அந்த மாதிரி தான் வெயிட்டிங். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான்? சரி பர்னி ப்ரோ கமெண்ட்ல போட்டேன்னு, அது நல்ல பேஜா கேரளால, அது மீடியமான பேஜா? நல்ல பேஜ் தான் அவன். ஓகே ஓகே, அதுக்கு போய் கட்சிங்கிறானுங்க, என்ன பண்றது? அதுக்கு போய் கடிச்சா நீங்க, ஏன்னா ஒரு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போட்டவர் ஒருத்தர் மீடியாக்காரர் தான், அவர் பேஸ்புக்ல போட்டாரு. அவர் சுகுமார் ப்ரோக்கு நல்லா க்ளோஸ் தான். அவர் தான் போட்டிருந்தாரு, அதுல எடுத்து போட்டவங்க. இல்ல ஆக்சுவலா கேரளா பேஜஸ் 1-2 பேஜஸ் மட்டும் மோகன்லால் ஃபேன் மம்முட்டி படம் வந்தா ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அது சிலது இருக்குது, அந்த டைம் மட்டும் தான். அது மற்ற டைம்லாம் ஜென்ரலா எல்லாருமே நல்லவங்க. இது ப்ரோ இப்ப நான் போட்டேன், அது ஓரளவுக்கு நல்ல பேஜா? ஓரளவு நல்ல பேஜ் தான். உன்னி ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரும் மோகன்லால் ஃபேன் தான். பட் ஆனா ஹேட்ரட்லாம் சொல்ல மாட்டாரு. அவருமே மீடியால இருக்காரு, ஸோ அவர் நிறைய விஷயங்கள் போடுவார். புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? 7:30 AM ஷோ பிவிஆர் தான். ஸோ 7:40க்கு ஆரம்பிக்கும்.
ஏன்னா 7 மணி ஷோ தான் ஃபர்ஸ்ட் ஷோ இங்க, 4 AM ஷோ கிடையாது. ஏன் எப்பிக்கு இல்ல ப்ரோ கேரளால உங்க பக்கத்துல இல்ல எப்பிக்கு? பிஎக்ஸ்எல் இருக்கு ப்ரோ, எப்பிக்ல பிஎக்ஸ்எல் இருக்கு. ஆனா எனக்கு நான் பிஎக்ஸ்எல்ல பார்க்கணும்னா நான் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு 6 மணிக்கு தான் மெட்ரோ ஸ்டார்ட்ன்றதுனால நான் எனக்கு 6 மணிக்கு நான் கிளம்புனேன்னா மெட்ரோவில் ஏறினாலும் என்னால் 7 மணிக்கு ரீச் பண்ண முடியுமான்றது ரொம்ப டவுட்ஃபுல். 7:15 தான் படம் ஸ்டார்டிங்னாலும் என்னால் ரொம்ப டவுட்ஃபுல். ஸோ எனக்கு மிஸ் பண்ண கேரளால மெட்ரோ இருக்கா ப்ரோ? என்ன ப்ரோ? மெட்ரோ இருக்கா? மெட்ரோ இருக்கா கேரளால? கொச்சின்ல இருக்கு ப்ரோ, கொச்சியில இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. கொச்சின்ல ஒன்னு எப்பிக் தரமாங்க. எப்பிக் தரக்குள்ள ப்ரோ பிஎக்ஸ்எல் பிஎக்ஸ்எல் வந்து பிஎல்எஃப் தெரியும், பிஎல்எஃப் தெரியும். அந்த பிளாக்ஸோ பேக்ஸோ அந்த மால் பேர் ஏதோ ஒன்று இருக்கு. பேக்ஸோ பேலக்ஸோன்னு ஒரு மால் ஒன்று இல்லை இப்போ லேட்டஸ்டா தந்தாங்க. லுலு மால். லூன் இல்ல ப்ரோ, நான் உங்களுக்கு அப்புறம் பண்றேன். நான் அது எங்க பேர் நான் ஒரு கீழே தான் ப்ரோ வரும். அதுதான் ப்ரோ. இல்ல இது இப்போ ரீசெண்டா திறந்த மால் தான். டக்குன்னு போரம் மால் தான் திறந்தாங்க. அதுல தான் சொல்றேன் பிஎக்ஸ்எல் தான் போட்டிருக்காங்க, பிஎல்எஃப்னு போடல. பிஎக்ஸ்எல்க்கும் பிஎல்எஃப்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எபிக் இல்ல, பிஎக்ஸ்எல் மட்டும் இருக்கு. இப்போ வந்து சினிபாலிஸ்ல வந்து ஐமேக்ஸ் கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொச்சியில வந்து கொண்டு வர போறாங்க ஐமேக்ஸ். ஸோ அதுக்கு வெயிட்டிங், பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பரணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு உங்களுக்கு குஷி தான், அமரன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச இந்த அமரன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். பார்த்துட்டீங்களா? ஆமா ஆமா. எங்களுக்கு முன்னே பார்த்துட்டீங்களா ப்ரோ நீங்க? இல்ல இந்த இப்போ ரீசெண்டா ஈவென்ட் நடந்துச்சுல்ல, ஆமா, அதுல வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஸ்கிரீன் பண்ணியிருந்தாங்க. எப்படி ப்ரோ இருந்துச்சு? சூப்பரா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும், பாருங்க. அந்த வீடியோ தான் நாளைக்கு வந்து வரும் அப்படின்னு எனக்கு தோணுது, பட் கன்ஃபார்ம் இல்லை. பட் ஆனால் 90% அப்படிதான் இருக்கும். அது அந்த வீடியோ தான் இருக்கும். ஏன்னா இன்ட்ரடக்ஷன் சொல்லி தான் அது வந்து அங்கே வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க. அப்பயே ஒருத்தர் வந்து அங்கே அப்ப நீங்க போனீங்களா ப்ரோ இன்ட்ரடக்ஷனுக்கு? நான் போகல. ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்திருந்தாரு. ஸோ அவர் வந்து எனக்கு தனியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என் ட்விட்டரில் எங்கேயுமே வரல. 1-2 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பெருசாக பார்க்கல. ஆனால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவர் சென்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ நாளைக்கு ஹெச்டியில் வரும் அப்படின்றது தான். எப்படி பிரதர் இருக்கு? எஸ்கே கலக்கி இருப்பாரா? நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியா? ஓகே பிரதர், ஓகே ஓகே. வெயிட்டிங். இது என்ன ப்ரோ இன்ட்ரோடக்ஷன்? ஏற்கனவே டீசர் வந்துருச்சுல? ஆமா ப்ரோ. இது அப்ப இது எந்த மாதிரி வீடியோ? இதுவா? இது வந்து அந்த ஆக்ஷனா இருக்குமா, ரொமான்டிக் மாதிரி இருக்குமா? இல்ல எல்லாமே ஏதோ ஒரு டீசர் மாதிரி தான் இருக்கும். அந்த ஹீரோஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் அந்த ஈவெண்ட்ல பார்த்தப்போ அவங்க ரியல் லைஃப்ல இருந்த அந்த இவங்க இருக்காங்களா, இந்து ரெபேக்கா, அவங்களெல்லாம் வந்து பேசின மாதிரிலாம் இருந்துச்சு. சாய் பல்லவி வீடியோ வந்தப்போ கூட அவங்களோட இன்க்ளூட் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ எல்லாம் சேர்த்து தான் இருக்கும். ஓகே ப்ரோ. மாவீரன் ப்ரோ, நான் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்துட்டு உங்களுக்கு டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க காவல் கோட்டமா ரீட் பண்றீங்க இப்ப? சொல்ல மாட்டாருங்க. இல்லைங்க, அது இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா எக்ஸைட்டா இருக்கே பிரகாஷ், நான் எப்ப நான் முடிப்பீங்க? எனி ஐடியா? இவ்வளவு பார்த்துட்டேன், இவ்வளவு படிச்சிட்டேன். வந்து நான் இப்பதான் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். அதனால ரொம்ப நாள் போகும். நான் முடிச்சிட்டு சொல்றேன். நானே சொல்லிடுறேன். உடையாரா? ரொம்ப நாள் போகும். நான் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஒவ்வொரு எபிசோடும் பொறுமையா படிப்பேன். படிச்சதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். கற்பனைக்குள்ள போவேன். அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு தான் வருவேன். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாவல் படிக்கும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டும். அதுக்கப்புறம் நடுவில் இனிமேல் வேல்பாளி வேற சொல்லணும்னு இருக்கீங்க நாளையிலேருந்து. அதனால வந்து 2 உலகத்துல 3 உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும் நாளையிலேருந்து. அதனால சினிமா உலகம், ஸ்பீடா முடிக்கிறது கஷ்டம் தான். சினிமா உலகம், வேல்பாரி உலகம், இன்னொன்னு இப்ப நீங்க ரீட் பண்ணிருக்க புக் உலகம். ஆனா பிரகாஷ் ப்ரோ, நீங்க அதுக்கு மேல ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது 4வது உலகம். இல்ல நீ பேசும்போது ரியாலிட்டி பத்தி பேசும்போது வீட்டுல வந்து பசங்களாம் நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணுவோம்னு சொல்றாருல, அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சது. சீரியஸா பிடிச்சிருச்சு. நீங்க தான் அப்ப அதிகமா தொந்தரவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
இல்லைங்க வைஸ் வருஷா நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம அவங்கள தொந்தரவா பார்க்குறோமோ அவங்க நம்மள தொந்தரவா பார்ப்பாங்கல்ல எல்லா விஷயத்துலையும். அதெல்லாம் நம்ம அதாவது எனக்கு ஒன்றே ஒன்று தான். நான் என் பையனை வந்து எவ்வளோ இந்த ஸ்பேஸ் பேசுறது இந்த 2 மணி நேரம் கரெக்டாக அவன் வெயிட் பண்ணுவான். 8 மணிக்கு அவன் கம்மி வயது ரொம்ப சின்ன பையன். எனக்கு விவரமே தெரியல. ஆனால் கரெக்டாக 10 மணி ஆச்சு கதவு தட்ட ஆரம்பிச்சிருவான். பின்னாடி சவுண்டு கேட்கும். நீங்கள் கரெக்டாக 10 நோட் பண்ணி எனக்கு தெரியும். 10 மணி அவன் கதவு தட்ட ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு 10 மணிக்கு நான் டெய்லியும் நைட்டு பல்லு விளக்கி விட்டு பழக்கம். அவன் 10 மணிக்கு பல்லு விளக்கி கூப்பிடுவான். அது டைம் ஆயிடுச்சு அவனுக்கு அதை நோட் பண்ணுவான். அப்போ அதனால தான் எனக்கு அவன் அந்த டைம் அவன் கூப்பிடலாம் எனக்கு போர் அடிக்கிறோம். அவன் கூப்பிடான். அதனால அவன் இல்லைனாலே எனக்கு ஒரு செகண்ட் போர் அடிக்கும். அதனால அது அன்பு தொந்தரவுகள் இதெல்லாம். ஓகே ஓகே நான் சொன்னதான் சொன்னேன். புரியுது புரியுது. உங்க இது சாரி பிக் பாஸ்ல இவரு ரஞ்சித் என்டர் ஆயிட்டாரு, எப்படி பாக்குறீங்க? என்னவோ அவர் வந்து தர்சா குப்தாக்கு போட்டு அறிவுரையை போட்டு தாக்க போறாரு. நமக்கு ரொம்ப இங்க பாக்குறப்ப எரிச்சலாக போகுது. ஆமா ஏன்னா பாருங்க வேணா பாருங்க. ரஞ்சித்தோட டார்கெட் வந்து தர்சா குப்தாவா தான் இருக்கும். என்ன காரணம் எனக்கு சீரியஸா தெரியல. ஏனுங்க கண்ணு வேணா பாருங்க. எனக்கு கண்ணு பாருங்க கண்ணு சொல்றேன்ல சாமி. நீங்க பாருங்க சாமி நான் சொல்றேன். ஏங்கண்ணா ஏன்னா கோயம்புத்தூர் பாசிமா வருது. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க சாமி. வினோத் நான் ப்ரோ சொல்றேன் வந்து சாமி. பின்னாடி கை புரியுங்க. தூக்குறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்களா பேச சொல்லிருங்க. ஐயோ சாரி. சொல்லுங்க வினோத் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ப்ரோ நீங்க எப்பிக் கேட்டீங்களா, கீழே கமெண்ட்ல போட்டுருங்க பாருங்க பர்னி ப்ரோ. அது ஒரு ஸ்கிரீன் இருக்கு கேரளால. கமெண்ட்ல போட்டுருங்க பாருங்க அந்த தியேட்டருக்கு. எந்த கமெண்ட்ல ப்ரோ? உங்க கமெண்ட் தான் ப்ரோ. ஸ்பேஸ் கமெண்ட். கேலக்ஸி சினிமாஸ் கொச்சியில இருக்கா இந்த கேலக்ஸி சினிமாஸ்? தெரியல ப்ரோ. அது நீங்க தேடி பாருங்க. ஒருத்தர் போட்டிருந்தாரு ஒரு செக்ஷன். அதுக்கு ஆமா கேரளால தான் இருக்கா, நான் எங்க இருக்குன்னு தெரியல. அது கோழிக்கோடு நினைக்கிறேன் ப்ரோ. நான் இப்பதான் கூகுள் பண்ணேன். கோழிக்கோடு நினைக்கிறேன். ப்ரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மதுரையில பார்த்தான் ப்ரோ. செம்மையா இருந்தது. வீடியோ எனக்கு அனுப்பிச்சான் வாட்ஸ்அப்ல. செம்மையா இருந்தது ப்ரோ. அது எப்பிக்ல பாத்துருக்கோம். நம்ம இருக்கு ஸ்கிரீன். அதுக்கோசம் ஒரு எப்பிக்ல சொல்றேன் நான். ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஏதாவது ஒரு படம் பாத்துட்டு வந்துருக்கேன். எப்பிக்ல போய் பார்க்கணும் ப்ரோ. இப்ப 410 ரூபா இந்த படம் ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. வேட்டையன். ஆமா 410 ரூபா. இல்ல நீங்க வந்து இது இந்த ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் இல்ல 1 வீக் போடுறாங்க. 1 வீக் அதுக்கப்புறம் 300 ரூபாய். 1 வீக் 410 ரூபா போடுறாங்க. நான் அதான் சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்து ஆக்சுவலா இங்க பிஎக்ஸ்எல் இருக்குல்ல, நான் மத்தியானம் செக் பண்ணப்ப காலையிலே ஓப்பன் பண்ணோம். காலையில ஓப்பன் பண்ணப்ப 240 தான் டிக்கெட் ரேட் பண்ணலாம் ஆன்லைன்ல. சரின்னு சொல்லி நான் பார்த்தேன். டிராவல் பண்ண முடியாது பண்ணல. இப்போ நான் செக் பண்றேன் 300 போட்டிருக்கான். இந்த டிவிஆர் எப்பயுமே வந்து இப்படிதான் பண்ணுவான். கொஞ்சம் நல்லா புக்கிங்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி தான். பட் நீங்க பிஎக்ஸ்எல் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு அப்படின்னா 300 rupees தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலாம் கிடையாது. எந்த படமா இருந்தாலும் சென்னையில 200 ரூபா தான் ப்ரோ. பிஎல்எக்ஸ் 2 ஸ்கிரீன் இருக்கு. 2 3 இருக்கு சென்னையில. 190 ரூபா தான். பிரகாஷ் இந்த படம் வருதா? நீங்க மெகா ஸ்டோர்ல பார்க்க போறல ஃபுல்லா வருமா இல்ல கீழே கோடு வருமா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ இல்ல புரியல. இதுல தெரியல. இது கோடு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல எடுக்கிற படம் பிஎல்எஃப் ரெகுலரா எடுத்தா தான் வரும். சும்மா ப்ரோ எங்க ப்ரோ நடுவுல ஆள காணா. உங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல ப்ரோ நானு இந்த பிக் பாஸ் போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தேன். வெளியே வந்ததே தெரியாம விட்டேன். இல்லப்பா விஜய் சேதுபதி நல்லா ஹோஸ்ட் பண்றாரு. அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அதுல அப்படியே ஸ்லிப் ஆயிட்டேன். இல்ல ஆக்சுவலா நான் ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல நம்ம ஸ்பேஸ் கூட பேசலாம். இல்ல சார் பேசலாமா பிரதர்? பேசலாம். நம்ம இன்னைக்கு தானே ஆரம்பிக்குது. நம்ம வந்து நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் ஃபுல் டைமா பேச முடியாது. எதனா இம்பார்ட்டன்டான ஹைலைட்ஸ் மட்டும் பரணி ஹைலைட் பண்ணுவாரு. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு எதனா டாபிக் இருந்தா வந்து நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்ப என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. பரணி ஹைலைட் பண்ணுவான். நம்ம டாபிக்க வந்து அதுல இருந்து கிடைச்சதுன்னா பேசுவோம். நமக்கு சண்டை செய்யணும். ஏன் பரணி இல்ல மத்தவங்களுக்காக சொன்னேன். நம்ம தனியா போன் பேசும்போது நம்ம இப்படி வேணா பேசிக்கலாம்னு நம்ம எப்பவும் அப்படி எத்தனை பேர் இருக்கறனால வந்து அப்படி சொன்னேன்.
அப்படி இல்ல பரணி. இப்ப அவரு விஜய் சேதுபதி எல்லாரையும் வந்து அப்படித்தானே பேசினாரு. அதை பார்த்துட்டு அந்த ஸ்லாங் டக்குன்னு வந்துருச்சு. ஓ ஓகே ஓகே, புரியுது புரியுது. உங்க இது சரி, எங்க வினோத் 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 நான் நாலு நாளா டக்குன்னு ஸ்பீக்கர் யாரோ யாரோ வினோத் நாலு புதுசா நாளா வந்துக்கிறாங்க. ஸ்பீக்கர் எனக்கு கொடுக்க மாட்டீங்க, என்ன மேட்டர் தெரியல. அட நீ வேற, எங்களுக்கே பக். நானும் உள்ள வர்றதுக்கே வந்து காட்ட மாட்டேன்னுன்றாங்க. சரி bro, இவங்க உள்ள கண்ணன் பண்ணி பிக் போட்டிருக்காரு. இந்த பிக் பத்தி சொல்லுங்க, போட்டோ ஷூட் பிக் இது. அதுதான் பார்த்தேன். உன்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு நான் எங்க நம்ம வினோத்தா அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு மாத்திட்டு இருக்கியே. இது குட் பேட் அக்லி. இந்த இதுதான்ப்பா தலையோட லுக் படத்துல. இல்ல இன்னொரு லுக் இருக்கு ப்ரோ, லீக் ஆயிருக்கு. இந்த லுக் தான் மெயினான சம்பவம்ன்ற. இல்ல அது இதோட சம்பவமா இருக்கு, அது லீக் ஆயிருக்கு. போட்டோ என்னது லீக் நம்ம ஆயிருக்கு, பிக். லீக் ஆயிருக்கு. அது லீக் ஆனது வந்து கொஞ்சம் அபிஷியலா வேற மாதிரி விடணும் அப்படின்னு ஹெச்டியா விட்டுட்டாங்க. பட் ஆனா வந்து இந்த பிக்சர் வந்துருக்க கூடாது, வந்துருச்சு. இல்ல ப்ரோ, இதுதான் ப்ரோ வரணும், அது வந்துருக்க கூடாது ப்ரோ. இது பார்த்தா போட்டோ ஷூட்டுக்கு எடுத்த மாதிரி தெரியுது ப்ரோ இந்த பிக்கு. இல்ல இதெல்லாம் வந்து அவன் வேற பிளான் வச்சிருந்திருப்பாங்க. அது வந்துருச்சு. பட் பரவாயில்ல, நம்ம வேற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து படத்துல இருக்கு. நிறைய எவ்வளோலாம் வந்து எதிர்பார்க்குறோமோ அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ்ட் வந்துட்டு இவங்க இல்லையா அவங்க இல்லையா அப்படின்னு. இவரே வந்து அந்த படத்துல மெயினான சம்பவம் பண்ண போறாரு. பிரகாஷ் போலாம் இங்க வந்து இப்படி பேசி இங்க வந்து அமைதியா வந்து செட்டிலா பேசுறாரு. அங்க தனியா எகிரி குதிச்சுன்னு இருக்காரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ அங்க தனியா எகிரி குதிச்சுன்னு இருப்பாரு இப்போ. ஆமாவா ப்ரோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பத்தி பேசுறேன், நீங்க தான் ஆளகானா ப்ரோ. நீங்க உண்மையாலே இப்போ இன்னமும் அதுல இருந்து வெளியே வந்துருக்க மாட்டீங்களே. நான் அந்த லீக்டு இமேஜ் பார்த்துருந்தேன், எனக்கு அதுவே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இதுவே நான் லீக்கெடுன்னு நினச்சிட்டு அதை ஷேர் பண்ணாமல் இருந்தேன் இவ்வளோ நேரமும். கடைசியில் அதுக்கப்புறம் தெரிஞ்சு இது வந்து வேற ஒரு ஆள் போட்டிருக்கிறாருன்னு. எனக்கு வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஃபிட்னஸ்ஸு லுக்கு இன்னும் கொஞ்சம், அது லீக்டு இமேஜில் இன்னும் கொஞ்சம் இந்த பிளாக் ஹேர்ல கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டாக லீக் இருக்கும். இமேஜஸ் பார்க்கவே சந்தோஷமா அது இருந்துச்சு. ஸ்ப்ரெட், அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதுதான் இதுவும் ஆகுது, இப்போ அதுவும் ஆயிடுச்சு. அந்த பிக்கு தானே அது ப்ரோ வந்து நம்ம மதியானமே பார்த்துருந்தேன். மதியானம் பார்த்துட்டு நான் ஷேர் பண்ணல. சரி ரைட்டு, இது வந்து லீக் இமேஜ் நம்ம ஷேர் பண்ண வேணாம், ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறத நம்ம ஷேர் பண்ணக்கூடாதுன்னு பண்ணல. பட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு லுக்கு. வந்து ஆதிக்கு வந்து உண்மையாலுமே ஏதோ சம்பவம் பண்ண போகிறோம் அப்படி. ஏன்னா வந்து கரெக்டாக ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி லுக் பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஒரு பிளாக் ஹேர் வந்து அதை வந்து பொசிஷன் பண்ணி இந்த இடம், நீங்கள் அதை நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எதை பற்றி பேசுகிறேன்னு. நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இது மாதிரி லுக்கு தான் எதிர்பார்க்குறோம். நம்ம எதிர்பார்க்குறத கொடுத்துருக்குறோம் அப்படி ஆதிக்கு. படத்தில் இன்னும் கொஞ்சம் அஃபிஷியலாக வரப்போ இன்னும் கொஞ்சம் மிரட்டலாக இருக்கும் இந்த ஸ்டில்லாம். புள்ளிங்கோ ஸ்டைலே இருக்கு ப்ரோ லுக் எல்லாம். இல்லை என்ன ஸ்டைலில் இருக்கு? புள்ளிங்க ஸ்டைல்லையா? ஏங்க நீங்க வேற. நானே ஒரு நிமிஷம் என்ன ஸ்டைலையும் யோசிக்கிறேன். அவர் இந்த ஸ்டைல சொல்றீங்களா, அந்த அந்த லீக்கட் இமேஜ்ல வர ஸ்டைல சொல்றீங்களா? ப்ரோ அந்த பிக்கு நிறைய பேர் பார்க்கல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ அந்த இன்னொரு பிக்கு நிறைய பேர் பார்க்கல, பார்த்துருக்க மாட்டாங்க. லீக் ஆகல. ஒயிட் கோட் அதுவும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் ப்ரோ ஷேர் போட்டு என் பேர் போட்டு சும்மா இருங்க. இல்ல ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நான் ஷேர் பண்ணிட்டேன்னா என் பேர்ல ஸ்பேஸ் ஓடும். அன்னைக்கு சுகுமார் ப்ரோ வந்து ஒரு மணி நேரம் இருந்தீங்க பாரு, அதே மாதிரி எனக்கு நைட்டு பூஜை பண்ணுவாங்க. இல்ல ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டுன்னு ஆசைப்பட்டது என்னன்னா, உண்மையாலுமே இன்னைக்கு வந்து அந்த ஸ்டில் வந்து 2 மணிக்கு 1 மணிக்கு நான் பார்த்தேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட மணி இப்போ 9:10 ஆக போகுது. இது போல நேரம் வரைக்கும் அந்த ஸ்டில் வரவே, அந்த லீக் பண்ணாம இருந்தது, எங்கேயுமே டிஎல்ல பார்க்காம இருந்ததுலாம் பெரிய விஷயம் தான். ரசிகர்களே ஷேர் பண்ணாம வந்து உண்மையாலுமே அது பாராட்டத்தக்க விஷயம் தான். அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பரவாயில்லையே, ஒரு லீக்டு இமேஜ் தெரிஞ்சு ஆஃப் ஆகிருக்கிறாங்களே, இது வந்து நான் ரொம்ப ரேரா பார்க்கக்கூடிய ஒரு சொல்லிட்டாங்க ப்ரோ, சொல்லிட்டாங்க லீக்கே பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. போட்டாங்கன்னா ஸ்பேஸ் போட்டு அடிப்பாங்க சொல்லிதான் பிக்கே அனுப்பிச்சது நிறைய பேர். தூக்கட்டும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை, தூக்கட்டும். ஐடி தூக்க தப்பே கிடையாது. இது ஏன் வந்து வருது ஃபர்ஸ்ட்? இதுவும் அது வரக்கூடாதுல்ல. அந்த ஸ்டில் லீக் ஆயிடுச்சுங்கிறத இது ஆஃபீஸில் கொஞ்சம் அன்அஃபீஷியல் மாதிரி விட்டுருக்காங்க, அவ்வளோ. இந்த ஸ்டில் அதை தான் பட் எப்படி சொல்றது,
இதுதான் லீக்டு இமேஜ் எல்லாம் நினைச்சுக்கிட்டுங்கிறதுக்காக. பட் அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை விட்டுருக்காங்க. சந்தோஷம். அது ஷேர் ஆகுது கூட, இது ஷேர் ஆகும்ல அபிஷியலா, அதுக்காக. இது கொஞ்சம் அவங்க சைட்ல இருந்து கண்ணன் பள்ளி சைட்ல வந்துச்சு ப்ரோ. இது கொஞ்சம் ஹெச்டியா. ஆமா, இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீட்டா இருக்கும் ப்ரோ. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது அமரன் நாளைக்கு அந்த இன்ட்ரோ வீடியோ சொல்லியிருந்தேன்ல, அது வந்து ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ் கொஞ்சம் இருக்கும். ரெபெக்கா வருதும், அப்புறம் வந்து அவரோட ஃபோட்டோஸ் அந்த இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஷூட்டிங் வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் சாய் பல்லவியோட ஃபுட்டேஜஸ் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு அந்த வீடியோ தான் காலையில் 10 மணிக்கு வருது. அந்த ஈவெண்ட்டில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் பண்ண வீடியோ தான். மாவீரம் ப்ரோ ஓகேவா? ஓகே ப்ரோ. சுகுமார் ப்ரோ நேத்துனா வெடி பேகர் ஏதாவது போட்டாங்களா ஸ்பெஷல்? நிறைய பேர் ட்விட் போடுறாங்க, நீங்க கூட போட்டுருந்தீங்க நினைக்கிறேன். என்ன விஷயம் ப்ரோ, அதை பத்தி பேசலாம். ஹலோ சுகுமார் நான் இல்லை போல ப்ரோ, அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்ட ஷோ அது. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, ஸ்பீக்கர்ல லிசன் டைரக்டர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், யாராச்சும் டைம் பாஸ் பண்ணா கார்த்திக் ராமன் ப்ரோ கிட்ட ஒரு வாட்டி சொல்லுங்க ப்ரோ. ஏதாச்சும் ஷேர் பண்ணி அதை பத்தி பேச சொல்லி, வேல்பாரி பத்தி ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நினைக்கிறேன் நான். இது கல்கி பேசும்போது கூட அவங்க ட்வீட் பண்ணல, அப்போதான் தெரிஞ்சு எனக்கு. ஒரே விஷயம் தான், நானே சுகுமார் போட்டே சொன்னேன். இல்ல சுகுமார் போட்டே சொல்லியிருந்தேன், இதே ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ்ல சொல்ற கதையை நான் அங்க சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா அதுவும் நம்ம ஸ்பேஸ் தான், அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ங்கிறது நம்ம ஸ்பேஸ் தான். நான் அங்க சொல்லியிருந்தேன்னா அதோட ரீச்சே வேற மாதிரிங்க. ஆனா அங்க டைம் நமக்கு செட் ஆகல. நைட் நான் 12 மணிக்கு மேல என்னால முடிச்சிருக்க முடியலங்கிற ஒரே காரணத்தினால நாங்க போகல. ஏன்னா அதுவும் நம்ம ஸ்பேஸ். அங்க சொல்லியிருந்தேன்னா, அங்க சொல்லியிருந்தா ஒரு நாள் 2 நாள் நான் கதை சொல்லியிருந்தாலே இந்நேரம் ரீச்சே வேற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து ட்விட்டர்ல அது நிறைய பேர் பேசியிருப்பாங்க, பாராட்டியிருப்பாங்க, யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அதை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு அங்க போக முடியலங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் அங்க போகல ப்ரோ. அதுக்காக அந்த 8 to 10 நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறனால இங்க நான் பண்றது. இல்ல ப்ரோ, அங்க போக சொல்லல நானு. இத பத்தி அங்க பேச சொல்லுங்க, யாராச்சும் ஸ்பீக்கர் இருந்தா அந்த லிங்காச்சும் டிஎல ட்வீட் போட சொல்றேன் சொன்ன. அவ்வளவுதான் ப்ரோ. ரீச் ஆக மாட்டேங்குது, அவ்வளவுதான் ப்ரோ. ஹலோ, ரீச் ஆகணும், பொறுமையா பண்ணுவோம். வேற ஏதாவது ஐடியா பண்ணுவோம். நான் ஒரு 2 வாட்டி போனேன், எனக்கு ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், அக்செப்டே பண்ணல. அதான் சொல்ல, இது எப்படி இருக்குன்னா சின்ன படம் நல்லா இருந்து ஓடலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எப்படி இருக்கு. யார்கிட்ட சொல்லணும், ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி. உண்மை அது வந்து அந்த இதனால நிப்பாட்டினது. பட் பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம். அது இன்னும் நம்ம பாட்டு ஏதாவது கேட்கறேன். நீங்க 4 பேர் கேட்கறீங்க, அந்த 4 பேர் கேட்டா கூட போதுங்கிற மாதிரி நான் பாட்டு சொல்லிக்கிட்டே வரேன். எப்போ எல்லாரும் கேட்கறாங்க அப்போ கேட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆரம்பிச்சிடும், நாளைக்கு நீங்க கேட்கறனாலே ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகுமார் நான் மறுபடியும் போயிட்டாரு. அவர் இன்னைக்கு பிஸி. நான் அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கலாம்னு பண்ணேன், அது மறந்துட்டாரு. என்ன டவுட் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். நீங்க அதுல இல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது. அப்படியா? நான் உங்களுக்கு ஆமா 10 மணிக்கு ஸ்பேஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன், கால் பண்றேன். பிரகாஷ் ப்ரோ இன்னொரு 2-3 மாசத்துல சங்கர் அறிவிச்சிருவார் ப்ரோ. அப்புறம் நீங்க பேசுங்க. அப்புறம் அவங்க எல்லாருமே கேட்பாங்க பாருங்க, ஒரு 500-1000 பேர் டெய்லி. சங்கர் இப்ப அறிவிச்சிட்டாருனாவே அது போதும், எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வினோத் ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அது கேட்டேன் ப்ரோ. நான் அதை சொல்ல, சங்கர் கொஞ்சம் சொல்லிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றேன் நான். அவர் அறிவிச்சிருவாரு ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல. இல்ல இப்ப சங்கர் கேம் சேஞ்சருக்கு அப்புறம் அந்த படம் தான் பண்ண போறாரா? டவுட்டா இருக்கு. ஆமா ப்ரோ. அதனாலதான் இப்ப அவரு அதை பத்தி கேட்டாரு ப்ரோ. எனக்கு மாவீரன் ப்ரோ ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ப்ரோ நான் அதுல கேட்டுதான் எனக்கு தெரியுமே அவரு. அதே மாதிரி ஏகே சார் திருச்சி வந்தாரு பாருங்க. பிரகாஷ் ப்ரோ நீங்க போய் பாத்தீங்களா? நீங்க அப்போ எனக்கு அப்பதான் தெரியும். ஏன் அந்த போட்டோவே நம்ம எடுத்தது தானே, அப்ப சேரா. அததான் பிரகாஷ் ப்ரோ எனக்கு அப்பதான் தெரியும் நீங்க. அதுக்கப்புறம் PS4 ஆஹா நீங்க இருக்கிறது அப்பதான் தெரியும். ஒரு ஏகே ஃபேன் திருச்சியில இருக்கா எனக்கு தெரிஞ்சு திருச்சி. அதுக்கப்புறம் PS1 அப்பதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷம் ஆகுதா திருச்சி வந்து போய்? மறந்துட்டு போங்க. நீங்க போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைக்கல ப்ரோ. அப்போ பிரகாஷ் ப்ரோ வாய்ப்பு கிடைக்கல தனியா எடுக்கிறதுக்கு. என்ன போட்டோ?
இல்லைங்க, நான் அப்ப அந்த போய் இடத்துல வந்து தண்ணி கேமரா வச்சிருந்தேன். நான் இல்ல அந்த இடத்துல கேமரா வச்சிருந்தேன். மீடியாங்கிற டேக் போட்டிருந்தேன். ப்ரெஸ் அதனால உள்ள வந்து சுரேஷ்சந்திரா அவர் முன்னாடி என் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. எனக்கு அப்ப கடைசி வரைக்கும் செல்ஃபி எடுக்கணுங்கிற எண்ணமே வரல. ஒரு போட்டோ எடுக்கணும், சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்கணும். அது போக வந்து நம்மள வந்து அங்க வந்து ரசிகர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா உள்ள விட்டுருக்க மாட்டாங்க. நம்மள வந்து ஒரு ப்ரெஸ் மீடியா அப்படிங்கிற ஒரு ஐடி கார்டு இருக்காங்க, நமக்கு மரியாதை கொடுத்து சார் இங்க நில்லுங்க, சார் இங்க நில்லுங்க, அங்க நில்லுங்கிறாங்க. அப்ப போய் நமக்கு போட்டோ எடுக்கணுங்கிற வார்த்தையே நமக்கு வரல. நமக்கு ஒரு இடத்துல மரியாதை கொடுக்க அந்த மரியாதை நம்ம காப்பாத்திக்கணும் தான் நினைப்போம். சுரேஷ் இந்த இங்க நின்று சார் இங்கிட்டு ஓரமா இல்லைங்கிறாரு. அப்ப நம்ம அங்க ஓரமா நின்றுட்டு அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துல இன்னும் அவர் பாக்குறோம். கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு ஆள் தான் இருக்காரு, சுரேஷ்ந்திரன் மட்டும் தான் இருக்காரு. அந்த அளவுக்கு பக்கத்துல நிக்கிறோம் அவரை. சுரேஷ் தான் இங்கிட்டு நிக்கிறாரு, நான் இங்கிட்டு நிக்கிறேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அவ்வளவு வந்து அது பார்க்கவே எனக்கு பெரிய நான் நினைச்சேன் அவரெல்லாம். இப்ப நான் விஜய் 2 தடவை திருச்சியில பாத்திருக்கேன். விஜய் நம்ம நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்து அந்த ஹோட்டல் திறந்து வைக்க அவர் அப்பயே 96லயே வந்தாரு நினைக்கிறேன். வருஷம் கட்ட தெரியல. அந்த அப்பயே பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பல நடிகர்களை பார்த்திருக்கேன். நான் பார்க்காத நடிகர்னா நேர்ல பார்க்காத நடிகர்னா அஜித் மட்டும்தான். அந்த சமயத்துல இருந்து எனக்கு ரொம்ப ஆசைப்பட்ட நடிகர் வந்து அஜித் நான் பார்த்ததே இல்லைங்க. அவளை இவ்வளவு பக்கத்துல நின்று பாக்குறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எனக்கு பாக்குறப்பலாம் அது மட்டும்தான் இருந்துச்சு. அது நேர்ல பாக்குறப்ப இன்னும் பிரமிச்சு போய் நின்னேன். ஏன்னா போட்டோலயாச்சும் நம்ம வந்து சில இதுல பார்ப்போம். நேர்ல பாக்குறப்ப இன்னும் வேற மாதிரி அந்த துணி லுக்குல இருந்தாரு. அந்த கரெக்டா துணிவுக்கு முன்னாடியான அந்த லுக்கு மிரண்டு போய் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துல பார்த்தா போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் செல்ஃபி எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டே எனக்கு வரல. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். எல்லாரும் அப்படி எடுக்கிறதா கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நம்ம போய் அவங்க நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இங்க நிக்க வச்சிருக்காங்க. ஒரு 10 பேர் 8 பேர் தான் அங்க நிக்கிறோம். பிரஸ் மீடியான்னு சொல்லி அங்க நிக்க வச்சிருக்காரு. அந்த 10-20 பேர் மரியாதை கொடுத்து நிற்கும் போது நம்ம வந்து அது நம்மளே அந்த மரியாதை எடுத்து கூடாது சார், ஒரு போட்டோ எடுத்து கூடாங்கிறதுனால நம்ம அவங்கள மட்டும் போட்டோ எடுத்தோம். அங்க பக்கத்துலேயே இன்னும் ரொம்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரமா அந்த 10 நிமிஷம் அவர் பக்கத்துல நின்னோம். இவ்வளவு பக்கத்துல அவரை பாக்குறோம். அந்த திருப்தியோட நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். ஒருத்தங்க லேடி குழந்தைட்டு எடுத்தாங்கல்ல ப்ரோ போட்டோ டோர் திறந்து. ஆமா ஆமா ஆமா, உள்ள இருந்த நிறைய பேர் எடுத்தாங்க. எனக்கு என்னன்னா அதெல்லாம் வந்து நாம கேட்க விருப்பம் இல்லை. அங்க இதே வந்து அவங்க உள்ளுக்குள்ள போய் நம்ம எடுக்கிறது வேற. இப்போ உள்ளுக்குள்ள காலையில பாத்தீங்கன்னா 9 to 11 வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரஸ் பீப்புள ஒவ்வொரு ஆளா தனியா நின்று போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. எனக்கு காலையில தெரிஞ்சிருந்தா காலையில பிரஸ் கடத்திட்டு ஓடி போயிருந்திருப்பேன். எனக்கு தெரிஞ்சது மதியானத்துக்கு மேல அவர் அங்க வந்தாதேங்கிறதே மதியானத்துக்கு மேல தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1:30-2 மணிக்கு மேல எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஐடி கார்டு எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த கார்டு இல்லைன்னா அவங்க உள்ள விட மாட்டாங்க. பிரஸ் கார்டு இல்லைன்னா அங்க நம்ம வெளியே ரசிகர்கள் பாக்குற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு பேண்ட் சட்டையை மாத்திட்டு நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாக்கணுங்கிறக்காக வேற ஒரு சட்டை எல்லாம் போட்டு போனேன். அது தனி காமெடி. அது நான் பார்க்க போறதா போலாம் சொன்னோம்னா நான் இப்ப ஆபீஸ்ல இருந்தப்ப நான் வேற ஒரு காஸ்டியூம்ல இருந்தேன். இவரை பார்க்க போற போது நான் பார்க்க போற ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போனேன். வீட்டுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டக்கின் பண்ணிட்டு நான் இப்ப வேற மாதிரி போனேன். இப்பெல்லாம் டக்கின் பண்ணிட்டு வேகமா போய் ஐடி கார்டு தூக்கி மேல மாட்டிக்கிட்டு பேக் ஒரு கேமரா பேக்கை பின்னாடி மாட்டிக்கிட்டு பிரஸ் பேக்கை தனியா மாட்டிக்கிட்டு அது ஒரு காமெடி. கிட்டத்தட்ட அன்னைக்கு நடந்து போறாங்க ஒரு முரட்ட சம்பவம். பிரகாஷ் ப்ரோ அடுத்து சொல்ல போற வசனம் முடிச்சுக்கலாமா அப்பா போறாரு. நைஸ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நீங்களே சொல்லிருங்க. வேற யாரும் எது பேசுறதுக்கா சொல்லுங்க, எல்லாம் முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். சரி ரைட், அப்ப முடிச்சு எல்லாம் மகேஷ் ப்ரோ ஏதோ பேச வந்தாரு, அவர் பேசி. இல்ல ஒண்ணே நம்ம சொல்லுங்க பிரகாஷ், நீங்க தலையை பார்த்த இது சொன்னீங்களா? அப்ப நான் அவரை ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். அது ஞாபகம் இருந்தது. ஒரு 15-16 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சென்னையில் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் போகிறதுக்காக நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்து மெடிக்கல் இதுக்கு எதுக்கு போயிருந்தேன்னு வைங்களேன். அப்போ வந்திருந்தார் அவர், அஜித் அங்கே வந்திருந்தார். அப்போ பார்த்து அவருக்கு கை கொடுத்தேன். அவர் நிறைய பேர் அப்படி ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணேன். அப்போ தான் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான். அது ஞாபகம் வந்தது, அது சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். சூப்பர் ப்ரோ. சரி, அப்போ நம்ம சொல்ற எல்லாம் வந்துடும், முடிச்சிடலாமா? மகேஷ் ப்ரோ முடிச்சிடலாம் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, மகேஷ் ப்ரோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேட்டையன் போட்டிருக்காங்களா ஸ்கிரீன்ஸ்லாம்? வேட்டையனுக்கு இங்கே யூஸ்வலாக ஒரே ஒரு தேட்டரில் தான் போடுவாங்க. நான் இருக்கிற அதில் தான் போட்டிருக்காங்க. டெய்லி ஒரு ஷோ போட்டிருக்காங்க. இப்போதைக்கு போகிறத பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ தேர்ஸ்டே ஃபஸ்ட்டு ஷோ வந்து இப்போ எங்களுக்கு வெட்னஸ்டே 7:30 போட்டிருக்காங்க. எங்கள் டைம் 7:30 PM. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு 7 மணி ஷோ வரும். வியாழக்கிழமை 7 மணி. அங்கே நான் அன்னைக்கு போக முடியாதுன்னு வைங்களேன். அன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு. நான் வியாழக்கிழமை தான் போகலான் இருக்கேன். அதாவது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு வியாழக்கிழமை சாயந்தரம். அப்போ தான் பார்க்கலான் இருக்கேன் வைங்களேன். ஓகேங்க. ஓகேங்க.
ஓகே ஓகே பாய்.